श्रीमान् वेंकटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि कल्याणानाम् अविकलनिधिः कापि कारुण्यसीमा नित्यामोदा निगमवचसां मौलिमन्दारमाला सम्पत् दिव्यां मधुविजयिनः सन्निधत्तां सदा मे सैषा देवी सकलभुवनः प्रार्थना कामधेनुः उल्लास पल्लवित पालित सप्तलोकी निर्वाह कोरकितनेम कटाक्षलीलां श्रीरंगहर्म्यतल मंगल दीपरेखां श्रीरंगराज महिषीं श्रियम् आश्रयामः. ஸ்ரீமத் பாகவதத்துக்கு சப்தாகம்னு பண்ணுறது ஒரு வழக்கம். ஆனால் அந்த சப்தாகத்தில் ரெண்டு விதமான வழக்கங்கள் உண்டு. ஒன்று கார்த்தாலேந்து சாயங்காலம் வரைக்கும் பாராயண கிரமமாக பண்ணிவிட்டு முக்கியமான பகுதிகளை எடுத்து உபன்யாசம் பண்ணுறது ஒரு 2 மணி நேரம். இல்லாட்டா உபன்யாச கிரமத்தில் பார்த்தேன்னா வெறும்னா சாயங்காலம் 2 மணி நேரம் 2 மணி நேரம் 3 மணி நேரம் 3 மணி நேரம் அப்படி சொல்லி பாகவத சப்தாகம் பண்ணுறது. ஆனால் அந்த சப்தாகம்னு எதுக்கு பண்ணுறோன்னு கேட்டால் பெரியவாள்லாம் சொல்கிறா, சுகபிரம்மம் பரீட்சித்துக்கு உபதேசம் பண்ணும்போது பாகவத மகாபுராணத்தை 7 நாள் பண்ணார்னு சொல்கிறா. ஆனால் அந்த 7 நாளுக்குள்ளே இவ்வளவு சொல்லி முடிக்க முடியுமா? 18,000 ஸ்லோகங்கள், அதுவும் அனுபவத்தோடு சொல்லி முடிக்க முடியுமா? நான் சுகபிரம்மம் சொல்லும்போது அழுவர், சுகபிரம்மம் சொல்லும்போது சிரிப்பர், கிருஷ்ணாவதாரத்தில் கேளிக்கைகள் வரும்போது சிரிப்பர், இப்படியெல்லாம் அனுபவம் இருக்கும்போது எப்படி கொள்வது என்று கேட்டால் 1 மணி நேரம் 2 மணி நேரம் அவங்க சொல்லலை, 24 மணி நேரமும் சொல்லிட்டு இருந்தார். 24/7. பரீட்சித்து தூங்கலை, சுகபிரம்மம் தூங்கலை, பரீட்சித்து சாப்பிடல, சுகபிரம்மம் சாப்பிடல, மூச்சு விட்டுட்டு இருந்தா, அதுவும் கிருஷ்ணானுபவத்தாலேயே மூச்சு விட்டுட்டு இருந்தா அந்த 7 நாள். அது மாதிரி இந்த சப்தாகத்தில் நமக்கு அனுபவம் எப்படின்னா ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் குறைஞ்சாவது ஸ்ரீமத் மகாலட்சுமியின் பெருமையை அனுபவிக்கணும்னு. ஆனால் அந்த மகாலட்சுமியின் பெருமை எப்படி அனுபவிக்கலாம்? ஸ்ரீசுக்தத்தை கொண்டு அனுபவிக்கலாமா? ஏன்னா ஸ்ரீசுக்தம்னு எடுத்துட்டா வேதத்திலேயே வசந்த பாகம் பிராட்டியின் பெருமையை சொல்கிறது. ஆனால் ஸ்ரீசுக்தம்னு எடுத்துட்டா வேதபாகம்னு ஆனபடியால் சில பேர் தான் சொல்லலாம், இப்படி தான் சொல்லலான்னு சில ரூல்ஸ் வந்துடுறது. அப்படின்னு வந்துவிட்டாலே நமக்கு பிடிக்காதே. அதனால் ஸ்ரீசுக்தத்தை ஆதாரமாக வச்சுட்டு இருக்கணும், ஆனால் எல்லாரும் சொல்லும்படியாக இருக்கணும். சரி, அடுத்தது வேதாந்த தேசிகனுடைய ஸ்ரீஸ்துதின்னு பார்க்கலாமான்னு கேட்டால் பார்க்கலாம். அதுவும் நல்ல அனுபவம் தான். நிறைய ஸ்லோகங்களில் சுவாமி தேசிகனுடைய ஸ்ரீஸ்துதியை எடுத்தோம். ஆளவந்தார் அருளிய சதுஸ்லோகியை ஆதாரமாக வைக்கலாமான்னு கேட்டால் பல இடங்களில் ஆளவந்தாருடைய சதுஸ்லோகியை ஆதாரமாக வச்சுட்டோம். அதே மாதிரி ஸ்ரீ பராசர பட்டர் அருளிய ஸ்ரீ குண ரத்ன கோஷம் அப்படிங்கிற கிரந்தத்தை ஆதாரமாக வைக்கலாமான்னு கேட்டால் பல இடங்களில் வச்சுருந்தோம். ஏன் வெங்கடாத்வரி கவி அரசாணிப்பாளையை சேர்ந்தவர் 1008 ஸ்லோகங்கள் பாடினார் மகாலட்சுமியின் பேரில், லக்ஷ்மி சஹஸ்ரம். அதை ஆதாரமாக வச்சுக்கலாமா என்று கேட்டால் அதையும் வச்சுக்கலாம். அப்படிங்கிறபடியால் அந்த நாமாக்கள் அந்த ஸ்லோகங்களையும் வச்சுருந்தோம். ஆனால் நமக்கு முக்கியமாக நாம் கொள்ள வேண்டியது என்னவென்றால், நம்ம ஸ்தோத்திரங்கள் பிரபந்தங்கள்லாம் பாடும்போது யார் சொன்னாங்கிறத பார்ப்போம். யார் சொல்லியிருக்கா, வக்தா யாருங்கிறத பார்ப்போம். இப்போது விஷ்ணு சஹஸ்ரநாமத்துக்கு பெருமை என்னென்னா, தத்துவதர்ஷியான பீஷ்மாச்சாரியர் ஷரதல்பத்தில் உட்காந்து சொன்னார். ஷரதல்பத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தா விஷ்ணு சஹஸ்ரநாமத்துக்கு அவ்வளோ பெருமை வந்திருக்காது. புரியுறதா? அவர் அம்பு படுக்கையில் இருந்து சொன்னபடியால் தான் விஷ்ணு சஹஸ்ரநாமத்துக்கு பெருமை. எப்படி சுவாமி, முன்னாடி சொல்லியிருந்தாலும் அதே பீஷ்மர் தானே, மாறிட போகிறது இல்லையேன்னு கேட்டால், அப்போது அதர்மம் செய்த துரியோதனனின் உப்பு முழுக்க அவர் ரத்தத்தில் இருந்திருக்கு. ஷரதல்பத்தில் போன உடனே தானே, ஷரதல்பகதோஃப் பீஷ்மஹான் ஆன உடனே தானே அந்த ரத்தத்தெல்லாம் பகவான் வெளியில் எடுத்து தைரியமாக அவரால் விஸ்வம் விஷ்ணு வஷட்காரஹான்னு உபன்யாசம் பண்ண முடிஞ்சுது. அதனால் அப்பேற்பட்ட வக்திருவை லட்சண்யம் சொன்னவர் யார்? பீஷ்மாச்சாரியர். சரி, கேட்டவருக்குன்னு ஒரு பெருமை இருக்கணும். பல பேர் சொல்லுவா, பாவம் கிருஷ்ணர் சொன்னார், மெனக்கட்டு சொன்னார், அர்ஜுனன் கேட்கலேம்பர். நன்னா யோசிச்சு பாருங்கோ, அந்த அத்தனை யோத்தாக்கள்லையும் பெருமாள் அர்ஜுனனை தேர்ந்தெடுத்தார்னா அவங்ககிட்ட ஏதோ திறமை இருக்கிறதுனால தானே. நம்ம யாரையும் குறைச்சே சொல்ல முடியாது. அந்த இடத்துல நம்ம இருந்திருந்தால் சத்தியமாக நம்ம காதில் ஒன்றும் விழுந்திருக்காது. அதனால் பகவான் மெனக்கட்டு கீதையை அர்ஜுனனுக்கு உபதேசம் பண்ணுறாருன்னா he has found or identified something in him. அவங்ககிட்ட ஏதோ இருக்கிறதுனால தான் சொல்லியிருக்கார். அதனால் அப்போது ஸ்ரோத்ரு வைலக்ஷண்யம்னு தேவை. ஸ்ரோதா கேட்பவனின் பெருமைன்னு தேவை. அதனால் சொல்லுபவர் பெருமை, கேட்பவரின் பெருமை. இப்போது பகவான் கீதையில் பக்தி யோகம், கர்மயோகம், ஞான யோகம் இத்தியாதிகளை சொல்கிறத விட்டுட்டும் இப்படி சொல்லியிருந்தார்னு வச்சுங்கோ, சமைப்பது எப்படி,
700 ஸ்லோகங்களும் கார்த்தாலேருந்து நீங்கள் ராத்திரி வரைக்கும் எப்படியெல்லாம் தெளிக பண்ணலாம். இல்லை இந்த கார்த்தால காமிக்கிறாள் பாருங்க, அப்போ காமிக்கும்போது அவள்லாம் சொல்லுவா. எப்போவுமே தெளிக பண்ணுறவா சொல்கிறத நான் பார்த்துருக்கேன். நீங்கள் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோ. பிள்ளைகள் ஸ்கூல்லேருந்து வருவா, நீங்கள் இதை செஞ்சு கொடுத்தீங்களான்னு அப்படியே பிள்ளைகள் விரும்பி சாப்பிடுவா. இந்த மாதிரி ஏதாவது பகவான் வந்து 700 ஸ்லோகங்கள் இப்படியே சொல்லியிருக்காருன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா கெட்டதுக்கெல்லாம் உபன்யாசமோ புஸ்தகமோ எழுதிட்டு இருப்போம். அப்போ விஷய வைலட்சண்யம் தேவை. த டாபிக் ஆஃப் டிஸ்கஷன் பிகம்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதனால் சொல்பவர் ஒருத்தர் இருக்கணும், பெருமையோடு இருக்கணும். கேட்பவர்னு ஒருத்தர் இருக்கணும், பெருமையோடு இருக்கணும். விஷயமும் பெருமையாக இருக்கணும். இது மூணும் இருக்கணும். அப்படி தான் லக்ஷ்மி அஷ்டோத்திரம்ங்கிற பிரபந்தத்தை தேர்ந்தெடுத்தோம். இதில் என்ன விஷயம் யாரு? சாக்ஷாத்து ஜெகன்மாதா லோகமாதா தாரித்ரியநாசினி அதிதியாய் திதியாய் பிரகிருதியாய் விகிருதியாய் இருக்கக்கூடிய லோகசோக விநாசினியாய் இருக்கக்கூடிய பிரீத்தி புஷ்கரிணியாக இருக்கக்கூடிய சாந்தாவா இருக்கக்கூடிய சுக்லமால்யாம்பராவா இருக்கக்கூடிய பாஸ்கரியா இருக்கக்கூடிய பில்வநிலையாவா இருக்கக்கூடிய வராரோகாவா இருக்கக்கூடிய ஜெகன்மாதாவான மகாலட்சுமின்னு தெரியுது. விஷயம் மகாலட்சுமி. சொல்பவர் யார்? ஈஸ்வர உவாச்ச. இப்போவுமே பரமசிவனார் ஒரு வார்த்தை எடுத்து சொல்லிட்டார்னா அது சத்தியம் சத்தியம். ஏன்னா தாட்சிண்ய ரம்யா கிரிசஸ்ய மூர்த்தி, தட்சிணாமூர்த்தி வாயில வந்துடுத்து லக்ஷ்மியின் பெருமை. கேட்பவள் யார்? தேவ்யௌவாச்ச. பார்வதி அம்பாள் கேட்டு சிவபெருமான் பதில் சொல்லி லக்ஷ்மியின் பெருமை இருக்குது. அதனால் அப்பேற்பட்ட பிரபந்தத்தை தேர்ந்தெடுத்தோம். சஹஸ்ரநாமம்னு பார்த்தா 1000 நாமங்கள், லக்ஷ்மி சஹஸ்ரநாமம்னு பார்த்தா 1000 நாமங்கள். ஆனால் லக்ஷ்மி அஷ்டோத்திரம் 108 தான் இருக்குது. ஆனால் தினம் பல பேர் வழக்கத்தில் என்ன வச்சுருக்காங்கன்னா 1000 நாமம் சஹஸ்ரநாமம் விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்லிட்டு 108 நாமாக்கள் லக்ஷ்மி அஷ்டோத்திரம் தான் சொல்கிறா. எவ்வளோ பேர் சஹஸ்ரநாமம் சொல்கிறான்னு தெரியல. ஏன் சுவாமி அவருக்கு ஒரு 1000 இவருக்கு ஒரு 108 போருமா? அவரோட பெருமை சொல்கிறதுக்கு 1000 நாமங்கள் தேவையாக இருக்குது. ஆனால் இவ பெருமை சொல்கிறதுக்கு 108 போருமா இருக்குது. நீங்கள் கடைக்கு போங்கோ, திரட்டுப்பால் இவ்வளோ வாங்குங்கோ, 100 ரூபா சொல்லுவான். அதே அளவுக்கு பால் வாங்கினேன்னா 10 ரூபா தான் சொல்லுவான். திரட்டு பால் அத்தனையும் சேர்ந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு அசாரமான விஷயங்களை எடுத்து சாரமான விஷயத்தை மட்டும் கொடுக்கும், விலை ஜாஸ்தி. பாலில் கொஞ்சம் ஜலமும் கலந்துருக்கு, இப்படி வச்சுக்கலாம், ஜலத்தில் கொஞ்சம் பால் கலந்துருக்கு. அதனால் இப்படி வச்சுருக்கப்படியால் அதுக்கு கொஞ்சம் பெருமை கம்மி தான். அதனால் விஷ்ணு சஹஸ்ரநாமம் வசத்தி தான். அதனால தான் பகவத் பாதாள் சாதிக்கும்போது கேயம் கீத நாம சஹஸ்ரம் தேயம் ஸ்ரீபதி ரூபமஜஸ்ரம்னு அந்த இடத்துல நாம சஹஸ்ரம்னு எடுத்தார். விஷ்ணு சஹஸ்ரநாமத்துக்கு பெருமையே தனி. ஒரு மாதம் முன்னாடி வரைக்கும் 570 நாமாக்கு ஊரா போய் அர்த்தம் சொல்லிட்டு வந்தேன். ஆனால் அதுக்கெல்லாம் அர்த்தம் சொன்னதுக்கு காரணம் என்ன? அந்த 570 நாமாக்களுக்கு அர்த்தம் சொன்னேன்ல, அதெல்லாம் பாலை வந்து அடுப்பில் ஏற்றினாப்பில். இப்போ 108 நாமாக்களுக்கு அர்த்தம் சொல்லிக்கிறேன் பாருங்கோ, அது வந்து திரட்டுப்பால் வந்தாப்புல. அதனால் அப்பேற்பட்ட திரட்டுப்பாலாக இருக்கக்கூடிய 108 நாமாக்களோடு கூடிய ஸ்ரீ மகாலட்சுமியின் பெருமையை ஸ்ரீ லக்ஷ்மி அஷ்டோத்திரத்தில் 7 நாள் சப்தாகமாக நடத்தி 6 நாள் முடிந்து 7வது நாளான இன்று வந்துள்ளோம். இதுதான் முன்னுரை. இப்போ இன்ட்ரொடக்ஷன் ஃபவுண்டேஷன் மாதிரி போட்டாச்சு. இப்போ ஃபவுண்டேஷன் போடுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணிக்கணும், நேற்றைய நாமங்களை சுருக்கமாக பார்க்குறதுன்னு ஒன்று வச்சுருக்கோம். நம்ம வாழ்க்கையே இதுவரை, இனி, தொடரும், அப்படி தானே போகிறது. இன்றைக்கி என்ன பார்த்தேள், நேற்று என்ன பார்த்தேள், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேள், அடுத்த வாரம் என்ன வரும் அப்படின்னு பல பேர் எப்படி நுனியில் உட்காந்துட்டு இருக்கா கடிச்சுண்டு, என்ன ஆகுமோ அடுத்த வாரம்னு. அந்த மாதிரி நேற்றைய நாமங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டா நேற்று வர முடியாத வாளுக்கு ஒரு அனுபவமாக இருக்கும், வந்தவாளுக்கு ரிவிஷன் மாதிரி இருக்கும். இப்படி வச்சுக்கலாம், வந்தவாளுக்கும் புதுசாக கேட்குறாப்புலையும் இருக்கலாம். அதனால் தப்பு ஒன்றும் இல்லை. அதனால் 81வது திருநாமம் வசுந்தரா. இந்த வசுந்தரா, வசுதா, வசுமதி, விபுலா, விஸ்வம்பரா, அப்புறம் பூ, பூமா, பூதேவி, இதெல்லாம் வந்து பூமியின் பேர். மேதினி, மாதவி, மாதவ பிரியா, இதெல்லாம் பூமியின் பேர். ஆனால் வசுந்தரான்னு இந்த இடத்துல வந்திருக்கேன்னா அந்த வசுந்தராக்கு எப்படி அர்த்தம் சொல்கிறோங்கிறது தான் அங்கே முக்கியம். இந்த வசுந்தராக்கு அர்த்தம் சொல்லும்போது குபேர விற்த்தாந்தம் சொல்லி சுக்ராச்சாரியனின் பெருமையை சொன்னோம். அந்த சுக்ராச்சாரியர் எப்படி பரமசிவனாரின் வயிற்றுக்குள் சென்று மகாலட்சுமியை ஆராதனம் செய்தார். மகாலட்சுமி சொன்னால் யாருக்கெல்லாம் லோகத்தில் தனம் கிடைக்கிறதோ அது என் மூலமாகவே கிடைக்கணுங்கிறதுல என் அனுக்கிரகம் பெற்ற தேவர்கள் மூலமாக கிடைக்கலாம், குபேரன் மூலமாக கிடைக்கலாம். ஆக மொத்தத்தில் தனத்துக்கு சொந்தக்காரி அவ. பல பேர் என்ன வச்சுருக்கான்னா குபேர பூஜை பண்ணணும்னு வச்சுருக்கா. இப்போ குபேரனுக்கு பூஜை பண்ணால் தப்பான்னு கேட்டால், நீங்கள் தப்பான்னு சனாதன தர்மத்தில் கேட்டால் எதுவுமே தப்பில்லைன்னு தான் நம்ம சொல்லலாம். சனாதன தர்மத்தில் இது தப்பு, இது செய்தியானால் தலை வெட்டப்படும் அப்படிங்கிறது சனாதன தர்மம் இல்லை.
நீ பல பேர் வந்து கேட்பா, இவரை இப்படி தான் தியானம் பண்ணணுமா அப்படின்னு சொல்ல முடியாது, அப்படியும் தியானம் பண்ணலாம். இப்போ நமக்கு நிறைய ஆல்டர்னேட்டிவ்ஸ் இருக்குது. அதனால் குபேர பூஜைன்னு பல பேர் பண்ணிட்டு இருக்கா, ஆனால் பண்ணணுங்கிறது தேவையில்லை. நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, நம்ம வாழ்க்கையை கொஞ்சம் சிம்பிளிஃபை ஆக்க தான் நம்ம பார்க்கணுமே ஒழிய காம்ப்ளெக்ஸ் ஆக்க பார்க்கக்கூடாது. இப்போ நமக்கு என்ன வேணும்? நல்ல செல்வம், ஞானம்ங்கிற செல்வம், தனம்ங்கிற செல்வம், தானியம்ங்கிற செல்வம், மூணுமே தேவை. ஏன்னா இவ்வளோ நாள் நீங்கள் உபன்யாசம் கேட்குறேள், ஞானம்ங்கிற செல்வம் கிடச்சிருது, ஆற்றுக்கு போகிறேள், அப்போ தானியம்ங்கிற செல்வம் வேண்டாமா? இந்த ஞானத்திலே எவ்வளோ நாள் உட்காந்துட்டு இருக்குது. நாளைக்கு அந்த தானியம் ஆயிடுத்துனா தனம் இருந்தால் தானே போய் தானியம் வாங்க முடியும். அதனால் மூணுமே தேவை. ஆனால் மூணுமே மகாலட்சுமி கொடுக்குறா. மூணுமே மகாலட்சுமி கொடுக்குறாங்கச்ச அவளை மனசால தியானம் பண்ணால் போகிறோம், வாயால் பாடினா போகிறோம். தனியாக ஒரு பூஜை பண்ணணுங்கிறது இல்லை. ஆனால் அப்படி சொல்லிவிட்டா பல பேர் கோவம் வரும். நீங்கள் குபேரனை மட்ட தட்டுற எழும்பா அப்படி பண்ணணும்னு நினைக்கிறா, குபேர பூஜையும் பண்ணுங்க, தப்பில்லை. அதனால் வசுந்தரா அப்படிங்கிறது எல்லா செல்வங்களுக்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய தாய். 81வது நாமம். 82வது நாமம் உதாராங்கா, ரொம்ப மென்மையான கை கால்களை உடையவள். அர்த்தம் என்னன்னா, ஆலிங்கனம் பிள்ளைகளை செய்வதற்கான ஏற்ற சரீரம். She has tender limbs which signify that she can be of great motherly affection to her own children. சாஃப்டாக இருந்தால் கட்டி பிடிச்சிக்கணும் போல இருக்கும் பாருங்க. அதனால் 82வது நாமம் உதாராங்கா. அடுத்தது ரொம்ப அழகான நாமம் 83வது திருநாமம் ஹரிணி. ஹரிபத்னி ஹரிணி, சிம்மத்தின் பத்னி, பெண்மானா இருக்கக்கூடிய ஹரிணி. ஆனால் இந்த இடத்துல என்ன, பாப்பங்களை கண்களால் அபகரிக்கக்கூடியவர். பிக் பாக்கெட் அடிக்கிறதுன்னு ஒரு வார்த்தை சொன்னேன். பெருமாள் வந்து நம்ம பாப்பங்களை பிக் பாக்கெட் அடிக்கிறார். இவன்கிட்ட பாவம் இருந்தால் இவனால் தழைக்க முடியாதுன்னு கண்ணால் அடிக்கிறார். ஆனால் கண்ணால் அடிக்கணும்னு பகவான் நினைக்கல, வாயால் மட்டும்தான் சொல்கிறார். ஆனால் கண்ணால் எடுக்கிற அளவுக்கு ஆக்குபவள் ஹரிணி. ஹரி அபகரிப்பவர், அந்த ஹரிய ஹரித்வம் பண்ண வைப்பவர் ஹரிணி. அதனால் அந்த 83வது திருநாமம் ஹரிணி. 84வது திருநாமம் ஹேம மாலினி, ஆச்சரியமான பொன்னிறமான மாலையை தரிப்பவள். ஸ்ரீசூக்தத்தில் வரும், ஹிரண்யவரணாம் ஹரிணீம் சுவர்ண ரஜதஸ்ரஜாம். சுவர்ண அப்படின்னா கோல்டு, ரஜத சில்வர், சுவர்ண ரஜதஸ்ரஜாம். யோசிச்சு பாருங்களேன், நன்னா ஸ்வர்ணத்தில் தாமரை தாமரையாக இருக்குது, அதை சுற்றி அழகாக வெள்ளி கொடி சுற்றி இருக்குன்னா அந்த மாலை எப்படி இருக்கும்? நீங்கள் பூனலெல்லாம் போடும்போது பார்த்துருப்பேள், வெள்ளி பூனல் பொன் பூனல்னு போடுவா. அது ஒரு காலத்தில் தடியாக இருக்குமா. இப்போ அது இருக்குன்னு சொல்லலாம், இல்லைன்னு சொல்லலாம், தொட்டால் கிழிஞ்சுருது, அந்த அளவுக்கு அதனுடைய இது இருக்குது. அந்த காலத்தில் புடவைகள்லேருந்தே ஜரி எடுக்கும்போது வெள்ளியும் ஸ்வரணமும் வரும்பா. இப்போ அது நம்ம ரொம்ப டெஸ்ட் பண்ணியாச்சு, அதனால் அந்த அளவுக்கு அது வருது இல்லை. அதனால் சுவர்ண ரஜதஸ்ரஜாம்ங்கிறார். சுவர்ணம் கோல்டு, சில்வர் ரஜதஸ்ரஜாம். ஒன்று கேட்குறேன், வெள்ளிக்கு வேறு ஏதாவது பேர் கேள்விப்பட்டிருக்கா சம்ஸ்கிருதத்தில்? தான் சுவாமி, உங்க உபன்யாசத்துக்கு வந்தால் இது பெரிய பிரச்சனையாக இருக்குது. அப்பப்போ ஏதாவது ஒரு கேள்வி கேட்குறீங்க, 2 மணி நேரம் சொல்லிட்டு சரி, அது ஒரு வார்த்தை சுவாமி சொன்னது காதில் விழலை. சரி, அப்புறம் நான் கேள்விப்பட்டதில்லை அந்த பேர், அதனால் இது எனக்கு இன்ஃபர்மேஷன் எடுத்துக்கணும். சுலபமாக ஒரு வார்த்தை சொல்லேன், தேசிகன் எடுக்கிறார், துர்வர்ணம்ங்கிறார். சில்வருக்கு துர்வர்ணம்னு ஒரு பேர் உண்டு. அந்த இடத்துல துர்வர்ணம்னா பேட் கலர்னு எடுத்துக்காதீங்க, சுவர்ணம்னா நல்ல கலர், துர்வர்ணம். துர்வர்ணம்ங்கிறது சில்வருக்கு ஒரு பேருன்னு எடுக்கிறார் தேசிகன் பாதுகா சாஸ்திரத்தில். இது சும்மா ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக உங்களுக்கு கொடுத்தேன். இந்த இடத்துல ஹேமமாலினின்னு இருக்குது. அதுக்கு எப்படி பார்த்தோம்? வாலியினுடைய கழுத்தில் இருந்த ஹேமமாலை, அந்த ஹேமமாலையை தரித்த வாலியின் அந்த சரணாகத வாத்சல்யம் இல்லாதபடியால் ஹேமமாலினி அப்படிங்கிற அர்த்தம் பார்த்தோம். 84வது திருநாமம் ஹேமமாலினி. 85வது திருநாமம் தன தானியகரி. நமக்கு ரெண்டுமே வேணும், தனமும் வேணும் தானியமும் வேணும், அதனால் தன தானியகரி. அடுத்தது சித்தி. சித்தின்னு சொல்கின்றபடியால் ஆச்சரியமான சித்தியை தரக்கூடிய பாதுகா விஷயத்தில் இருப்பவள். பாதுகைகளின் பெருமையை நேற்று பார்த்தோம், அதனால சித்தி. அடுத்தது 87வது திருநாமம் ஸ்திரைன்ய சௌமியா. பெண்மைக்கு என்னெல்லாம் இலக்கணமான குணங்களோ அத்தனையும் தன்னிடத்தில் கொண்டு உலகோரில் பெண்களுக்கு அந்த தன்மையை கொடுப்பவள் ஸ்திரைன்ய சௌமியா. அடுத்தது 88வது திருநாமம் சுபப்பிரதா. நல்ல விதமான விஷயங்களை அனுகிரகம் பண்ணக்கூடியவள் சுபப்பிரதா. 88.
89வது திருநாமம் நிருப, ஒரு ராஜாவினிடத்தில். அந்த ராஜாவுக்கு தான் உதாரணம் துருவ சக்கரவர்த்தியை பார்த்தோம். துருவனானவன் முற்காலத்தில் ஒரு அந்தணனாக இருந்து தானும் ஒரு ராஜாவாக வேண்டும் என்ற இச்சை கொண்டு உத்தானபாதனுக்கு துருவனாக பிறந்து அவனும் தான் தவம் மேற்கொண்டு வாசுதேவமூர்த்தியை கண்டு அந்த அனுகிரகத்தால் பாடல்களை பாடி பின்பு நல்ல ராஜாவாகி மக்களுக்கு நல்ல ராஜா பிரதிநிதியாக இருந்தார். ஹி வாஸ் அ வெரி குட் கிங். அது ரொம்ப முக்கியமாச்சு. நல்ல ராஜாவாக இருக்கணும், அட்மினிஸ்ட்ரேட்டராக இருக்கணும். அதனால் 89வது திருநாமம் நிருபவேஷ்ம கதானந்தா. இந்த நாமாவை நீங்கள் ஆஃபீஸ்க்கு போகும்போது ஒரு பொசிஷனில் போகிறேன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு கீழே 4-5 பேர் வேலை பார்க்குறா, உங்களுக்கு மேலே ஒரு 2-3 பேர் இருக்கா. இந்த நாமாவை சொல்லிட்டு இருக்கோம். அப்போ என்ன ஆகும், உங்களுக்கும் அந்த சாமர்த்தியம் வரும். உங்கள் சாமர்த்தியத்தை இன்னொருத்தரும் ரசிப்பா. பல பேருக்கு என்னென்னா டேலண்ட் இருக்கும், ஆனால் அவள் டேலண்ட் வெளியிலேயே தெரியாது. பல பேருக்கு என்னென்னா வெளியில் தெரிஞ்சிடும், ஆனால் ஒன்றுமே இருக்காது. அப்படி இல்லாமல் நிருபவேஷ்ம கதானந்தா, அப்பேற்பட்ட திறமையை கொடுப்பவள். அடுத்தது 90வது திருநாமம் வரலக்ஷ்மி. பொதுவாக வரலக்ஷ்மின்னா அர்த்தம் முன்னாடியே பார்த்துருக்கோம், வரங்களை கொடுப்பவள். ஆனால் இந்த இடத்துல வரம்னு சொன்னால் குங்குமப்பூ. வரலக்ஷ்மி என்று சொன்னால் குங்குமப்பூவின் நிறத்தை ஒத்தவள் வரலக்ஷ்மி. அடுத்தது 91வது திருநாமம் வசுப்பிரதா. பலவிதமான செல்வங்கள், வசுனா தனம், பலவிதமான தனங்களை கொடுப்பவள் வசுப்பிரதா. இப்போ தனம்னு சொன்னாலே மனசில் நம்ம ரொம்ப தப்பு. தனம்னா வி ஆல்வேஸ் ஈக்குவேட்டட் டு மணி. அது ரொம்ப தப்பு. அந்த தனம்னு சொன்னால் ஞானம்ங்கிற தனம்னு வச்சுக்கோங்க. அது என்ன ஆகிடுது, இந்த இப்போது ஒன்றுமே இல்லை. இப்போ யாரோ ஒருத்தர் உபன்யாசத்துக்கு வந்திருக்காருன்னு வச்சுக்கோங்க. வசுப்பிரதான் நான் சொல்கிறேன், தனத்தை கொடுப்பவள். அவருக்கு ஒரே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், தனம்னா பணம்னு வச்சுக்கோங்க. அடுத்த வருஷம் கேலண்டர் ரிலீஸ் பண்ணுவார். பெரிய கம்பெனி கேலண்டரில் மகாலட்சுமி படத்தை போட்டு கையிலேருந்து அப்படியே ஒரு 24 கேரட் கோல்டு காயின் கொட்டுற மாதிரி. அப்போது உலகத்தில் எல்லாரும் என்ன புரிஞ்சுப்பா, லக்ஷ்மினா கோல்டு தான் கொடுப்போம். இந்த மாதிரி நம்ம குறைச்சி பகவானை ஏழையே போடக்கூடாது. we cannot weigh them that way. பெருமாள் ஜெகன்மாதா என்பவள் சைத்தன்யஸ்தன்யதாயினி. the best gift that she can bestow upon us is good quintessential knowledge. அந்த எது வேணும் எது வேண்டாங்கிற அந்த ஞானத்தை கொடுத்துட்டான்னு வச்சுங்க. என்ன சொல்கிறா, வடக்கு மாநிலங்கள், சில மாநிலங்களுக்கு போனேன்னா ஸ்கூலுக்கு போகக்கூடிய பிள்ளைகள்லாம் இந்த ட்ரக்ஸ் எல்லாம் அருந்துறதா சொல்கிறா. அப்படின்னா என்ன, அந்த பிள்ளைகள் தான் கெட்டு போகணும்னா இப்படி சாப்பிட்றது. அவளுக்கு அந்த ஞானம் இல்லை, எது நல்லது எது கெட்டதுன்னு. அந்த எது நல்லது எது கெட்டதுங்கிற அந்த டிமார்க்கேட்டிங் நாலேஜ் இருக்குது பாருங்க, அதை கொடுப்பவள் சைத்தன்ய ஸ்தன்யதாயினியாக இருக்கக்கூடிய வசுப்பிரதா அப்படிங்கிற அர்த்தத்தை வச்சுங்க. இந்த வசுலேருந்து இனிமேல் இந்த தனம் 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 காசு அதையே எடுத்துருங்கோ. மோக்ஷங்கிறதும் வசுதான், அதை கொடுப்பவளும் தாயார் தான், வசுப்பிரதா. அடுத்தது 92வது திருநாமம் சுபா. எல்லா விதத்திலும் லக். இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லையா, பல பேர் என்னென்னா, சில பேர் ஆற்றுல லக்ஷ்மிங்கிறவளை லக்கின்னு தான் கூப்பிடுவா. அது எப்படின்னு தெரியல. அதனால் பல பேர் என்ன சொல்லுவான்னா, வாழ்க்கையில எல்லாம் லக்கு சுவாமிம்பா. நீங்கள் அந்த இடத்துல என்ன பண்ணணும், அவரை சம்பிரதாயபரமாக்கி லக்குங்கிறத ப்ராக்கெட்ஸில் லக்ஷ்மின்னு போட்டுக்கோங்க. அதனால் அவர் சொல்கிறது என்ன, லக் ஷுட் பிளே அ ரோல்னா லக்ஷ்மி ஷுட் பிளே அ ரோல். ஏன்னா அவளுடைய பேர் சுபா அப்படின்னு பேர். அதனால் அடுத்தது 93வது திருநாமம் ஹிரண்ய பிராகாரா. ஹிரண்ய பிராகாரான சுற்றிலும் இருக்கக்கூடிய ஸ்வர்ண பிராகாரங்களோடு கூடியவள். திருமங்கையாழ்வாருக்கு ரங்கநாயகி தாயார் எப்படி அனுகிரகம் பண்ணாங்கிற விற்த்தாந்தத்தை நேற்று அப்போ தான் மழை ஆரம்பிச்சுது, ஞாபகம் இருக்கா, அப்போ சொன்னேன். அடுத்தது 94வது திருநாமம் சமுத்திர. கொடை எடுத்துன்னு வந்துட்டேளா? அதெல்லாம் ரெடியாக இருக்கு. புஸ்தகம் எடுத்துன்னு வந்துட்டேளா? அது வெரி குட். அதுதான் 94வது திருநாமம் சமுத்திர தனயா. சமுத்திர ராஜாவுக்கு பெண்ணாக பிறந்தவள். முன்னாடியே பார்த்துருக்கோம், க்ஷீரோத சம்பவா, இந்த அப்புறம் பத்மநிலையா, இந்த மாதிரி நாமங்கள் பார்க்கும்போதே அவள் சமுத்திர ராஜாவுக்கு பெண்ணாக அவதரித்தாள். பார்க்கடலுங்கிற ராஜாவுக்கு மட்டும் இல்லை, பொதுவான ராஜாக்களுக்கு. இப்போ ஒரு சந்தேகம் வரும், தாமரை கடலில் பூக்காதேன்னு. இப்போ எக்ஸ்ட்ராவாக ஒன்று இல்லைன்னு வச்சுக்கோங்க, அப்போ அது ஆர்டினரி. எக்ஸ்ட்ராடினரினா ஏதாவது ஒன்று தனியாக இருக்கணும் இல்லையா. இப்போ சாதாரண குழந்தைக்கு 32 பல் இருக்காது பிறக்கும்போது. பெருமாள் தான் பரபிரம்மம்னு எப்படி காண்பிப்பார், பிறக்கும்போது கிருஷ்ணாவதாரத்தில் 32 பல்லோட பிறந்ததா ஸ்ரீமத் பாகவதம் சாதிக்கிறது. 32 பல்லோட பிறந்ததா சுவாமி தேசிகன் எடுக்கிறார். அதனால் எக்ஸ்ட்ராவாக ஏதாவது இருக்கணும். தாமரை எப்போவுமே தடாகத்தில் தான் பூக்கும், ஆனால் ஒரே ஒரு வாட்டி தான் எக்ஸெப்ஷன், கடலில் பூத்துது, அது லக்ஷ்மி வரும்போது அப்படின்னு வச்சுக்கணும். அதனால் 94வது திருநாமம் சமுத்திர தனயா. நேத்தி 14 நாமாக்கள் பார்த்தோம், இன்னும் விஞ்சி இருப்பது 14 நாமாக்கள். அதில் முதல் நாமா 95வது திருநாமா ஜயா அப்படின்னு பேர். இந்த ஜயாங்கிற அந்த நாமத்துக்கு அடியனுடைய ஆச்சாரியன் பல விஷயங்கள் எடுத்திருக்கார். ஜயான்னா என்ன,
இப்போது வைகுண்டம்னு ஒன்று இருக்கு இல்லையா, பொதுவாக நம்ம கேள்விப்படுவோம் வைகுண்ட லோக பிராப்தி அடைந்தார், வைகுண்ட சமாராதனை அப்படின்லாம் கேள்விப்படுவோம். வைகுண்டத்துக்கு பரியாய வாச்சக சப்தங்கள் உண்டு. தெர் ஆர் சினானிமஸ் வேர்ட்ஸ். இப்போ எப்படி நான் வேதத்தில் சொல்லும்போது தத்விஷ்ணோஹோ பரமம் பதகும் சதா பஷ்யந்தி சூரையா, பரமம் பதம், பரமம் பதம்னு சொன்னால் அதுவும் வைகுண்டம் ஒன்று. ரெண்டாவது வைகுண்டம்னு சொன்னாலும் வைகுண்டம். திரிபாத் விபூதின்னு பேர். அதனால் ஒன்று ஸ்ரீரங்கத்துக்கு அன்றைக்கி சொன்னேன் திரிபாத் விபூதின்னு, அதுவே பார்த்தாலே திரிபாத் விபூதி. இப்போ பூ உலகம் எவ்வளவு அளவோ அதில் மும்மடங்காது அப்படிங்கிறது வேதம் குத்துமதிப்பாக சொல்கிறது. திரிபாதஸ்யாமிருதம் திவி அப்படிங்கிறது 3 பகுதி. நீ நினைக்கிற பகுதியில் 3 பகுதி. ஏன்னா பல பேர் ஆழ்வார்கிட்ட போய் சொன்னாலாம், நீங்கள் மோட்சத்துக்கு போகணும் மோட்சத்துக்கு போகணுங்கிறீர், நானும் எல்லாம் பண்ணி அங்கே போயிட்டா இடம் இல்லைன்னு சொல்லிட்டா என்ன பண்ணுறதுன்னார். ஆழ்வார் சாதிச்சார் திரிபாதஸ்யாமிருதம் திவி, இதில் 3 மடங்குங்க. அதனால் நீ 1 பெட்ரூம் அப்பார்ட்மெண்ட்டில் இங்கே இருந்தியானே, அங்கே 3 பெட்ரூம் அப்பார்ட்மெண்ட்டில் இருப்ப வந்துருன்னு வைகுண்டத்துக்கு. அப்படியும் அவன் வரலன்னா ஆழ்வாரே சமாதானப்படுத்தின்றார், எல்லீரும் வீடு பெற்றால் ஆங்கிடம் இல்லை. சரி எல்லாரும் அங்கே வந்துட்டா இங்கே பூமியில் இருக்கிறவா யாரும் இருக்க மாட்டாளாம். அதனால் கொஞ்சம் பேர் வைகுண்டத்தை பற்றி கேட்டாலும் வைகுண்டத்துக்கு போகக்கூடாதுங்கிறதுக்கு வழி என்னெல்லாம்னு தெரிஞ்சுட்டு அதெல்லாம் பண்ணுவாளாம். அதனால் வைகுண்டம்னு பேர். அபராஜிதான்னு பேர். வைகுண்டத்துக்கு நன்னா கேட்டுங்க, அபராஜிதான்னு ஒரு பேர் உண்டு. ஆயோத்தியே அபராஜிதேதி விதிதா நாகம்பரேண ஸ்திதா அப்படின்னு பராசர பட்டர் ஸ்ரீகுணரத்ன கோஷத்தில் எடுக்கிறார். அயோத்தியா அபராஜிதா, பராஜிதம்னா டிஃபீட், அபராஜிதா த சிட்டி த பிளேஸ் தட் கேன் நெவர் பி கான்கர்ட், அதுக்கு தான் அபராஜிதான்னு பேர். அயோத்தியா யுத்தம் பண்ணி ஜெயிக்க முடியாத ஊர். இதெல்லாம் எதுக்கு பேர்? வைகுண்டத்துக்கு பேர். என்ன இடம், நீங்கள் ஒரு பெரிய கோவிலுக்கு போகிறேன்னு வச்சுக்கோங்க, ஒன்றுமே இல்லை, இப்போ பார்த்தசாரதி கோவிலுக்கு போகிறேன். பார்த்தசாரதி கோவிலில் பெருமாளை சேவிச்சுட்டு பிரதட்சிணமாக வேதவல்லி தாயார், கஜேந்திரவரதன், அழகேசிங்கர், அதே மாதிரி ஆண்டாள் சன்னதியை சேவிச்சுட்டு வரும்போது பார்த்தசாரதி கோவில் மாதிரியே ஒரு சின்ன மண்ணி வச்சுருப்பா. அதில் பார்த்தேன்னா ஒரு சின்ன துவஜஸ்தம்பம் தெரியும், ஒரு கோபுரம் தெரியும், பிராகாரங்கள் தெரியும். அப்போ நீங்கள் பார்ப்பேன், ஓஹோ பாத்தியா பாத்தியா இங்கே தான் வேதவல்லி தாயார், இப்போ தானே சேவிச்சோம், இங்கே வேதவல்லி தாயார், அங்கே பார் அழகேசிங்கர் அப்படின்னா. பெரிய கோவிலுக்கு சின்ன பொம்மை பண்ணி வச்சா இந்த சின்ன பொம்மையை பார்க்கும்போது பெரிய கோவிலை சேவிக்கக்கூடிய அனுபவம் இருக்கு இல்லையா. வைகுண்டம்ங்கிறது அங்கே இருக்கான். அங்கே போகணுங்கிறதுக்கு தான் இங்கே இருக்கக்கூடிய ஆச்சாரியர்கள்லாம் வழி சொல்கிறா. அது எப்படி சுவாமி இருக்கும் அப்படின்னு கேட்கறதுக்காக என்ன பண்ணிட்டான்னா, வைகுண்டத்தில் எவ்வளவு பிராகாரங்கள்? 7 பிராகாரங்கள். ஸ்ரீரங்கத்திலையும் 7 வச்சுட்டா. அங்கே என்ன நதி இருக்குது? விரஜாங்கிற நதி. இங்கே காவேரிங்கிற நதி 2 பக்கமும் ஓடுறது. அங்கே என்ன? கருடன் இருக்கார், பெரிய கருடனாக வச்சுட்டார். அங்கே என்ன? தர்மபீட்டம், காயத்ரி மண்டபம், இங்கே ஒரு காயத்ரி மண்டபம் வச்சுட்டார். அங்கே வைகுண்டத்தில் 1000 கால் மண்டபம் இருக்குன்னு சாஸ்திரம் சொல்கிறது, இங்கே ஒரு 1000 கால் மண்டபம் வச்சுட்டா. அதனால் அங்கே என்னெல்லாம் உண்டோ இங்கே அது உண்டு. பெருமாள் அங்கே உண்டு, இங்கே பெருமாள் உண்டு. அங்கே பெரிய பிராட்டியார் உண்டு, இங்கே பெரிய பிராட்டியார் உண்டு. ஆழ்வார்கள் அங்குண்டு, இங்கேயும் ஆழ்வார்கள் உண்டு அப்படின்னு வச்சுட்டா. ஆனால் சுவாமி நீங்கள் அயோத்தியா அயோத்தியான்னு சொன்னேளே, என்ன கேளுங்கோ, அந்த காலத்தில் சாஸ்திரப்படி அயோத்தியா அபராஜிதா வைகுண்டம்ங்கிறது அங்கே இருக்குது. அது மாதிரியே ஒரு ஊர் பண்ணணுங்கிறதுக்காக தான் மனு பகவான் அயோத்தியாங்கிற ஊரை நிர்மாணம் பண்ணாராம். அயோத்தியா வாஸ் ஒரிஜினலி ப்ரப்போஸ் டு பி த ரெப்ளிகா ஆஃப் அயோத்தியா. நான் சொல்கிறேன், அந்த முன்னாடி அயோத்தியா எதுன்னு புரியாது இல்லையா, வைகுண்டத்துக்கு ரெப்ளிகாவாக இது வைக்கணும்னு நினச்சார். அதனால்தான் ராமாயணத்தில் ஸ்லோகம், கோசலோ நாம நகரி ஸ்வீதோ ஜனபதோ மகான் நிவசிய சரயூ தீரே பிரபூத தனதான்யவான் மனுனா மானவேந்திரேண யாபுரி நிர்மிதா ஸ்வயம்ங்கிறார் வால்மீகி. மனு பகவான் பார்த்து பார்த்து கட்டின ஊரான் அப்படின்னு. அந்த காலத்தில் யுத்தமே நடக்காத ஊர்லாம் சொல்லி வச்சிருக்கா. தெரியல அயோத்தியா இப்போ எந்த நிலையில் இருக்குன்னு. அதனால் அப்பேற்பட்ட ஊருங்கிறா. அந்த ஊருக்கு ஜயான்னு ஒரு பேருண்டு வைகுண்டத்துக்கு. ஏன் சுவாமி வைகுண்டத்துக்கு தானே ஜயான்னு பேர்? மகாலட்சுமிக்கு எப்படி ஜயா ஆச்சுன்னா என்ன கவனிங்கோ, நா விஜித்ய நிவர்த்ததே. வால்மீகி சொல்கிறார், ராமரை ஜெயிக்கவே முடியாதுங்கிறார். எப்படி சுவாமி ஜெயிக்கவே முடியாது? தேசிகன் எடுத்தார், அசகாய சூர அனபாய சாகச. அவருக்கு இன்னொருத்தருடைய சகாயமே வேண்டாம். ஏன்னா அந்த காலத்தில் யுத்தம் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவார் ராஜா, பக்கத்து தேசத்து ராஜாவை கூட்டணி சேர்த்துப்பார். ராமருக்கு அதெல்லாம் இல்லை, ஒத்த ஆளாக நின்று எல்லாரையும் சமாளிப்பார். அசகாய சூர அனபாய சாகச. ஆனால் இவருக்கு ஜயான்னு பேருண்டு. ஏன்னு கேட்டார், அதுக்கு மாரீச்சன் பதில் சொல்கிறான் ராமாயணத்தில். ராவணன் போய் சொல்கிறான், மாரீச்சா நீ எப்படியாவது பொன்மானா போய் சீதையை மயக்குட.
அப்போ அவன் இருக்கிற இடத்துலேருந்து கீழே விழறான். ஏன்னா மாரீச்சன் இப்போ சன்னியாசி ஆயிட்டான். ராமர் அடித்த அடியில் 12 வயசில் அவன் 100 யோஜனை தள்ளி விழுந்து 800 மைல் கிட்டத்தட்ட 1250 கிலோமீட்டர் தள்ளி ஒரு ஆலமரத்து கீழே விழுந்து சன்னியாசி ஆயிட்டான் மாரீச்சன். இப்போ ராவணன் வரும்போது ராவணனுக்கே ஆச்சரியமா இருக்கு, நம்ம மாமா நம்ம குலத்தில் பிறந்தவர் இப்படி சன்னியாசி ஆயிட்டாரேன்னு. அப்போ அவன் சொல்றான், ராமரை போயின்னு சொல்லும்போது இருக்கிற இடத்துல நழுவி கீழே விழுந்துடுறான் மாரீச்சன். ரகாராதினி நாமானி, ரகாரத்திலேன்னு எந்த பேரையும் ஆரம்பிக்காத என் ஆசிரமத்தில் பயமா இருக்கு. ராவணனுக்கு ஒரு நம்மட்டு சிரிப்பு, என் பேரு ராவணன், என் பேரை தானே சொல்ற, உன் பேர் இல்லை ராமன்கிற பேரை மட்டும் சொல்லாதே ஏன்னு கேட்குறான் ராவணன். சொல்றான், 12 வயசுல என்ன ஒரு அடி போட்டார், அந்த அடியில் இங்கே வந்து விழுந்தேன். அப்புறம் நான் கேள்வி என்ன பட்டிருக்கேன்னா, அவர் அப்புறம் தான் கல்யாணம் பண்ணிட்டாராம் சீதையை. கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடியே இப்படி அடித்தார். இப்போ ஜயாவான ஜனகாத்மஜாவா இருக்கக்கூடிய சீதையை கல்யாணம் பண்ணிட்ட உடனே எப்படி அடிப்பார், ராவணா விட்டுடுன்னு சொல்கிறான். அப்பிரமேயம் ஹி தத்தேஜாக எஸ்யசா ஜனகாத்மஜா அப்படின்னு அந்த இடத்துல ராமாயணத்தை எடுக்கிறார். அந்த இடத்துல சொல்லும்போது சாக்ஷாத்து வெற்றியின் சின்னமாக ராமனிடத்தில் இருப்பது யார், மகாலட்சுமி. அதனால ஜயா அப்படின்னு பேர். மகித மகாமிருத தர்ஷன முதித மைதிலி திருடதர பரிரம்பண விபவ விரோபித விகட வீரவ்ரண அப்படின்னு அந்த ஜயான்னு எடுக்கிறார். அதனால தான் பகவத்கீதை எப்படி, யார் 2 பேர் பேசிக்கிறா, பகவத்கீதை யார் பேசிக்கிறா, அர்ஜுனன் கிருஷ்ணர் இல்லையா. அர்ஜுன உவாச்ச பகவான் உவாச்ச, கிருஷ்ண உவாச்சன்னு வராமல் பகவான் உவாச்சன்னு வருது. இவா 2 பேரும் பேசிக்கணும். ஆனால் பகவத்கீதை பிரதமத்தில் எப்படி தொடங்குறது, யார் ஆரம்பிக்கிறா, சஞ்சயனா. நீங்கள் ரிவர்ஸில் போயிட்டேள், என்ன அபுதாபிலேன்னு வந்திருக்கேள்னு நினைக்கிறேன். திருத்ராஷ்டன் தான் ஆரம்பிக்கிறான். திருத்ராஷ்டன் கேட்குறான், தர்மக்ஷேத்ரே குருக்ஷேத்ரே சமவேதா யுயுத்சவா மாமகா பாண்டவாச்சைவ கிம குருவத சஞ்சய, என்ன பண்ணுறான்னு கேட்குறார். இது அப்புறம்தான் சஞ்சயன் சொல்ல ஆரம்பிக்கிறான். அர்ஜுனன் இப்படி கேள்வி கேட்டான், இவாள்லாம் இந்த சங்கு இங்கு ஊதினா, அப்புறம் அர்ஜுனன் வந்தான், அர்ஜுனன் கேள்வி கேட்டான், அம்பு இதெல்லாம் கீழே போட்டுவிட்டான். அப்போ பகவான் வந்து எழுந்து நின்று சொன்னார், குதிரையை விட்டுவிட்டார், அர்ஜுனனை பார்த்து சொன்னார். அர்ஜுனன் கை கூப்பி நின்று கேட்குறான், கர்மயோகத்தை பற்றி சொல்கிறார், ஞான யோகத்தை பற்றி சொல்கிறார், பக்தி யோகத்தை பற்றி சொல்கிறார். 18வது அத்தியாயம் 66வது ஸ்லோகம் வந்துட்டார். அடுத்து கடைசியாக முடிக்கணும். அப்போ யார் முடிச்சா, முதல்ல திருத்ராஷ்டன் யாரை பார்த்து கேள்வி கேட்டான், சஞ்சயனை பார்த்து கேள்வி கேட்டான். இப்போ யார் முடிக்கணும், சஞ்சயன் தான் முடிக்கணும். சஞ்சயன் முடித்தான். என்ன எடுத்து இவ்வளவு பகவத்கீதையை சொல்லியிருக்கார். சஞ்சயன் கண்ணில் அப்படியே பாஷ்பவாரி பரிபூர்ணலோச்சனம்னு அழுதுன்றிருக்கார். ஏன்னா அவர் கண்ணுக்கு வியாசருடைய அனுகிரகத்தால் பெருமாளுடைய விஸ்வரூபம் உட்காந்த இடத்துலேருந்தே தெரியுது. இப்போ பாருங்க, பல பேரும் இப்போ தான் ஜெகநாதர் பூரி ஜெகநாத் ரத யாத்திரா நடந்தது. அங்கே 5 லட்சம் பேரில் உட்காந்துன்னு பார்க்குறது எவ்வளோ கஷ்டம். இதே நம்ம ஆற்றுல உட்காந்து தூரதர்ஷனம் பண்ணுறது எவ்வளோ சுலபம் இல்லையா. உட்காந்த இடத்துலையே 3 பேரும் வரா அப்படின்னு பார்க்குறது. அப்படி தானே சஞ்சயன் பார்த்துருக்கான். அந்த போர்க்களத்தில் அப்படியே த்ரில்லிங்காக பார்க்குறத விட ஆற்றுல அப்படியே உட்காந்துட்டு ஏதோ வாயில் குறிச்சுட்டே பார்த்துருக்கார். என்ன பகவத்கீதையெல்லாம் சொல்லியிருக்குன்னு அது சொல்லும்போது அப்படியே கண்ணெல்லாம் ஜலம், பாஷ்பவாரி பரிபூர்ணலோச்சனம். பெருமாள் விஸ்வரூபத்தை காண்பிச்சிருக்கார். எல்லாமே தன்னுடைய சரீரங்கிறார். வாசுதேவஹா சர்வமிதிங்கிறார். அர்ஜுனன் அழறான், கிருஷ்ணர் சிரிக்கிறார். இதை கேட்டுட்டு சஞ்சயன் துக்கப்படுறார். இதை சொல்லி திருத்ராஷனை துக்கப்படலாம்னு வச்சா திருத்ராஷன் அஷடு என்னோடது எல்லாம் முடிஞ்ச உடனே கேட்குறார், யார் ஜெயிப்பாங்கிறார். இப்போ சஞ்சயன் யோசிச்சார், முதல்ல நீ கேட்டிருந்தியால தேவையில்லை, இப்போ கேட்குறிய திருத்ராஷ்டா என்ன சொல்கிறது. இப்போ அவர் தான் இசிஎஸ்ல மாதம் மாதம் சம்பளம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறார், ஒன்றும் பண்ண முடியாது. அதான் சொன்னார், எங்கள் பாட்டி ஒன்று சொல்லுவான்னார். இப்போ பாட்டி போயிட்டா, கேட்க முடியாது அவ்வளோ போய் கேள்வி. பாட்டி என்ன சொல்லுவான்னா, எத்திர யோகேஸ்வர கிருஷ்ணஹா, யோகசாஸ்திரத்தில் ஈஸ்வரனாய் சித்தி பெற்றவனாய் கிருஷ்ணன் எங்கு உள்ளானோ, எத்திர பார்த்தோ தனுர்தரஹா, தனுர்வித்தையில் சிறந்தவனான பார்த்தன் எங்கு உள்ளானோ, இவா 2 பேர் எங்கே இருக்காளோ, தத்ர ஸ்ரீஹி வி ஜயோபூதிர் துருவானீதிர் மதிர்மம, அந்த இடத்துல தான் வி ஜயோபூதிர், விஜயன் அர்ஜுனன் சொல்ல, வி ஜயோபூதிர், அந்த இடத்துல தான் ஸ்ரீ மகாலட்சுமி வீரலக்ஷ்மி வாழ்வள், ஜயா அங்கே தான் இருப்பள். ஜயாங்கிற நாமத்துக்கு அதுக்கு மேலே நான் உபன்யாசம் பண்ணலை. அதனால ஜயோ முகுந்தஸ்ய சதாரணேஷு ந சக்கரத்தோ நாபி ஷரைஹி பரம் து தத்தேஜசா தேன ரமா ஜாயேதி நாம்னா முனீந்திரைஹி பரிகீயதே சௌ. இன்னொன்று, மகாபாரதத்துக்கு பேர் என்ன தெரியுமோ, ஜயான்னு பேர். நாராயணம் நமஸ்கிருத்திய நரஞ்சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் வியாசம் ததோ ஜயமுதீரயேத், ஜயாங்கிற காவியம் தான் எழுதியிருக்கார். அதனால தான் ஜன 8 ஏன 1
எண்ணிக்கை எப்படி? ஜெயாவை நீங்கள் 81 திருப்பி போடுங்க 18. அதனால தான் மகாபாரதத்தில் 18 நாள் யுத்தம், 18 அத்தியாயம் கீதை, 18 பர்வாக்கள், 18 அக்ஷௌஹிணி சைன்யம் சண்டை போட்டா 18ங்கிற வரபடியால். அதனால ஜெயாங்கிற மகாலட்சுமி அதிலேயே இருக்காளாம். அதனால இந்த நாமா ஜெயா. ஜயாயை நமஹ, ஜயாயை நமஹ, ஜயாயை நமஹ. 96வது திருநாமம் மங்களா அப்படின்னு பேர். நேற்று தான் தீக்ஷதருடைய ஒரு கீர்த்தனை மேலோட்டமா சொன்னேன். மங்கள தேவதைய, மங்களமே வடிவெடுத்தவள் அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தோட வந்தது. மங்களான எப்படி அர்த்தம் சொல்றதுன்னா புனிதத்துவத்தை சேர்ப்பவள், the one who adds auspiciousness. ஆஸ்பீஷியஸ்னஸ்ன்னு இருக்கு இல்லையா? இப்போ இருக்கக்கூடிய மேனேஜ்மெண்ட் ஸ்பீக்கர்ஸ்லாம் வேற விதமாக சொல்கிறா. பாசிட்டிவாக பேசு, பாசிட்டிவிட்டி அப்படிங்கிறா. அந்த பாசிட்டிவிட்டி தான் மகாலட்சுமி. இப்போ நம்ம ஆங்கிலத்தில் சொல்லிவிட்டா ரொம்ப பெரிய துறை சொன்னாப்பில் இருக்கும். ஒன்றுமே இல்லை. அந்த காலத்தில் என்ன சொல்லுவா? ஆற்றுல பேசினா நீங்கள்லாம் பெரியவா இருக்கள், ஏதாவது வேண்டாத விஷயம் பேசினா அதெல்லாம் பேசாத, அஸ்து தேவதைகள் இருக்கா நல்லதே பேசும்பா. அது நமக்கு பிடிக்கல. இப்போ 1000 ரூபாய் ஒரு மேனேஜ்மெண்ட் கோர்ஸ்க்கு கட்டிட்டோம், அங்கே போய் உட்காந்து கேட்போம். ஸ்பீக் ஒன்லி பாசிட்டிவ் திங்ஸ், டோன்ட் டாக் நெகட்டிவ். அதை நோட் பண்ணி வச்சு பரவர். ஆற்றுல அஸ்து தேவதைகள்லாம் கேட்க மாட்டேங்கிற, இங்கே இப்படின்னா கேட்குற. அதுதான் மங்கள தேவதாயா, நல்ல வார்த்தைகளை சொல்லணும். இது எப்படின்னா ராமரும் சீதையும் லக்ஷ்மணனும் லங்கையிலேருந்து புஷ்பக விமானத்தில் அயோத்தியாவில் வந்து இறங்குறா. அப்போது ரகுவம்சத்தில் காளிதாசன் எடுக்கிறான். இப்போ ஜட்டாமுடிதரனாக இருக்கான் இல்லையா பரதன், அவனும் ராமர் மாதிரியே தானே இருக்கான். நீ உள்ளே போலேன்னா நானும் பட்டின பிரவேசம் பண்ண மாட்டேன் அப்படின்னு தானே உட்காந்துட்டு இருக்கான். ஜட்டாமுடிதரனா தாடியோட உட்காந்து பாவம் நின்றுட்டு இருக்கான் பரதன். பிராட்டியும் பெருமாளும் வந்த உடனே தன்னுடைய ஜட்டாமுடியால் பிராட்டி தலையை விழுந்து சேவிக்கிறான். அப்போ காளிதாசர் வியந்து போறார். இவ்வளவு நாள் ஒரு ராட்சசனின் சிறைச்சாலையில் இருந்துட்டோமேங்கிற அந்த வருத்தம் தீருவதற்காக பாகவதோத்தமனான அந்த பரதனின் ஜட்டாமுடி சீதை காலில் பட்டு இவள் புனித தத்துவத்தை பெற்றாளா, அல்லது சீதை இவ்வளவு நாள் ராமரோட கூட இருந்து பதிவிரதா தர்மத்துக்கு நாரியா இருந்தபடியால் அவளுடைய திருவடியை வணங்கி பரதன் தான் புனிதத்துவத்தை பெற்றானான்னு ஒரு ஸ்லோகத்தில் கேட்கிறார். அப்படின்னா என்ன? பரதன் விழுந்து சேவிச்சது என்னுடைய மதனியார், என் தாய்க்கு சமம். யார் என் தாய்னு கேட்டால் மங்களா. அதனால என் தாயார் செய்த கைகேயி செய்த குற்றங்கள் மன்னிக்க வேண்டும் என்பதற்காக மங்கள தேவதையா இருக்கக்கூடிய சீதா பிராட்டி காலில் விழுந்து சேவிச்சார். அதனால 96வது திருநாமம் மங்களா. ஸ்ரீர் மங்களா மங்களதாயினீயம் நாமாபி தஸ்யா முனிபிஸ்ததேவ க்ளுப்தம் தத்தே ஜபதாம் ஜனானாம் ஸ்ரீர் மங்களம் சந்ததாம் சந்ததமாதனோதி. மங்களாயை நமஹ, மங்களாயை நமஹ, மங்களாயை நமஹ. அடுத்தது 97வது திருநாமம் தேவி. இது எங்கேயோ கேட்டாப்புல இருக்கா? முன்னாடி ஒரு தேவி வந்தது ஞாபகம் இருக்கா? தேவனுக்கு பாகினியா இருக்கக்கூடியவள் தேவி. இதுக்கு எப்படி அர்த்தம் சொல்ல? என்ன கவனிங்கோ. பலி சக்கரவர்த்தி என்பவர் பிரஹ்லாதனின் பரம்பரையில் வந்தவர். பிரஹ்லாதனின் பரம்பரையில் வந்த அந்த பலி சக்கரவர்த்தி நல்ல ராஜாவாக இருந்தார், பரிபாலனம் பண்ணார். ஆனால் பலி சக்கரவர்த்தி கொஞ்சம் ஷேர்ஸ் எல்லாம் வாங்கும்போது விண்டோ க்ளோசிங்கில் வாங்கிட்டார். அப்படிலாம் பண்ணால் செபிக்கு பிடிச்சிருவா. அந்த செபிக்கு போய் யார் ரிப்போர்ட் பண்ணிவிட்டான்னு கேட்டால் இந்திரன் போய் ரிப்போர்ட் பண்ணிவிட்டான். அப்போ தான் அதிதி தேவிக்கு ஒரே வருத்தம், என் பிள்ளைகள்லாம் ரொம்ப கம்ஃபர்ட்ஸ்லேயே இருந்துட்டான் இந்திரன்லாம், இப்போ அவனை ராஜ்யத்தை விட்டு விரட்டிட்டா. அவளுக்கெல்லாம் தரையில் படுத்தே பழக்கம் இல்லை, இது கம்ஃபர்ட்டு ஸ்லீப் வெல் அப்படிலாம் படுத்து தான் பழக்கம். அதனால் என்ன பண்ணுறதுன்னு பிரார்த்தனை பண்ண கஷ்யப பிரஜாபதி சொன்னார், பெருமாளை நோக்கி பயோவிரதம் இருந்தார். பயோவிரதமும் இருந்தாள் அதிதி தேவி. அப்போ பெருமாள் குள்ளமாக பிறந்தார். எவ்வளோ குள்ளமாக பிறந்தார்னு கேட்டார். அப்போ ஆழ்வார் சாதிச்சார், உலகத்தில் இருக்கக்கூடிய குள்ளமாக இருக்கிறவாள்லாம் கவலைப்பட்டுட்டாலாம் இவனுக்கு பெண்ணு கிடைக்குமான்னு. அவ்வளோ அதாவது உயரமாக இருக்கிறவா இவர் குள்ளம்னு சொல்லலை, குள்ளமாக இருக்கிறவா இவனை குள்ளம்னு சொன்னார். அப்பேற்பட்ட வாமனனாய், கொட்டங்கை வாமனனாய்னு பிறந்தார் பெருமாள். அவர் தான் 5 வயசில் இருக்கும்போதே பிரம்மச்சரிய தேஜஸ்லாம் இருந்தபடியால் பூனலெல்லாம் 5 வயசுக்கே போட்டா. 7 வயசுங்கிறது சாஸ்திரம். ஆனால் குழந்தைக்கு நன்னா பேச்செல்லாம் வந்துடுத்துன்னு வச்சுங்கோ. அப்போ 5 வயசுலேயே எக்ஸப்ஷனல் கேசஸில் போட்டுடலாமா, அப்படிலாம் பிரம்மவர்ச்சஸ்லாம் இருந்துடுத்துன்னா அது அந்த பேச்சு கொஞ்சம் வரணுமா, அட்லீஸ்ட் அந்த 7 வயசுக்காவது வரணும். மிஞ்சி போனால் 9, 11
அப்புறம் அப்படி 16 போட்டுருங்கோங்கிறா, இல்லாட்டா கல்யாணத்துக்கு முந்தி நாளாவது போட்டுருங்கோங்கிறா. அதனால் பூனல் கல்யாணம் தானே அதுக்கு பேர், அதனால் அப்படி ஆக்கிடுங்கோங்கிறா. அதனால் இந்த குழந்தைக்கு நான் பூனெல்லாம் கொடுத்து, கொடையெல்லாம் கொடுத்து, இந்த மாலையெல்லாம் கொடுத்து இந்த குழந்தை அப்படி போகுது. ஆனால் இதோட அப்ஜெக்டிவ் என்ன? பலி சக்கரவர்த்தியை ஏழையாக்கணும், அவனுடைய ஷேர் ப்ரைஸஸ்லாம் அப்படியே குறையணும், பிரேக் ஆன மாதிரி அப்படி டைன்னு குறையணும். அப்படி குறையணும்னா என்ன பண்ணுறது? மார்பில் மகாலட்சுமி வேர்ல்டு பேங்க் சப்ளை பண்ணிகிட்டே இருப்போம், ஃபண்ட்ஸுக்கு குறைச்சலே இல்லை. இப்போ மகாலட்சுமியை இறங்குன்னு சொல்ல முடியாது. அப்போ தான் பெருமாள் என்ன பண்ணார்? கிருஷ்ணாஜினம் யவனிகாம் கிருத்தவான் பிரியாயான்னு நன்னா மாந்தோலால் மறைச்சிட்டு வந்தார். இன்னொரு பிளான் யோசிச்சார். இப்போ பலி சக்கரவர்த்திக்கு சுக்ராச்சாரியர்னா உயிர், அவருடைய குருன்னா ரொம்ப உயிர், குருக்கு மேலே அவ்வளோ பாவனை. ஏன் குரு மேலே அவ்வளோ பாவனைன்னா, ஒரு காலத்தில் தேவாளும் அசுராலும் சண்டை போடும்போது பலி சக்கரவர்த்தி இறந்து விட்டான். இப்போ நாரதர் என்ன பண்ணுறார்? இந்த பலி சக்கரவர்த்தியுடைய சரீரத்தை எடுத்துன்னு போய் சுக்ராச்சாரியர் முன்னாடி தூக்கி போட்டுடுறார். சுக்ராச்சாரியர் என்ன ஆகுது? அவர் ரொம்ப டேலண்டட் அந்த காலத்தில், ரொம்ப எல்லா பல விஷயங்கள்லாம் தெரியும். மிருத சஞ்சீவனின்னு ஒரு மந்திரம் தெரியும். அந்த சஞ்சீவனி மந்திரத்தை சொன்னால் போனவாளை கூட பிழைக்க வச்சுடலாம், அந்த மந்திரங்கள்லாம் அவருக்கு தெரியும். ஆனால் ரொம்ப சோபிக்கலை பாவம் சுவாமி. ஏன்னா அவருடைய சிஷ்யாள்லாம் கொஞ்சம் சரியில்லை. சிஷ்யாள் ஒழுங்கா இல்லைன்னா குரு எப்படி இருந்து என்ன பிரயோஜனம்? இதே ப்ரஹஸ்பதிக்கு சுக்ராச்சாரியர் அளவுக்கு கிடையாது சாமர்த்தியம், ஆனால் கொஞ்சம் பிரகாசம் ஆயிடுது. ஏன்னா கொஞ்சம் இந்திரன் சரியா இல்லைனாலும் அக்னி சரியா இருப்பார், அக்னி சரியா இல்லைனாலும் வாயு சரியா இருப்பார், யாராவது ஒருத்தர் மாற்றி யாராவது ஒருத்தராவது சரியா இருப்பார். சுக்ராச்சாரியருக்கு அந்த பாக்கியமும் இல்லை. ஆனால் சுக்ராச்சாரியருக்கு போய் வைக்கிறார். அந்த பிருகு குலத்தில் வந்த சுக்ராச்சாரியர் பிழைக்க வச்சுடுறார் பலியை. அந்த பலிக்கு சுக்ராச்சாரியர் மேலே ஒரு பெரிய மதிப்பு. இப்போ பெருமாள் பார்த்தார், இப்போ சுக்ராச்சாரியன் வாயிலாக ஏதாவது பண்ண வச்சுட்டா பலிக்காயிடும்னுட்டு என்ன பண்ணார்? அப்படி கோட்டங்கை வாமனனா போனார், 3 அடி இடம் கேட்டார், கொடுத்துடலாமேன்னார். அப்போ தான் சுக்ராச்சாரியர் தடுத்தார். இவனை பார்த்தாலே ஒரு திருட்டுத்தனத்துக்காக வந்திருக்காப்புல இருக்குது, நான் கொடுப்பேன் நான் பலி, அப்போ நான் உனக்கு சொல்கிறேன், நீ சீக்கிரமே எல்லா சொத்தையும் இழந்து நிற்பாயின்னு சுக்ராச்சாரியரே சாபம் கொடுத்தார். அப்போ தான் இவர் வரம் கொடுக்கும்போது பெருமாள் வளர்ந்துட்டே போனார். இப்போ நல்லா கவனிங்க, பிரம்மச்சாரியா வரும்போது சின்ன வேஷ்டியை தரிச்சுட்டு மார்பில் மாந்தோலை மறைச்சிட்டு லக்ஷ்மியுடைய அனுகிரகம் அவனுக்கு கிடைக்கக்கூடாதுங்கிறதுக்காக மறைச்சின்னு வந்தார். அதனால தான் அந்த 3 அடி நிலத்தை வாங்க முடிஞ்சுது. ஆனால் திரிவிக்ரமனா வளரும்போது என்ன ஆயிடுத்து? அந்த மாந்தோல் பிச்சுன்னு போயிடுது. புரியுறதா? பல குழந்தை எனக்கு கேட்கும், சுவாமி when he grew as திரிவிக்ரமா didn't his dhoti tear? இல்லையா, அவர் வேஷ்டி கிழிஞ்சிருக்கணுமா வேண்டாமா? அவர் வேஷ்டியும் சேர்ந்து வளரும். அவருடைய வேஷ்டிக்கு அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி உண்டு. அவர் எப்படி வளர்றாரோ அந்த மாதிரி அதுவும் வளர்ந்துட்டே போகும். அவர் புதுசாக போய் வேஷ்டியெல்லாம் வாங்க வேண்டாம். அவரே கொஞ்சம் டாலாக ஆயிடுச்சாருன்னா 9, 5, 16 ஆகிடும். இன்னும் டாலானா 11, 7 ஆகிடும். அப்படி வளர்ந்துட்டே போவார். அவர் வளர்ந்துட்டு போகும்போது மகாலட்சுமி தெரியுதா? இப்போ என்ன ஆயிடுது? கிருஷ்ணாஜினம் அப்போ போயிடுது, ஒயின்னு பறந்து போயிடுது. இப்போ மகாலட்சுமி அனுகிரகம் கிடைக்கிறது. அப்படின்னா அவருக்கு நல்லது தானே நடக்கணும். அதனால தான் பெருமாள் என்ன பண்ணார்? பலி சக்கரவர்த்தியை பாத்தாள லோகத்துக்கு தள்ளிட்டு அந்த பாத்தாள லோகத்துக்கு பெருமாளும் பிராட்டியும் காவலாளிகளா இன்னைக்கும் இருக்கா. ஏன்னா திரிவிக்ரமனா வளரும் போது பலி சக்கரவர்த்திக்கு பிராட்டியின் அனுகிரகம் கிடைச்சிடுத்து. இன்னும் சாஸ்திரப்படி அவளுக்கு காவலாளியா, அவனுக்கு காவலாளியா இருக்கிறது சாக்ஷா ஜெகன்மாதாவும் பெருமாளும். அதனால்தான் நீங்க கேரளத்துல எரணாகுளம் பக்கத்துல திருக்கார்கரை அப்படின்னு ஒரு க்ஷேத்திரம் உண்டு, வாமன க்ஷேத்திரம்னு பேர். ரொம்ப ஆச்சரியம். அந்த வாமன க்ஷேத்திரத்தில் அந்த ஓணம் பண்டிகை அன்னைக்கு பலி சக்கரவர்த்தி எல்லாரையும் பரிபாலனம் பண்ணுறார், ரிவ்யூ மீட்டிங் பண்ணுவார். எப்படி கேரளா எப்படி நடக்கிறது, லெஃப்டாக நடக்கிறதா ரைட்டாக நடக்கிறதா அப்படின்லாம் அவர் பார்ப்பார். அப்படி பார்க்கும்போது அவர் என்ன பண்ணுவார்? வரும்போது பெருமாளும் பிராட்டி அந்த இடத்துல வருவார். ஏன்னா அவள் தானே காவலாளிகள், முதல்ல காவலாளியாக வந்தவன் தானே, அப்புறம் தானே ரத்தி வர முடியும், அதுக்காக வருவார். அப்பேற்பட்ட விளையாட்டுடையார். எங்கேயாவது இது நடக்குமா? ஒருத்தர் அழுத்திவிட்டு அவள் வீட்டுக்கே நம்ம வாசலுக்கு காவலாக போகுமா? போக மாட்டோம். ஆனால் பெருமாள் பண்ணுவார். ஏன் பெருமாள் பண்ணுவார்? பிராட்டிக்கு பிடிச்சிருக்குன்னு. ஏன் பிராட்டிக்கு பிடிச்சிருக்கு? ஏன்னா அவ தேவி, விளையாட்டை விரும்புபவள் தேவின்னு பேர். அதனால இந்த தேவிக்கு அடியனுடைய ஆச்சாரியன் சொல்லியிருக்கார், தேவஸ்ய திவ்யா கமலா சதிருக்ஷி தேவி ததா தஸ்ய சமாஸ்த்வதாபி கிரீடாசு சாஹாயம் இயம் தனோதி தேவீதி நாம்னா பிரதிதா விபாதி. தேவ்யை நமஹ தேவ்யை நமஹ தேவ்யை நமஹ. அடுத்தது 98வது திருநாமம் விஷ்ணு வக்ஷஸ்தலஸ்திதா. இதை கூட உங்கள் பேத்திக்கு பேர் வைக்கலாம், விஷ்ணு வக்ஷஸ்தலஸ்திதா. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், யாரும் வச்சிருக்கவே மாட்டா. அதனால விஷ்ணு வக்ஷஸ்தலஸ்திதா ரொம்ப ஆச்சரியமான பேர், அர்த்தம் அப்படி இருக்கு. இதுக்கு அடியனுடைய ஆச்சாரியன் ஒரு சின்ன விஷயம் எடுத்து சொல்லியிருக்கார். காஞ்சிபுரத்து உற்சவத்தை பற்றி சொல்லியிருக்கார். நீங்கள் கேள்விப்பட்டிருப்பேன், ஒரு கோவிலுக்கு ஒரு உற்சவம் சிறப்பு. ஆனால் கருட சேவைனா காஞ்சிபுரம் தான் பெரியவாள்லாம் நிர்வாகம். இது சங்க காலத்து தமிழ்லேருந்து இருக்குது. இப்போ
இப்போ சொல்கிறோம் பாருங்க, சங்க காலத்து தமிழ், நாங்கள் தமிழுக்காக போராடுவோம். சங்க காலத்து தமிழ்லேயே வரதராஜ பெருமாள் கோவிலில் கருடோத்சவம் ரொம்ப ஃபேமஸ்னு இருக்குது. தீட்சிதர்லேருந்து எடுக்கிறார், தியாகராஜர்லேருந்து எடுக்கிறார், ஷியாமா சாஸ்திரிலேருந்து எடுக்கிறார். ஷியாமா சாஸ்திரி பாடியிருக்க ஒரே ஒரு பெருமாள் வரதராஜன் தான். அதனால் அவர் சொல்கிறார். அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய க்ஷேத்ரஜர் சொல்கிறார், அன்னமாச்சாரியார் சொல்கிறார். இப்படின்னு நீங்கள் பிராச்சீனத்தில் பார்த்தீங்கன்னா இந்த காஞ்சிபுரம் கருட சேவைங்கிறது ரொம்ப ஃபேமஸ். அது என்னென்னா நிறைய நாள் நடக்கும். அதில் ஒரு நாள் பெருமாள் பிராட்டியின் அலங்காரம் பண்ணின்னு வருவார். சொல்லியிருக்கோம் இல்லையா, ஸ்ரீரங்கத்திலே மோகினி அலங்காரம்னு உண்டு. 12 வரும்போதும் யோசிச்சு பாருங்க, பெருமாள் பிராட்டியை அலங்காரம் பண்ணின்னு வரும்போதும் மார்பில் மகாலட்சுமி இருப்போம். இடிக்கிறதா எங்கேயோ மார்பில் மகாலட்சுமி பெருமாள் இப்படி அலங்காரம் பண்ணிட்டு வரும்போதோ இருக்கும். அதுக்கு அடியேனுடைய பிராச்சாரியன் அவர் ஒரு விஷயம் சொல்லியிருக்கார். ஸ்திரீயா வரும்போதும் பிராட்டி ஏன் சிரிக்கிறா? பெருமாள் ஸ்திரீயா வரார், அவள் அப்போ சிரிக்கிறா. ஏன்னு கேட்டால் பிராட்டி சிரிக்கிறாளாம், நீ அஸ்திரியா வரும்போதும் நான் கூட இருந்து அனுகிரகம் பண்ணேன், இப்போ நீ ஸ்திரீயா வரும்போது நான் அனுகிரகம் பண்ண மாட்டேனா? புரியுறதா உங்களுக்கு? சரி, சஹஸ்ரநாமம் எப்படி முடியறது? தேவகீநந்தன ஸ்ரஷ்டா க்ஷிதீஷ பாபநாசனஹ சங்கபிருன் நந்தகி சக்ரி ஷார்ங்க தன்வா கதாதரஹ ரதாங்கபாணி ரக்ஷோபியஹ சர்வ பிரஹரணாயுதஹ சர்வ பிரஹரணாயுத ஓம் நம இதி அப்படின்னு முடியறதா? அப்போ தேவகீநந்தன ஸ்ரஷ்டா, தேவகிக்கு பிள்ளையாக இருப்பவன். ஏன்னா பீஷ்மர் சஹஸ்ரநாமத்தை பூர்த்தி பண்றார். இதோ என் எதிர்க்க நின்றுட்டு இருக்க தேவகி பிள்ளை, தேவகீநந்தன ஸ்ரஷ்டா க்ஷிதீஷா பாபநாசனஹா. அவன் எந்த ஆயுதங்கள்லாம் வச்சுட்டு இருக்கான்? சங்கபிருன்னு, நந்தகி, சக்ரி, ஷார்ங்க தன்வா, கதாதரஹான்னு பஞ்சாயுதங்கள் எடுக்கிறார். அப்புறம் இன்னொரு வார்த்தை போடுறார், சர்வ பிரஹரணாயுதன்னு ஒரு வார்த்தை போடுறார். ஏன் சுவாமி ஆயுதங்கள்லாம் சொல்லிட்டு இப்போ இவர் என்ன சாப்பிடுவார்னு கேட்டால் ஒருத்தர் சொல்லணும், இவர் எல்லாத்தையும் சாப்பிடுவார். இது ஒரு விதம். இல்லாட்டா இன்னொன்று சொல்லணும், ரொம்ப வேண்டாம் சுவாமி, வெறும் சாத்துமது சாதம் மட்டும் சாப்பிடுவார், இப்படி சொல்லணும். ஒருத்தர் சொல்கிறார், இவர் என்னெல்லாம் சாப்பிடுவார்னு கேட்டால் சாத்துமது சாதம் சாப்பிடுவார், குழம்பு சாதம் சாப்பிடுவார், பொடி சாதம் சாப்பிடுவார், எல்லாத்தையும் சாப்பிடுவார். அப்படின்னா அந்த எல்லாத்தையும் சாப்பிடுவார்களுக்குள்ளே இந்த மூணும் அடங்கிடுது இல்லையா? எதுக்கு தனியாக சொல்லணும்னு கேட்டால் சங்கபிருன், நந்தகி, சக்ரி, ஷார்ங்கதன்வா, கதாதரஹா 5 ஆயுதங்களை தரிப்பான்னு சொல்லிட்டோம். சர்வ பிரஹரணாயுத ஓம் நம இதி எல்லா ஆயுதங்களையும் தரிப்பான். ஏன் சுவாமி அப்படின்னா இந்த 5 சொல்லாமே இருந்திருக்கலாம் இல்லையா? நமக்காவது ஒரு 5 நாமம் மிச்சமாக இருந்திருக்கும். எதுக்கு சொல்லணும்னு கேட்டால் அதுதான் அங்கே. அதுக்கு ஆதிசங்கர பகவத் பாதாள் விஷ்ணு சஹஸ்ரநாமத்துக்கு பாஷ்யம் பண்ணும்போது எடுக்கிறார். அர்த்தம் என்னன்னு கேட்டால், பெருமாள் இந்த 5 ஆயுதங்களை உபயோகிப்பார், அது பெரிய விஷயம் இல்லை. முடியாத போது நகங்களை கூட ஆயுதமா வைப்பார். நிருசிம்மாவதாரத்தை ஞாபகம் வச்சுக்கிறார் ஆதிசங்கர பகவத் பாதர். நகங்கள் கூட ஆயுதமாயிடுமா. அதனாலதான் விகஸ்வர நகஸ்வர ருதிர ஹிரண்ய வக்ஷஸ்தலி வினர்கள நிரர்கள ருதிர சிந்து சந்தியாயிதாக அவது மதநாசிகா மனுஜ பஞ்ச வக்திரஸ்யமாம் ஆஹம் பிரதமிகாமித பிரகட்டிதாகவா பாகவகான்னு தேசிகன் காமாசி காஷ்டகத்தில் எடுக்கிறார். நகங்களையும் ஆயுதமாக பிரயோகிப்பார் அப்பேற்பட்ட பகவான். அப்ப என்ன பண்ணார்? பகவான் அஸ்திரங்களோட வந்தார். அஸ்திரத்தோட வரவனுக்கு பேரு சம்ஸ்கிருதத்தில் அஸ்திரி அப்படின்னு பேர். புரியுறதா? அஸ்திரத்தோட வரவனுக்கு அஸ்திரின்னு பேர். அஸ்திரிய வேற விதமா வச்சுட்டேன்னா எப்படி அர்த்தத்தை வரும்? ஸ்திரீ இல்லாதவனுக்கு அஸ்திரி அப்படின்னு பேர் வரும். அதனால எங்க பிராச்சாரியன் எடுத்தார், பெருமாள் வரதராஜ பெருமாள் நாச்சியார் திருக்கோலம் பூண்டு வரும்போது கூட மார்புல மகாலட்சுமி வச்சுருக்கார். அப்போ மார்புல மகாலட்சுமி பெருமாள் நாச்சியார் கோலம் போட்டு அலங்காரம் பண்ணிட்டு வரும்போது இன்னும் அவரை பார்த்து சிரிக்கிறாப்புல இருக்குமா. பொதுவாக சிரிக்கிறத விட ஜாஸ்தி சிரிக்கிறாப்புல இருக்குமா. அப்போ பிராட்டியை போய் யாரோ பேட்டி எடுத்தா, எதுக்கு அவர் இப்படி சிரிக்கிறேள் பார்த்து? அதுக்கு அவர் பதில் சொன்னாலாம், இவர் அஸ்திரியா வரும்போதே இவர் அனுகிரகம் பண்ண வைக்கிறதுக்கு தான் நான் பிரயோகம் பண்ணுவேன். இவர் இப்போ ஸ்திரீயா வேற வந்துட்டார், எனக்கு இனிமே கஷ்டமே கிடையாதும்பாலாம். புரியுறதா? அவர் அஸ்திரங்களை தரிச்சுண்டு வரும்போது, அஸ்திரியா வரும்போதே, புருஷனா வரும்போதே நான் இவரை ஃபோர்ஸ் பண்ணி எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ண வைப்பேன். இவர் நல்ல வேளை இப்போ நம்ம கோஷ்டியில் சேர்ந்துட்டார், ஸ்திரீயா வந்துட்டார். அதனால இவரை திருத்துறது ரொம்ப சுலபம். ஏன்னு கேட்டார் எங்கள் பிராச்சாரியன். ஏன்னா நான் விஷ்ணுவின் வக்ஷஸ்தலத்தில் ஸ்திதமாக இருக்கேன், அதனால கவலையே இல்லைனாலாம். விஷ்ணு வக்ஷஸ்தல ஸ்திதா. இது அடியேனுடைய பிராச்சாரியன் ஒரு ஸ்லோகமாக எடுக்கிறார். ஸ்திரீவேஷம் சமுபாகதே பகவதி ஸ்ரீதேவ ராஜோ கதம் லக்ஷ்மீஸ்தஸ்ய புஜாந்தரே ஸ்திதிமதி ஸ்மேரானனா பாசதே
அஸ்திரீ சன்னயமாததானஹி வதம் தேவத்விஷாம் பாபினாம் சஸ்திரீ சன்னதுனா ததோபி மகதீம் குர்யாதி ரக்ஷாமிதி அப்படின்னு எடுக்கிறார். அப்பேற்பட்ட பிராட்டி பெருமாள் மார்பில் இருந்து ரட்சிப்பள். பஷ்யேதாம் சர்வதேவானாம் கத்வா வக்ஷஸ்தலம் ஹரேஹே ஸ்திதா தத்ர ரமா நித்யம் விஷ்ணுவக்ஷஸ்தலஸ்திதா. விஷ்ணுவக்ஷஸ்தலஸ்திதாயை நமஹ. விஷ்ணுவக்ஷஸ்தலஸ்திதாயை நமஹ. விஷ்ணுவக்ஷஸ்தலஸ்திதாயை நமஹ. இப்போ ஒரு செஞ்சுரி அடிக்கிறதுக்கு நமக்கு ஒரு நாமம் கம்மி. வி ஆர் ஜஸ்ட் க்ளோஸ் டு கிரிக்கெட் ஸ்கோர் மாதிரி. அதை பாருங்க, நான் அன்றைக்கே சொல்லிட்டேன், கிரிக்கெட் மாதிரி தான் லக்ஷ்மி அஷ்டோத்திரமும். அதில் எப்படி 6 அடித்தா சிக்ஸர்ஸ் அப்படின்னு சொல்கிறோமோ, பிராட்டியின் ஸ்ரீநாமத்துக்கு 6 அர்த்தங்கள் உண்டு. அங்கே எப்படி சிக்ஸர்ஸ் தான் ஹையஸ்டோ, அவளுடைய சுவாமியான பகவானானவனுக்கும் 6 குணங்கள் பரிபூர்ணமாக இருக்குது. அதனால் அவளை சேவிக்கிறவர் யாருன்னா ஷண்முகன், 6 முகங்களோடு கூடியவர். அவளை ஸ்துதி பண்ணுறவர் இந்த ஸ்தோத்திரத்தில் யாருன்னா 6ல் 6 முக்கண்ணனான சிவபெருமான். முக்கண்ணனை நீங்கள் எப்படி வச்சுக்கல 3, 6 வச்சுக்கலாம் பாருங்க. அதனால் அப்படிங்கிற 6. அதனால் கிரிக்கெட்டில் எப்படி நீங்கள் செஞ்சுரிக்காக அந்த சேர் நுனியில் வருவேளோ அந்த மாதிரி ஒன்று இதுக்கு. அதனால் 99வது திருநாமம் விஷ்ணு பத்னி. ஆனால் ஒருத்தர் வேடிக்கையாக சொன்னார், சாங்க நுனிக்கு வருவோம், சொல்கிறது கோழியாக இருந்தால் நாங்கள் நுனிக்கு வருவோம், சொல்கிறது நீர், அதனால் எப்படி நாங்கள் நுனிக்கு வருவோம்? அதனால் கோழி கீழி சொன்னால் நாங்கள் உட்காந்து கேட்டுருப்போம். இருக்கட்டும். இப்போ 99வது திருநாமம் விஷ்ணு பத்னி. இந்த விஷ்ணு பத்னின்னு சொல்லும்போது ஒரு பத்னியின் பெருமையாக அடியனுடைய ஆச்சாரியன் எடுத்து சொல்லியிருக்கார். இது சனாதன தர்மத்துக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அன்றைக்கே சொன்னேன், இந்த ஸ்ரீதனம் கொடுக்கறது இதெல்லாம் அந்த காலத்தில் கிடையாது. பெண் வீட்டுக்காராளுக்கு பிள்ளை வீட்டுக்காராக தான் கொடுக்குறா சம்பிரதாயம் அந்த காலத்தை உண்டு. அது மாறி போய் அப்படி ஆயிடுத்து. அடியனை கேட்டால் யாருக்கும் எதுவும் கொடுக்க வேண்டாம், ஆசீர்வாதம் கொடுத்தா போகிறோம். யுவர் பிளெஸ்ஸிங்ஸ் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட், யுவர் ப்ரெசன்ஸ் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் சொல்கிற மாதிரி வச்சுக்கலாம். அதே மாதிரி பெண் வீட்டுக்காரா பிள்ளை வீட்டுக்காரா கல்யாண செலவை பாதி செலவு பண்ணிட்டா அது நன்னா இருக்கும். அது சொன்னேன். இப்போ பத்னியின் பெருமை என்னன்னு கேட்டால் பதி பத்னி. பொதுவாக பதி பத்னின்னு தான் சொல்லுவோம். இந்த பத்தினா என்ன அப்படின்னு கேட்டால் நம்ம பொதுவாக சொல்லுவோம், பத்தினா ஹஸ்பண்ட், பத்னினா ஒய்ஃப். அதுதான் அங்கே இல்லை. பத்தினா என்னென்னா, யார் யஜ்யம் பண்ணுறதுக்கு தகுதி உள்ளவரோ அவருக்கு பத்தின்னு பேர். த ஒன் who is qualified to perform a yajnam is called pati. The one who supports the pati in performing the yajnam is patni. பலவே சொல்வா, சுவாமி இவ தான் என் பத்னி. இவரே முதல்ல பதி இல்லை, யஜ்யம் பண்ணால் தானே இவர் பதி, அப்புறம் தானே அவ பத்னியாவோ. அதனால் பெருமாள் ஒரு பதியா, இவ ஒரு பத்னியா. என்ன சுவாமி இவா 2 பேரும் எந்த யாகம் பண்ணுறா? ஏன்னா சாஸ்திரத்தில் பெருமாள் சொல்லியிருக்கார், ஜீவாத்மாக்களை பார்த்து இந்த யாகம் பண்ணு அந்த யாகம் பண்ணுன்னு. இவா எதுக்கு யாகம் பண்ணணும்? சரி, இப்படி யோசிச்சு பாருங்களேன். இவா பண்ணுற யாகத்துக்கு யாரை நோக்கி பண்ணுவா? இப்போ நம்ம பண்ணுற யாகத்தை பெருமாள் பிராட்டியை நோக்கி பண்ணுறோம். இவா ஒரு யாகம் பண்ணால் யாரை நோக்கி பண்ணுவா? தன்னைத்தானே நோக்கியா பண்ணிக்க முடியும்? பண்ண முடியாதான். ஆனால் ஒரு யாகம் பண்ணுறதா தேசிகன் எடுக்கிறார். கமலா நிரபாய தர்மபத்னி கருணாத்தியாஸ்வய மிருத்விஜோ குணாக அவனம் ஸ்ரயதா மஹீனமாத்தியம் சச்ச தர்மதஸ்வதனன்ய சேவனீயான்னு எடுக்கிறார். நீங்கள் இங்கேருந்து பெங்களூர் போகிற வழி ராணிப்பேட்டை வாலாஜா வழியாக போனேன்னா பாலு செட்டி சத்திரத்துக்கிட்டக்க 108 திவ்ய தேசங்களில் ஒன்று திருப்புட்குழி அப்படின்னு ஒன்று வரும். பெருமாளுக்கு ரணபுங்கவன் விஜய ராகவன் அப்படின்னு பேர். ரொம்ப ஆச்சரியமான பெருமாள். தாயாருக்கு அங்கே மரகதவல்லின்னு பேர். ரொம்ப ஆச்சரியமான பேரோட தாயார் விளங்குபவள். அந்த மரகதவல்லி தாயார் பெருமாளுக்கு விஜயராகவன் பேர். அந்த க்ஷேத்திரத்தில் தான் யாதவ பிரகாஷர்கிட்ட சிறு வயதில் சுவாமி ஸ்ரீபாஷ்யக்காரர் ராமானுஜர் பாட்டங்களை கற்றார். அந்த பெருமாளை ஸ்துதி பண்ணுறார் தேசிகன். பரமார்த்த ஸ்துதி அப்படின்னு பேர். அந்த பரமார்த்த ஸ்துதியில் சாதிக்கிறார், கமலா நிரபாய தர்மபத்னி. பெருமாளும் பிராட்டியும் சேர்ந்து ஒரு யாகம் பண்ணுறாளாம். யாரை வச்சு யாகம் பண்ணுறான்னா ரித்விக்கள். குணம், சௌலபியம், சௌஷீல்யம், தயா, கருணா, இந்த மாதிரி குணங்கள்லாம் தான் அங்கே இருக்கக்கூடிய ரித்விக்களாம். அங்கே வந்திருக்க பண்டிதாளாம், அங்கே வந்திருக்கிற புரோஹிதாளாம். அவளை வச்சு விடுறார். அக்னிக்குள்ளே எதை விடணும்? ஜீவாத்மாவை விடணும். அக்னி எது? சரணாகதிங்கிற அக்னியா. சரணாகதிங்கிற அக்னிக்குள்ள ஜீவாத்மாங்கிற ஹவிஸ குணங்கள்ங்கிற புரோஹிதாளை வச்சுட்டு கர்த்தாவான பெருமாளும் பிராட்டியும் பண்ணுறா. அந்த யஜ்ஞத்தில் நம்ம கலந்துக்க மாட்டோமான்னு தேசிகன் கேட்குறார். அதனால்
பிராட்டியும் பத்னி, விஷ்ணு பத்னி. இவ சாதாரண பத்னி இல்லாதபடியால் லோகக்ஷேமத்துக்காக ஒரு யாகம் பண்றா. அப்பேற்பட்ட பத்னிக்கு விஷ்ணு பத்னின்னு பேர். அந்த விஷ்ணு பத்னி பொதுவாக ஆற்றுல ஸ்ராத்த கர்மா பண்ணும்போதோ இல்லாட்டா ஆற்றுல கல்யாணங்கள்லாம் வரும்போது அக்னியை எழுப்புறது ஒரு விஷயம். அதனால் அந்த அக்னியை எழுப்புறதுக்கு முன்னாடி இந்த நாமாவை சொல்லுங்கோ. ஏன்னா அது ஆரம்பிச்சேன்னா எந்த விஷயமும் தடைப்படாது. இப்போ என்னென்னா அப்டிக்கல்ஸ்லாம் தான் நமக்கு ஒரு பெரிய இதுவாக இருக்குது. ஒரு சரி பட்டர்கிட்ட சொல்லி சுவாமி நீங்கள் இன்றைக்கி வந்துருங்கன்னு சொன்னால் அவர் வர வைக்கும் டென்ஷனாக இருக்குது, வருவரா மாட்டாரான்னு. அதனால் இந்த நாமாவை சொல்லிவிடுங்கோ, எப்படியாவது பிராட்டி கொண்டு வந்து சேர்த்துருவோம் அந்த பட்டரை. அதனால் பிரபன்ன சம்ரக்ஷண யஜ்ஞதீக்ஷாம் ததாதி விஷ்ணு கமலாஸ்ய பத்னி தத்விஷ்ணு பத்னி பிரதிதா ததோசௌ மந்த்ரேபி காயத்ர விதே ததீயே. விஷ்ணு பத்யை நமஹ விஷ்ணு பத்யை நமஹ விஷ்ணு பத்யை நமஹ. அடுத்த நாமம் ரொம்ப ஆச்சரியமான நாமம், பிரசன்னாக்ஷி அப்படின்னு பேர். பிரசன்னாக்ஷினா அந்த சந்தோஷத்தை அந்த சிறப்பை கண்களாலேயே கொடுப்பவள். அக்ஷினா கண்ணு. எப்படின்னு கேட்டால் பெருமாளுக்கு யாராவது கொஞ்சம் திறமை கம்மியாக இருந்தால் கொஞ்சம் விலக்கிடுறதுக்கான புத்தி உண்டாம். ஐயோ நான் இவனை நன்னா தான் படைச்சேன், ஏன் இப்படி இருக்கான், தள்ளி வச்சுருவார். அப்போ பிராட்டி பேசாமல் இருந்துருவலாம், அவளோட பேசவே மாட்டாராம். அப்புறம் தான் பிராட்டி சொல்லி பெருமாளுக்கு தெரிய வருமா. இப்போ பிராட்டி சொல்லுவலாம், நீ என்கிட்ட பேசணும்னு ஏங்கிற பகவானே, ஆனால் என் குழந்தைய நீ மதிச்சாதான் நான் உன்னோட பேசுவேன். இது பொதுவாக வீடுகளில் நடக்கும் பாருங்க. அப்பா எதாவது கோச்சுட்டா அம்மாவை கோச்சுப்பா, இது பாருங்க குழந்தைய ஒன்று ஒரு வார்த்தை சொல்லாதீங்க. அதனால் அப்படிங்கிற ஒரு புத்தி இருக்குது பாருங்க, அது பிராட்டிக்கிட்டேன்னு தான் வருது. பல பேர் யோசிப்பா நமக்கு இந்த குணம் வந்ததுன்னு. அவளுடைய வாத்சல்யத்தில் ஒரு திவளை நம்மக்கிட்ட வந்திருக்கான். அப்பேற்பட்ட பிரசன்னாக்ஷி. அந்த பிரசன்னாக்ஷி என்பவள் she will always fight for her children. அதுதான் ஜெகன்மாதா மகாலட்சுமி கிட்ட இருக்கக்கூடிய ஒரு தனி சிறப்பு. அதை சொல்றார், பிரசன்னே த்வக்ஷிணி யஸ்யாஹா ஜாடே கோப்தரி தத்பிரியே பிரசன்னாக்ஷி இதி நாம்னேயம் வர்ணியதே கமலா புதைஹி அப்படின்னு அந்த இடத்துல பிராட்டியின் பெருமையை சொல்றார். பிரசன்னாக்ஷ்யை நமஹ பிரசன்னாக்ஷ்யை நமஹ பிரசன்னாக்ஷ்யை நமஹ. அடுத்தது 101வது நாமம், 100 ஓவர். 101வது நாமம் நாராயண சமாஸ்ருதா அப்படின்னு பேர். இந்த நாராயண சமாஸ்ருதா என்பதற்கு அடியனுடைய ஆச்சாரியன் ஒரு சிறு கதை சொல்லியிருக்கார். என்னன்னா, பெருமாள் பாசி தூர்த்து கிடந்த பார்மகட்கு பண்டொரு நாள் பூமாதேவிய பிரளய சமுத்திரத்தில் ஹிரண்யாக்ஷன் என்பவன் வைக்க தேவர்களும் சென்று பிரார்த்திக்க பிரம்மாவின் நாசிகாத்வாரங்களிலிருந்து ஒரு பன்றிக்குட்டி தோண்ட அந்த பன்றிக்குட்டித்தான் சென்று பூமாதேவியை இடர்ந்தெடுத்ததாக சரித்திரம். பாசி தூர்த்து கிடந்த பார்மகட்கு பண்டொரு நாள் மாசுடம்பின் நீர்வாரா மானமிலா பன்னியாம் தேசு உடைய தேவர் திருவரங்கச் செல்வனார் பேசியிருப்பனகள் பேர்க்கவும் பேராவேன்னு ஆண்டாள் நாச்சியார் திருமொழியில் சாதிக்கிறார். அப்பேற்பட்ட பெருமாள் பூமாதேவியை இடர்ந்து எடுத்து வந்தார். இடர்ந்தெடுத்து வரும்போது பூமாதேவி யாரு? பெரிய பிராட்டியாரன் மகாலட்சுமி ஒரு அம்சம். அதனால் அவள் என்ன பண்ணாலாம், காலில் போட்டுருக்க மெட்டியை மெதுவாக அப்படி கொஞ்சம் லூஸாக நழுவி விட்டாளாம். அது அப்படி கீழே போயிடுத்தான். எங்கே? சமுத்திர ஜலத்தில் போயிடுத்து. சமுத்திர ஜலத்தில் எங்கேயோ கீழே போயிடுத்து. அவள் என்னமோ என்னால் முடியல, ஐயோ எங்கே தெரியலையே அப்படி இப்படின்னு பார்த்தா, அப்போ வராக பெருமாள் என்ன பண்ணார், இப்படி இப்படி குனிஞ்சு பார்த்தார். குனிஞ்சு பார்த்த உடனே அழகாக அந்த மெட்டியை எடுத்து இவ காலில் ஃபிட் பண்ணிடுறார். அப்போ பிராட்டி சொன்னாலாம், எங்கேயோ கீழே விழுந்த ஒரு மெட்டியை எடுத்து தெரியே, இந்த மாதிரி நம்ம குழந்தைகள் எவ்வளவு வருஷமாக சம்சாரம்ங்கிற சாகரத்தில் விழுந்திருக்கா, சுலபமாக ஏதாவது ஒரு வழி சொல்லி அவளை எழுப்பக்கூடாதா? அப்போ பெருமாள் சொன்னோடனே பிராட்டி மனசில் யோசிச்சாலாம், சரி ஒரு மரத்தில் உள்ள 2 கிளைகளைப் போல் இருக்க வேண்டும் என்பதற்காக பெருமாள் மரத்தில் இருக்கக்கூடிய கிளையை அப்படி முறிச்சாராம். அதுக்கு 2 கிளை இருந்ததாம். அந்த 2 கிளை ஷாக்காவின் மூலமாக துவயமகாமந்திரத்தில் பூர்வார்த்தம், துவயமகாமந்திரத்தில் உத்திரார்த்தம் அப்படிங்கிற பூர்வார்த்த உத்தரார்த்தங்களை கொடுத்தாராம். அந்த பூர்வார்த்த உத்தரார்த்தம் எதுன்னு கேட்டேன்னா ஆச்சரியமான துவயமகாமந்திரம். இந்த துவயமகாமந்திரங்கிறது தான் லோகத்துக்கு க்ஷேமத்தை கொடுக்கக்கூடிய அந்த மந்திரமாம். அந்த லோகத்துக்கு க்ஷேமம் கொடுக்கக்கூடிய துவயமகாமந்திரத்தை சொன்னாராம். இந்த துவயமகாமந்திரத்தை தான் அன்றைக்கே நான் சொன்னேன், துவயமகாமந்திரத்தை ஆதாரமாக வச்சுட்டு தான்
ஆளவந்தாருடைய ஸ்தோத்திர ரத்னம். ஆளவந்தாருடைய ஸ்தோத்திர ரத்னம் இந்த துவயமந்திரத்தை பற்றி சொல்கிறதுன்னா, இந்த துவயமந்திரம் யாரை பற்றி இருக்குது? பெருமாள் பிராட்டியை பற்றி இருக்குது. இந்த ஸ்தோத்திர ரத்னத்தை பற்றி சொன்னது யாருன்னு கேட்டால் சுவாமி வேதாந்த தேசிகன். அதனால் விஷ்ணு புராணம்ங்கிற புராண ரத்னத்தை ஆதாரமாக வச்சுண்டு ஸ்தோத்திர ரத்னம் பாடினார். அதில் துவய ரத்னம்ங்கிற மந்திரத்வயம் அந்த இடத்துல இருக்குது. அதனால் அந்த துவய மகாமந்திரத்தை கொடுத்தவள் சாக்ஷாத் பிராட்டி. நாராயணம் சமாஸ்ருத்திய பக்தியாக துவம்சனம் ரமா யாச்சதே நித்தியமேவேதி நாராயண சமாஸ்ருதா. அதனால் 101வது நாமம் நாராயண சமாஸ்ருதாயை நமஹ. நாராயண சமாஸ்ருதாயை நமஹ. நாராயண சமாஸ்ருதாயை நமஹ. அடுத்தது 102வது நாமம் தாரித்ர்ய துவம்சினி. ஏற்கனவே தாரித்ய நாசினின்னு ஒரு நாமத்தில் தரித்திரத்தை போக்கடிப்பவள் அப்படிங்கிற அர்த்தத்தில் பார்த்தோம். இந்த இடத்துல தாரித்ய துவம்சினி. எதனால் துவம்சினின்னு கேட்டால், பல்லவராயனின் சரித்திரத்தை அடியனுடைய ஆச்சாரியன் எடுக்கிறார். ஸ்ரீரங்கத்தில் ஒரு வாட்டி பல்லவராயன் ஒரு ராஜா போயிருக்கார். தொண்டைமான் ராஜா ஒருத்தர் போயிருக்கார். போகும்போது அங்கே பராசர பட்டர் இருந்திருக்கார். அவரை பார்த்து சொன்னார், உங்ககிட்ட நிறைய அர்த்த விசேஷங்கள்லாம் கேட்டுக்கணும்னு ஆசை, ஆனால் என்னால் முடியல, நாட்டை முழுக்க என்கிட்ட கொடுத்துட்டா. பல பேர்கிட்ட நான் போய் கேட்பேன், இங்கே உபன்யாசம் சொல்கிறேன், உங்கள் ஆஃபீஸ் டைமிங்ஸை கொஞ்சம் அன்றைக்கி மட்டும் கொஞ்சம் முன்னாடி வச்சுட்டு வர முடியுமா? இல்லை சுவாமி, நான் போனால் தான் ஆஃபீஸே அங்கே நடக்கும், நான் இல்லாமல் அங்கே ஆஃபீஸ் நடக்காது, அதனால் இப்போ வேணா 60க்கு அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டுருவா. அந்த மாதிரி இந்த பல்லவராயன் சொன்னார், உங்ககிட்ட நிறைய விஷயம், இது இன்றைக்கி நேற்று சொன்னதில்லை, 1000 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னது. உங்ககிட்ட எப்படியாவது அர்த்த விசேஷங்கள் கேட்டுக்கணும் பராசர பட்டரே, ஆனால் முடியலை, ஏன்னா எனக்கு அவ்வளவு காரியங்கள் இருக்குது. அப்போ பட்டர் சொன்னாராம், நீ கடற்கரைக்கு சென்று அனுபவம் செய், கோ டு த கோஸ்ட் அண்ட் ஹாவ் த எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னார். என்ன சுவாமி, கோஸ்ட்டுக்கு போய் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு கேட்டால், அந்த இடத்துல சொல்கிறார், அந்த பல்லவராயன் தொண்டைமானுக்கு ஒரு அர்த்தமும் புரியலையாம். அவர் நேர போய் பராசர பட்டர்கிட்ட, நஞ்சியர்கிட்ட கேட்டாராம். பராசர பட்டரின் சிஷ்யர் நஞ்சியரை பார்த்து சொன்னாராம், என்ன உங்கள் ஆச்சாரியன் சொல்லிட்டார் கடற்கரைக்கு போனால் அனுபவம் இருக்கும்னு, எனக்கு ஒன்றுமே புரியலையேன்னார். நஞ்சியர் சொன்னார், எனக்கும் புரியல, நான் பராசர பட்டர்கிட்ட போய் கேட்குறேன்னார். பராசர பட்டர்கிட்ட போய் கேட்டார். பராசர பட்டர் சொன்னார், நன்னா கேட்டுக்கோ, அன்னைக்கு பிராட்டியை விட்டு பெருமாள் பிரிஞ்சு இருந்தார் ராமாயணத்தில். அப்போ ராமர் பாரத தேசத்தில் இருக்கும்போது தான் அந்த விபீஷணானவன் அந்தரத்தில் வந்தான், அவன் சரணாகதி பண்ணான். அதுக்கு முன்னாடி என்ன ஆயிடுத்து, முந்தின நாள்லாம் ராமரையும் லக்ஷ்மணரையும் நடுவில் தூங்க வச்சுட்டு இந்த குரங்கெல்லாம் சுற்றி வந்து ரக்ஷணம் பண்ணுமா. ஆனால் ரொம்ப நாள் ஆக 70,000 குரங்கு தூங்க ஆரம்பிச்சுட்டான். அப்போ லக்ஷ்மணரை ராமர் எழுப்பிவாராம். எழுப்பிட்டு சொன்னாராம், பாரு, நம்மளை காப்பாற்றுறதுக்காக இந்த குரங்குகள் தூங்குறது, இதுகளுக்கு ஒன்றுத்துக்கும் ஒன்றும் ஆகிடக்கூடாதுன்னு அவர் சுற்றி வந்தாராம். அப்போ சுற்றி வரும்போது சமுத்திரராஜாவை பார்த்து ராமர் சொல்கிறாப்புல இருந்துதான், பாருப்பா, உன் பெண்ணு மகாலட்சுமி இருக்க வேண்டிய இடத்துல, அவள் அனுகிரகம் பார்க்க வேண்டிய இடத்துல நான் பார்த்துட்டு இருக்கேன். இதே இந்த இடத்துல சீதை இருந்திருந்தா அவ ரக்ஷணம் பண்ணியிருப்பளேன்னு சொல்கிறது காரணம் என்ன? அந்த தாரித்யம் இல்லைன்னு அர்த்தம். நன்னா ஒன்று கேளுங்கோ, இது ரொம்ப முக்கியம், நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது. வேதத்தில் பெருமாளுக்கு தரித்ரன் ஒரு பேருண்டு. அவன் தரித்ரன். முன்னாடியே நம்ம பார்த்தோம், மகாலட்சுமிக்கு சுவாமியாக இருக்கக்கூடியவருக்கு எப்படி தரித்ரன் ஒரு பேர் வரும் அப்படின்னு கேட்டேன்னா, அந்த இடத்துல ஆச்சரியமாக எடுக்கிறார். வேதம் சொல்கிறது, பெருமாளுக்கு சமமோ அவருக்கு மேம்பட்டவரோ யாரும் கிடையாது இல்லையா. இப்போ நம்ம என்ன சொல்லுவோம் கிளாஸில், இந்த குரூப் ஃபோட்டோலாம் எடுக்கும்போது, நீங்கள்லாம் ஒரே ஹைட் இருக்கிறவா இந்த செகண்ட் ரோக்கு வாங்குவோன்னு சொல்லுவோம். அப்படின்னா என்ன, கிட்டத்தட்ட ஒரே ஹைட் இருக்கணும், அவள்லாம் செகண்ட் ரோக்கு வந்துடுவா. டாலாக இருக்கவாள்லாம் பின்னாடி போங்கோ, முன்னாடி வராதிங்கோ. கொஞ்சம் குள்ளமாக இருக்கவாள்லாம் முன்னாடி வாங்கோ. அப்படின்னா குள்ளமாக இருக்கிறவா 10 பேர் முன்னாடி நிற்பா, உயரமாக இருக்கக்கூடிய ஒரு 7-8 பேர் பின்னாடி நிற்பா. இப்போ பெருமாளை கூப்பிட்றோன்னு வச்சுங்கோ, தேவர்களே ஒரு பக்கம் நில்லுங்கோ, அப்போ இந்திரன், வாயு, அக்னி இவாள்லாம் நின்றுடுவா. பெருமாளுக்கு சமமாக யார் இருக்காளோ இங்கே வந்து நில்லுங்கோ. பாவம், பெருமாளுக்கு யாருமே இருக்க மாட்டா கம்பெனிக்கு, அவர் மட்டும்தான் ஒத்தராக நிற்பார். இந்த அவருக்கு யாரும் சமம் இல்லைன்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அதனால வேதம் சொல்லிட்டு அவனுக்கு பேர் தரித்திரன் கொடுத்து. ஏன்னா அவருக்கு ஒரு விஷயம் இல்லையே, எது இல்லை, அவருக்கு சமமாக யாரும் இல்லை. அதனால அந்த தாரித்யம், அந்த பெருமாளோடு பிராட்டி அனுகிரகம் செய்ய வேண்டிய தாரித்திரத்தை போக்கடிப்பக்கூடியவள் தாரித்ர
துவம்சினி. அதனால இந்த நாமாவுக்கு அர்த்தம் சொல்றார், தாரித்ய துவம்சனம் கிருத்வா பக்தானாம் திவ்யதி இதி சா தாரித்ய துவம்சினீம் தேவீம் நாமனி த்வே த்விமிதே யுதே தாரித்ய துவம்சின்யை தேவ்யை நமஹ. பல பேர் கேள்வி வரும், ஏன் சுவாமி தேவிங்கிற நாமத்தை அடுத்த நாமமாக வச்சுக்கூடாதா? ஏன்னா தாரித்ய துவம்சினி தேவ்யை அப்படின்னு எதுக்கு தேவி இந்த இடத்துல சேர்த்து போட்டிருக்கேன்னா, ஏற்கனவே தேவிங்கிற நாமம் 2 இடத்துல வந்துடுத்து. இல்லை சுவாமி இந்த தேவியை தனி தேவியாக வச்சுக்கலாம்னு கேட்டால் 109 நாமங்கள் வந்துடும். ஆனால் அங்கே என்ன சொல்கிறது, அஷ்டோத்தர சதம் லக்ஷ்மியாக ஸ்ரோத்தும் இச்சாமி தத்துவத்தை 108 தான் சொல்லியிருக்காரு. இல்லை சுவாமி அவர் தப்பாக சொல்லிவிட்டார், ஒரு எண்ணில் சரியா 109 அப்படி இல்லை. சில இடங்களில் பிரிக்கும் போது அந்த தேவிங்கிறவ இங்கே தேவைப்படுறது. தாரித்ர துவம்சினி தேவி, தாரித்திரத்தை போக்கடிக்க கூடிய பரபிரம்ம பட்ட மகிழ்ச்சியா இருக்கக்கூடிய தேவி. அதனால தாரித்ய துவம்சின்யை தேவ்யை நமஹ. தாரித்ய துவம்சின்யை தேவ்யை நமஹ. 103வது திருநாமம் சர்வோபத்ரவ வாரிணி அப்படின்னு பேர். சர்வோபத்ரவ வாரிணின்னா எல்லா விதமான துக்கங்களையும் போக்கடிக்க கூடியவள். இதுக்கு அர்த்தம் எப்படி சொல்றது? ரொம்ப ஆச்சரியமா அடியனுடைய ஆச்சாரியன் பரமசிவனாரின் சரித்திரத்தை எடுக்கிறார். பரமசிவனார் என்ன பண்ணாராம், அவருடைய தந்தையாரான பிரம்மாவின் 5வது தலை 5வது திருமுகத்தை கிள்ளி எரிந்தாராம். அந்த கிள்ளி எரியும் போது அந்த கபாலம் கைக்கு ஒட்டிக்கிறது. அப்பதான் ஒரு அசரீரி வாக்கியம் சொல்றது, இந்த கபாலத்தில் யாரு ரத்தம் இடுவர்களோ ஒரு சொட்டு ரத்தம். இப்போ நம்ம உடனே கேட்கலாம், சுவாமி அந்த ரத்தம் பெருமாளுக்கும் பிராட்டிக்கும் ஏ பாசிட்டிவா பி பாசிட்டிவா? ரத்தம்னு அந்த இடத்துல சொன்னால் பாஞ்ச பௌத்திகமான ரத்தம் இல்லை. எப்போவுமே நம்ம விஸ்காசிட்டின்னு நாங்கள்லாம் கெமிக்கல் இன்ஜினியரிங்கில் ஒன்று படிப்போம். விஸ்காசிட்டி எல்லா வஸ்துக்களுக்குமே உண்டு, ஜலத்துக்கு மட்டும் இருக்கணுங்கிறது இல்லை, எல்லா வஸ்துக்களுக்குமே உண்டு. அந்த விதத்தில் பார்த்தா இது ரத்தம்னு சொன்னால் அனுகிரகம்னு அர்த்தம். அதனால் கபாலியான பரமசிவனார் ஊராக திரிந்து சென்று கடைசியில் பதரிகாசிரமம் போனாராம். அவருடைய ஊர் கேதார்நாத் க்ஷேத்திரம். கேதார்நாத் க்ஷேத்திரத்து பக்கத்தில் இருக்கக்கூடிய பதரிகாசிரமம் போயிருக்கார். பதரிகாசிரமத்தில் பதரி விருட்சத்துக்கு கீழே நரநாராயணனான பெருமாள் தான் தியானம் பண்ணிட்டு இருக்கார். அந்த தியானம் பண்ணி கொண்டு இருக்கக்கூடிய பெருமாள் என்ன பண்ணாராம், அனுகிரகம் பண்ணணும்னு கிள்ளி எறிந்தாராம். ஒரு சொட்டு விழுந்துதாம். அப்போ அந்த கையை விட்டு போயிடுத்தான் அந்த கபாலம். அதனால தான் அந்த பக்கத்தில் ஒரு ஊர் உண்டு, பத்ரிநாத் போகிற பக்கத்தில். நீங்கள் பத்ரிநாத் போனோம்னு நினச்சேன்னா 2-3 விஷயங்கள் அந்த இடத்துல பாருங்க. பதரிகாசிரமத்தில் மேலே பெருமாள் இருக்கார், அலகநந்தாங்கிற நதி ஓடுறது. அந்த இடத்துல நீங்கள் போய் தப்த குண்டத்தில் போய் ஸ்நானம் பண்ணிட்டு வரேன். மேலே மானான்னு ஒரு கிராமம் உண்டு. அந்த கிராமத்தை நீங்கள் போகிறேன்னா சேவிச்சுட்டு வாங்க. அங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தான், நடந்தும் போகலாம், வாகனங்களும் உண்டு. அங்கே கொஞ்சம் ஏறி போனேன்னா ஒரு குகை, வியாசர் குகைன்னு பேர். அந்த இடத்துல தான் அவர் 18 புராணங்களையும் எழுதினார், வேதங்களை பிரித்து வச்சார்னு ஒரு அர்த்தம். இல்லையே சுவாமி 2 கிலோமீட்டர் இருக்கே, ஏன் சுவாமி இங்கேருந்து 2000 கிலோமீட்டர் போகிறேன், 2 கிலோமீட்டர் போக முடியாதா? மானான்னு ஒரு கிராமம். அதனால் அந்த கிராமத்துக்கு போகலாம். கீழே வரும்போது பிரம்ம கபாலம்னு ஒரு இடம் உண்டு. அந்த இடத்துல தான் பிரம்மாவின் கபாலம் சிவபெருமானை விட்டு பிரிஞ்சதா சரித்திரம். அதை அனுகிரகம் பண்ணவள் பிராட்டி. அதனால அவளுக்கு சர்வோபத்ரவ வாரிணின்னு பேர். அதனால எல்லா விதமான உபதிரவங்களையும் போக்கடிக்கக்கூடியவள். நம்ம சொல்லுவோம் பாருங்க, சரியான உபதிரவம் சுவாமி அவர். நான் அந்த உபதிரவத்தை போக்கடிக்கணும்னா இந்த நாமாவை சொல்லுங்க, சர்வோபத்ரவ வாரிணி. அதனால இதுக்கு சொல்றார் அடியனுடைய ஆச்சாரியன், சர்வானு பத்ர வானேஷா பக்தானாம் வாரயேதிதம் ஷீலமஸ்யா இதிஹ்யேஷா சர்வோபத்ரவ வாரிணி. சர்வோபத்ரவ வாரிண்யை நமஹ. சர்வோபத்ரவ வாரிண்யை நமஹ. சர்வோபத்ரவ வாரிண்யை நமஹ. சுவாமி எல்லா உபதிரவங்களையும் போக்கடிப்பவளா? ஆமாம். இப்போ 7 நாளாக வந்துட்டு இருக்குமே சுவாமி, அதான் இன்னைக்கு 7வது நாள் எடுத்து பாருங்க. அதனால சர்வ உபதிரவ வாரிண்யை நம. நாளைக்குள்ளே நீங்கள் ஃப்ரீயாக இருக்கலாம். அதனால இது 93வது நாமம். 94வது நாமம் நவதுர்கா அப்படின்னு பேர். இந்த நவதுர்காங்கிற நாமத்துக்கு அடியேனுடைய ஆச்சாரியன் ஒரு விற்த்தாந்தம் சொல்லியிருக்கார். நல்லா கேளுங்க. இது
இது ஒரு புராணத்திலேருந்து எடுத்து அடியேனுடைய ஆச்சாரியன் வால்மீகி ராமாயணத்தோட கலந்து சொல்லியிருக்கார். வால்மீகி ராமாயணத்தில் உங்களுக்கு தெரியும், சீதா பிராட்டியும் ராமரும் லக்ஷ்மணனும் சித்திரக்கூட்டம்னு ஒரு இடத்துல இருந்தால் மத்திய பிரதேசத்தில் இருக்குது, அது மந்தாகினி நதிக்கரையில் இருக்குது. அதையும் தாண்டி கீழே நாசிக் பஞ்சவட்டியில் இருந்தால் சீதை அபகரிக்கப்பட்டாள். அப்போ ஹனுமார் சீதையை தேடின்னு போகிறார். அப்போ சீதை ஒரு விற்த்தாந்தம் சொல்கிறா, நாங்கள் சித்திரக்கூட்டத்தில் இருக்கும்போது ஒரு காக்கா கொத்தித்து அப்படின்னு சொல்கிறா. அதுதான் ஆழ்வார் சித்திரகூடத்திருப்ப சிறுக்காக்கை முளை தீண்டன்னு எடுக்கிறார். ஆச்சு, இந்த விற்த்தாந்தம் எதுக்கு சொல்கிறான்னா, இது லக்ஷ்மணனுக்கு கூட தெரியாது, வேற யாருக்கும் தெரியாது, எனக்கும் ராமருக்கும் மட்டும்தான் தெரியுங்கிறா. இதுக்கு எப்படி சுவாமி யார் அது காக்கான்னு கேட்டால் அந்த இடத்துல சொல்கிறார் வாயசன், அதாவது அந்த இந்திரனின் பிள்ளைங்கிறார். அது உடனே எல்லா புஸ்தகங்கள்லையும் இந்திரனின் பிள்ளை ஜெயந்தன்னு சொல்கிறது ஒரு வழக்கம் இருக்குது. அதுதான் தப்பு. அந்த இடத்துல வால்மீகி ராமாயணத்தில் அவன் ஜெயந்தன்னு சொல்லலை, அதனால ரொம்ப முக்கியம், அது ஜெயந்தன்னு சொல்லக்கூடாது. ஏன் சுவாமி ஜெயந்தன்னு ஜெயந்தனும் இதே குணத்தை உடையவன் தான், அது சொல்கிறது ஒன்றும் தப்பு இல்லை, ஆனால் அது ஜெயந்தன் இல்லை. எப்படி சொல்லணும்னு கேட்டால் புராணத்தில் ஒரு கதை சொல்லியிருக்கா. என்னன்னா, இந்திராணியும் இந்திரனும் ஒரு நந்தவனத்தில் நடந்து வந்தாலாம். சாயங்காலம் ஒரு 5:45 5:55 ஆயிருக்கும். அப்போது ஒரு மரத்தில் ஒரு ஆண் காக்காவும் பெண் காக்காவும் சுகமாக இருப்பதை பார்த்தார்கள். அப்போ இந்திரனுக்கு தோணித்தான், நம்ம இப்படி இருக்கலாமா அப்படின்னு. அப்போ இந்திராணி சொன்னாலாம், சாயங்காலம் 6 மணி ஆயிடுத்து, தேவர்களுக்கு இந்த 6 மணி சமயத்தில் தியானம் தான் பண்ணணுமே ஒழிய இந்த விதமான அனுபவம் கூடாதுன்னு சொன்ன உடனே அப்போ இந்திரன் சொன்னான், சரி ஷார்ட்கட் வச்சுக்கலாம், நம்ம காக்காவாக மாறிடலாம். ரூல் தேவர்களுக்கு தானே, இந்திரனுக்கு எல்லா ஷார்ட்கட்டும் தெரியும், எப்படியெல்லாம் போக்கடிக்கலாம்னு. நம்ம காக்காவாக மாறிடலாம். காக்காக்கு அந்த ரூல் கிடையாது. அதனால் ஆண் காக்கா பெண் காக்காவாக மாறி அவள் அனுபவிச்சு அந்த பெண்ணான தேவயானி காக்கா ஒரு முட்டையிட்டாள். அப்புறம் இந்த இந்திரன் அவளுக்கு இந்த டிஸ்கைஸ், அந்த சக்திகள்லாம் உண்டு தேவர்களானபடியால், அவரும் அந்த இந்திராணியும் மறுபடியும் தேவ உருவத்தோடு வந்துட்டா. அந்த முட்டையை ஓரமாகவே வச்சுருக்கா. இவளுக்கு ஒரே வருத்தம், ஏன்னா லோகத்தில் போய் உன் பிள்ளை யாருன்னு கேட்டால் ஜெயந்தன்னு சொல்லுவோம், இன்னொரு பிள்ளை யாருன்னு கேட்டால் காக்கான்னு சொன்னால் எப்படி இருக்கும். அதனால் இவளுக்கு சொல்ல பிடிக்கல, முட்டையை அப்படியே வச்சுருக்கா. அப்போது சனைஸ்சரனின் சாரதி அவனும் காக்கா தானே, அதனால் காக்காவுக்கு சஜாத்தியும் ஒரே காக்கா ஜாதியை பார்த்தோன்னா காக்காவை தாழ்த்தி விட்டார்கள், வாபஸ் பெற வேண்டும் என்பதற்காக இப்படி சபைக்கு வந்துவிட்டார். இந்திரன் சபைக்கு சொன்னார், இதை பாருங்க, எங்கள் ஜாதியை சேர்ந்த காக்கா முட்டையை நீங்கள் இப்படி திரஸ்காரம் பண்ணுறேன், காக்கா ஒழுங்காக வளர்த்து விடுங்கோ, இல்லாட்டா எங்கள் சனைஸ்சரன் உங்கள் ஆத்துக்கு வந்துருவார்னு. ஐயோ, சனைஸ்சரன்லாம் எங்கள் ஆத்துக்கு வரவே வேண்டாம், நான் காக்காவை வளர்த்து விட்டுவிடுறேன். வளர்த்து விட்டார். அந்த காக்காக்கு ஏதாவது ஒரு ரூம் அலாட்மெண்ட் பண்ணணும் இல்லையா. இந்திரனின் பிள்ளையான காக்காக்கு ஜெயந்தன் பக்கத்தில் ஒரு ரூம் அலாட் பண்ணிட்டார். ஜெயந்தனுக்கு 101, இவருக்கு 102 அப்படின்னு அலாட் பண்ணியாச்சு. அவ்வளோதான். இன்னும் அந்த காக்கா அங்கேயே இருந்துன்னு வந்தது. அப்புறம் தான் ஒரு நாள் என்ன எடுத்து, தசரத சக்கரவர்த்தி ஸ்வர்க்கத்துக்கு வந்தார். அது உங்களுக்கு தெரியும் இல்லையா, ராஜ்யம் கொடுக்க வேண்டாம்னு சொன்னார், கைகேயி கொடுக்கணும்னா கொடுத்த உடனே ராமர் காட்டுக்கு போனோடனே அவர் ஸ்வர்காரோகணம் மேற்கொண்டார், ஸ்வர்க்கத்துக்கு வந்துவிட்டார். இப்போ ஸ்வர்க்கத்தில் 103 ரூம் நம்பர் இந்திரன் தசரதருக்கு அலாட் பண்ணிவிட்டார். இப்போ என்ன எடுத்து, தசரதருடைய ரூம்லேருந்து பால்கனியும் இந்த காக்காவின் பால்கனியும் காமன், அதனால் இவா 2 பேரும் ஒன்றா போய் டீ குடிக்கலாம் அந்த மாதிரின்னு வச்சுக்கோ. அதனால் இந்த பெங்காலுக்கெலாம் போயிட்டேன்னா, நான் வேலை பார்க்கும்போது அடிக்கடி நான் இந்த மார்க்கெட் ரீசர்ச்சுக்காக போவேன். அங்கே சும்மா வேலை பார்க்கணுன்னு ஆரம்பிக்கிறதுக்குள்ளே சாய் காபே அப்படிம்பா, சாய் சாப்பிட்றேளா, ஐயோ இப்போ தான் ஏன் ஆரம்பிச்சே இருக்கும், நீங்கள் கவலையே பட வேண்டாம், எங்கள் மாநிலத்தில் வேலையே பார்க்க வேண்டான்னு விட்டாவா. அதனால் அப்படி சொன்ன உடனே சரி, அந்த காக்கா விற்த்தாந்தம், காக்காவும் தசரதரும் பேசிக்கிறா. காக்கா கேட்குறது தசரதர்கிட்ட, உன்னுடைய விற்த்தாந்தம் சொல்லு தசரதரே. தசரதர் சொல்கிறேன்னா, இன்னாருக்கு பிறந்தேன், நான் நிறைய கல்யாணம் பண்ணிட்டேன், அது பண்ணது ரொம்ப சுகம் நினச்சேன், அப்புறம் தான் துக்கமாகிடுது, எனக்கு ரொம்ப பிடிச்ச பிள்ளை ராமர், ராமருக்கு அழகான ஒரு பெண்ணை மனம் செய்து வைத்தேன், சீதைன்னு பேர், ரொம்ப நல்ல பெண்ணு, சாரித்திரத்தில் அவள் தான் பெஸ்ட்டு, அழகில் அவளுக்கு மிஞ்சி ஆளே இல்லைங்கிறா, அந்த மாதிரி ஒரு அழகிய நல்ல மாட்டு பெண்ணு கிடச்சிருக்கு, எனக்கு ஒரு பாக்கியம். இப்போ காக்காவுக்கு மனசுக்குள்ளே சீதையின் அழகு ஏறிடுத்து. அது ஒரு நாள் என்ன பண்ணிட்டு அப்படி கீழே கிளம்பி வந்தது. அப்போ தான் ராமரும் சீதையும் சித்திரக்கூட்டத்தில் உட்காந்துருக்கா. ராமர் மடியில் சீதை படுத்துக்கிறா, சீதை மடியில் ராமர் படுத்துக்கிறார். ராமர் மடியில் சீதை படுத்துக்கும் போது காக்கா பார்த்துட்டே இருக்கு. ராமர் என்ன பண்ணார், போனார். ஆச்சு, கொஞ்ச நாள் ஆனோடனே சீதை மடியில் ராமர் படுத்துட்டார். அப்போ தான் சீதை மார்பை அது அழகால குத்த ஆரம்பிச்சுடுத்து. மாம்சபக்ஷியா, அதுக்கு மாம்சம்னா ரொம்ப பிடிக்கும், அதுக்கு எண்ணமும் தீய எண்ணமாக இருக்குது. கேட்கவே வேண்டாம், அப்பா யாருன்னு, ஐ காக்கா, புரியுறதா, இந்திரனுடைய காக்கா அது. அதனால் பாலகாண்டத்தில் அஹல்யா கிட்ட அபச்சாரம் பண்ணதை பார்த்தோம். சொல்லுவாளே, அதே குலத்தில் தானே வந்திருக்கு. அது இது பெண்ணுக்கிட்ட அலங்காரம் பண்ண ஆரம்பிச்சுடுத்தோ. இந்த அலங்கோலம் பண்ண ஆரம்பிச்சோன்னே சீதை அப்படியே ஸ்திரமாக இருக்கா. அவள் ருதிரம், அவள் சூடாக இருக்கக்கூடிய ரத்தம் ஒரு தொட்டு
அப்படியே பெருமாளுடைய நெத்தியில பட்டு தான் ஷுல்லுன்னு எழுந்துண்டார் ராமர். எப்படி பரசுராமர் வந்து கர்ணன் மடியிலேருந்து எழுந்துண்டாரோ, சுத்தி முத்தி பார்த்தார், சீதை மார்பிலேருந்து அப்படியே ரத்தம் பீரிட்டின்னு வருது. உடனே புல்லை எடுத்தார், இப்படி தர்பாஸ்தரனன்னு போட்டார். அது சுத்தி 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 சுத்த ஆரம்பிச்சது. அது பிரம்மாஸ்திரமா மாறி அப்பா வீட்டுக்கு முதல்ல போச்சு, இந்திரன் வீட்டுக்கு போச்சு. இந்திரன் டு நாட் டிஸ்டர்ப்னு வெளில போர்டு போட்டு விட்டார். ஏன்னா இப்போ ராமரை எதிர்த்தார்னு வச்சுங்கோ, அந்த பிரம்மாஸ்திரம் இவரை எதிர்த்துரும். நீங்கள் கேள்விப்பட்டிருப்பேன்னு நினைக்கிறேன், மகாபாரதத்தில் ஒரு சரித்திரம். இப்போ நம்ம ராமாயணத்துலேருந்து இப்போ மகாபாரதத்துக்கு போகிறோம். நீங்கள் ஜாகிரதையாக என்னோட கூட வந்தேன்னா தான் உண்டு. பாட்டு கச்சேரியில் என்ன ஆகிடும், அழகான வரி வரும். ரொம்ப அழகான வரி வரும்போது நிரவல் தனியாவர்த்தனம்னு விட்டுருவா. அப்போ நீங்கள் ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம். மறுபடியும் ரெஸ்ட் எடுத்துட்டு நீங்கள் 10 நிமிஷத்துக்கு அப்புறம் அதே வரியை பிடிச்சிருவார். இப்போ உபன்யாசத்தில் அப்படி இல்லை, அது சொல்லிகிட்டே போகணுமா இருக்குது. நீங்கள் விட்டுட்டேன்னா தான் கஷ்டம். அதனால் என்னென்னா மகாபாரதத்தில் ஒரு கட்டம், உத்தாலகர்னு ஒருத்தர், உத்தங்கர்னு ஒருத்தர். இந்த உத்தங்கருக்கு ரொம்ப வருத்தம் யார்கிட்டன்னா இந்த தக்ஷகன்ன பாம்பு கிட்ட. ஏன்னா தக்ஷகன் என்ன பண்ணி எடுத்து தோடெல்லாம் எடுத்துன்னு போயிடுத்து. அதுக்கு ஒரு விற்த்தாந்தம் இருக்குது, ஆதி பரவாயில்ல. இன்னைக்கு அது ஒரு மகாபாரதம் சொன்னேன்னா நீங்கள் அன்றைக்கி கேட்டுக்குங்க. அது ரொம்ப டீப்பு. மகாபாரதத்துக்குள்ளே போயிட்டால் எங்கே ஆரம்பிக்கணும் எங்கே முடிக்கணும்னே தெரியாது. இந்த உத்தங்கருக்கு முதல்ல இந்த பாம்பு தக்ஷகனை கண்டா பிடிக்கல. தக்ஷகனை பற்றி யார்கிட்டயாவது போய் கம்ப்ளைண்ட் பண்ணணும், ஏபிள் பர்சன் கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணணும். யார் அந்த காலத்தில் ஏபிள் பர்சன்னா, ஹஸ்தினாபுரத்தில் ஒரு ராஜா ஜனமேஜயன் இருந்தான். அர்ஜுனன் பிள்ளை அபிமன்யு பிள்ளை பரீட்சித்து பிள்ளை ஜனமேஜயன் கிட்ட போய் சொன்னா, உங்க அப்பா பரீட்சித்து எப்படி போனார் தெரியுமா? இல்லை சின்ன வயசுல போயிட்டார், எப்படி போயிட்டார்னே தெரியல. உங்க அப்பா தக்ஷகன்கிற பாம்பு கடிச்சு போயிட்டார். எங்க அப்பாவை தக்ஷகனா கடிச்சுது, இனிமேல் லோகத்துல ஒரு பாம்பு கூட உயிரோட இருக்காது பாருன்னு சொல்லிட்டு சர்ப்பசத்திரம்னு ஒரு யாகம் பண்ணான். அந்த யாகத்தோட பெருமை என்னன்னா, மந்திரத்தை சொன்னால் கிண்டி நேஷ்னல் பார்க், சஞ்சய் காந்தி நேஷ்னல் பார்க், எங்கெங்கெல்லாம் பாம்பு இருக்கோ அதுவாக ஆட்டோமேட்டிக்காக வந்து அக்னிகுண்டத்தில் விழும். அப்படி எல்லா விதமான பாம்பு என்னெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்களோ, இதெல்லாம் ராத்திரியே சொல்ல வேண்டாம்பா, என்னெல்லாம் நீங்கள் ஸ்பீஷீஸ் வச்சுக்கிறீங்களோ எல்லாம் நாஜான்னு அதுக்கு ஏதோ பேர் பயாலஜிக்கல் நாமன்க்ளேச்சர் எல்லாம் வந்து விழ ஆரம்பிச்சுடுத்து. எக்ஸெப்ட் தக்ஷகன் மட்டும் விழலை. அது ஒரு ஸ்பெஷல் வெரைட்டி, அது மட்டும் விழலை. பண்ணுறது அவனுக்காக, பாக்கி பாம்பெல்லாம் விழுந்துடுத்து. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்போ இந்த ஜனமேஜயன் அப்படி பைனாக்குலர்ஸ் வச்சு பார்த்துட்டே இருக்கான், தக்ஷகன் வந்து விழறதான்னு. தக்ஷகன் மட்டும் விழலை. உடனே இந்த ரித்விக்கை பார்த்து கேட்டான், ஏன் சுவாமி தக்ஷகன் மட்டும் ஏன் விழலை, வாட் இஸ் த ப்ராப்ளம்னா. ரித்விக்கு அந்த காலத்து தூரதர்ஷனம் உண்டு. அப்படி யோசிச்சு பார்த்தார், தக்ஷகன் இப்போ இந்திரனுடைய பட்டணத்தில் இந்திரனுடைய சிம்மாசனத்துக்கு கீழே சுத்தின்னு இருக்கு. அபிமான பங்கமாய் நின் பள்ளிக்கட்டிற்கீழே வந்து சங்கமிருப்பார் போல் தலை பெய்தோம். தக்ஷகன் என்ன பண்ணிவிடுத்தான், தனக்கு இந்த கேடுகாலம் வந்துடுத்துன்னு தெரிஞ்சு இந்திரன் கிட்ட போயிடுத்து. இந்திரன் கிட்ட போன உடனே இந்திரனை பார்த்து சொல்லிடுது, இந்திரா நீ அப்பேற்பட்டவன், நீ இப்படி செய்கின்றாய் அப்படி செய்கின்றாய், தங்க தலைவரே பொற்தலைவரே இப்படிலாம் தலைவரே அப்படிலாம் சொன்ன உடனே எல்லா பக்கமும் ஹோர்டிங்ஸ் எல்லாம் போட்ட உடனே இந்த தலைவரான இந்திரனுக்கு அதெல்லாம் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்ல ரொம்ப சந்தோஷப்படுறவன் இந்திரன். அதனால இந்திரன் என்ன சொல்லிட்டான், நான் உனக்கு அபயம் கொடுக்கின்றேன், கவலைப்படாதே தக்ஷகா, என்னுடைய சிம்மாசனத்தை சுற்றிக்கொள். சுத்தின்றாச்சா, அந்த ரிஷி இதை சொல்றார் ஜனமேஜன் கிட்ட, இந்த தக்ஷகன் இப்போ இந்திரனுடைய சிம்மாசனத்தில் இருக்கு. அப்படியா, சரி நீ இப்போ என்ன சொன்னேள், தக்ஷகாய ஸ்வாஹான்னு சொல்லணும்னு ரித்விக்கு சொல்லாதீங்க, இந்திராய தக்ஷகாய ஸ்வாஹான்னு சொல்லுங்க. இந்திரனோட சேர்ந்து வந்து தக்ஷகன் வந்து விழட்டும்னார். இந்திரனுக்கு பயம் வந்துடுத்து, தக்ஷகா போ 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 அப்படின்னு அடிச்சு விட்டார். அதனால தான் இந்திரனுக்கு பயம், டு நாட் டிஸ்டர்ப்னு போர்டு போட்டு வச்சுட்டார், இனிமேல் வராதேன்னு விட்டார். இந்த காக்கா அடுத்தது சிவபெருமான் பிரம்மா கிட்ட தேடின்னு போச்சு. அவள்லாம் சொல்லிட்டா, வி ஹவ் கம் டு அ கன்சென்சஸ், நமக்கு ஜிஎஸ்டியில் கன்சென்சஸ் வருதோ இல்லையோ அங்கே கன்சென்சஸ் வந்துடுத்து, அதனால் நாங்கள் உனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டோம், வி வில் நாட் சப்போர்ட் யூ அட் எனி காஸ்ட் இன் வாட் எவர் அமெண்ட்மெண்ட் யூ டூ அப்படின்னு விட்டா. அப்படியே எல்லா பக்கமும் போய் த்ரீன்லோகான் சம்பரிக்ரமிய தமேவ சரணம் கதஹான்னு வந்து விழுந்தது. அப்போ அது கத்திண்டே வந்துதான். அதுக்கு என்ன முன்னாடி பேருன்னு தெரியாது. இப்போ ஒரு பறவை கருப்பா இருக்கு, அதுக்கு என்ன பேருன்னே தெரியாது. அது வரும்போது க கா க கா க கா, நான் கீழே 2 பேர்கிட்ட அபச்சாரப்பட்டேனே, ஒரு ஸ்திரீ கிட்டையும் ஒரு புருஷன் கிட்டையும், அவளுக்கு சமமா திறமை சக்தி வாய்ந்தவர்கள் இந்த லோகத்துல யாராவது என்ன ரட்சிக்க முடியுமா, க கா அப்படின்னு கத்திண்டே வந்துதான். அதனால அதுக்கு கா கஹ அப்படின்னு பேர் வந்துடுத்து. புரியுறதா? யாராவது இன்னைக்கும் அது கத்தின்னு இருக்கு அப்படின்னா அது வைக்க யாரும் பெருமாள் பிராட்டிக்கு சமமாக யாரும் கிடைக்கல. அப்புறம் தான் அது வந்துடுச்சு. அதனால தான் என்ன சொன்னார் பெருமாள், நீ வந்து எங்கள் அப்பா ரூம் பக்கத்தில் இருந்திருக்கேன். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு சொல்லும்போது 103 யார் ரூம் நம்பர்? தசரதர். 102 காக்கா. 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருக்கா.
அதனால் ராமருக்கு தெரிஞ்சு போயிடுது. மொத்தத்தில் இந்த காக்கா அபச்சாரப்பட்டாலும் நம்ம அப்பாவுக்கு ரொம்ப ஃப்ரெண்டாக போயிடுது. நம்ம அப்பா இப்போ வந்து பித்ருலோகத்தை அடைஞ்சுட்டார். அதனால் இனிமேலேருந்து பித்ருக்களுக்கு ஸ்ராத்தம் பண்ணும்போது ஒரு பிண்டத்தை கடைசியில் காக்காக்கு வைக்கணும் அப்படின்னு வச்சுட்டார். தசரதர் ஃப்ரெண்டாக இருக்கிறபடியா. அடுத்தா இப்போ பல பேர் கேட்பா, ஏன் காக்காக்கு தான் வைக்கணும்? அதெல்லாம் வச்சு படங்கள்லாம் கூட ரொம்ப கிண்டல் உண்டு. காக்காக்கு தான் வைக்கணுமா, அதுக்கு வைக்கணுமா? காக்காக்கு தான் இப்போ கிடைக்கிற வரைக்கும் வைங்கோ. போக போக நம்ம கூடிய பொல்யூஷனில் காக்கா கூட இல்லாமல் போய்டும்னு நினைக்கிறேன். ஏன்னா இக்காலத்தில் குருவி இல்லை. நீங்கள் குருவி எங்கேயாவது பார்க்குறீங்களா? குருவி பார்க்குறது ரொம்ப கஷ்டம். போக போக குருவின்னா எப்படி இருக்குங்கிறத நீங்கள் அப்படி புஸ்தகத்தை பார்த்து இப்படி தான் குருவி என்று ஒரு பட்சி அந்த காலத்தில் உள்ளது அப்படின்னு பார்க்குற மாதிரி காக்காவும் அந்த காலத்தை உள்ள கருப்பாக இருக்கும். அந்த குழந்தை அடுத்த ஜென்ரேஷனில் கேட்கும், அது எப்படி கத்தும்? காக்கான்னு கத்தும். அப்படி ஆயிடும் பாருங்க போக போக. அதனால இந்த காக்கைக்கு அப்பேற்பட்ட அர்த்தம் சொல்றார். என் சுவாமி, இந்த அர்த்தம் சொன்னேளே, இந்த அர்த்தத்துக்கு சொல்லுவதற்கு காரணம் என்ன கேட்டால் இந்த இடத்துல சொல்றார் எங்க ஆச்சாரியன். பிராட்டி என்ன பண்ணாலாம், அந்த காக்காக்கு ரக்ஷணம் பண்ணணுங்கிறதுக்காக எவ்வளவு விதமான சேஷ்டிதங்களை எல்லாம் செய்தாள். அதாவது இந்த காக்கா அவகிட்ட அபச்சாரப்பட்டது. ஆனால் அவகிட்ட அபச்சாரப்படுற காக்காக்கு பிராட்டி சொன்னால் இதை கொன்னுடாதீங்கோ. பாருங்கோ, ராவணன் சின்ன அபச்சாரம் தான் பட்டான், கிட்னாப் மட்டும் தான் பண்ணி போனான், உயிர் போயிடுத்து. ஏன்னு கேட்டார், ராமர் பக்கத்தில் அப்போ சீதை இல்லையாம். பெரிய அபச்சாரப்பட்டுட்டான் இவன் காக்காசுரன். ஆனால் ஒன்றுமே ஆல ஒரு கண்ணு மட்டும்தான் போச்சு. ஏன்னு கேட்டார், பக்கத்தில் சீதை இருந்தாலாம். சீதை மட்டும் இருந்திருந்தா ராவணனும் உயிரோடு இருந்திருப்பான். ஏன்னா சீதை என்பவள் பெருமாளுடைய அந்த நிகிரக கோபத்துக்கு துர்கையா இருக்கா. துர்கைனா வாலா இருக்கான்னு அர்த்தம். புது விதமான வால், நியூ வால். அவளுடைய அனுகிரகம்ங்கிற வாலுக்கு நியூனா நவ, துர்கானா ஃபோர்ட். நவதுர்கான்னு சொன்னா பெருமாளுடைய நிகிரகம் படாமல் அனுகிரகம் படுவதற்கு மட்டுமே காவலாக இருப்பதால் அவளுக்கு நவதுர்கா அப்படின்னு பேரு வந்துடுத்தா. இப்போ அர்த்தம் புரிஞ்சுடுத்தா இந்த நவதுர்காக்கு. அதனால இந்த இடத்துக்கு அடியனுடைய ஆச்சாரியன் சொல்றார், நிகிரஹஸ்ய ஹரேரேஷா துக்கதோ கமனம் ஸ்ருதே நவீபூதம் தனோதீதி நவதுர்கா ரமேரிதா. நவதுர்காயை நமஹ, நவதுர்காயை நமஹ, நவதுர்காயை நமஹ. அடுத்தது 95வது திருநாமம் மகா காளி அப்படின்னு பேர். இந்த மகா காளிக்கு எப்படி அர்த்தம் சொல்லணும் கரெக்டா? ஆர்டர் 105 நான் என்ன சொன்னேன்? 106 ஓ 95. க்ஷமிக்கணும். 105வது நாம மகா காளி. அதனால பயந்துட்டேன். எப்படி வச்சுட்டேலே, மாற்றி கீதி சொல்லிவிட்டோமோ. 105வது நாமம் மகா காளி. இந்த மகா காளிக்கு அடியனுடைய ஆச்சாரியன் ரொம்ப அழகா ஒரு அர்த்தம் சாதிக்கிறார். என்னென்னா 3 முனிகள் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பேன். ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் 3 முனிகள்னு சொன்னால் ஆழ்வார்கள், ஆழ்ந்து கிடப்பவர்கள் ஆழ்வார்கள். த ஒன்ஸ் ஹூ ஹவ் பீன் இமர்ஸ்ட் இன் டிவோஷன். அவளுக்கு சாப்பிடணும், குளிக்கணும், பல்லு தேய்க்கணும் அதெல்லாம் தெரியாது, பெருமாளையே ஸ்துதி பண்ணிட்டு இருக்கணும். அதில் முதல் ஆழ்வார்கள்னு 3 பேரை கொண்டாடுறோம். பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார். இந்த 3 பேருக்கும் முதல் ஆழ்வார்கள்னு பேர். ஏன் முதல் ஆழ்வார்கள்னா முதல்ல வந்த ஆழ்வார். அடுத்தது இவ 3 பேருமே அயோனிஜாள், யாருக்கு பிறந்தானே தெரியாது. 3வது அவள் இருந்த காலமோ எப்போ, அதெல்லாம் ரொம்ப கதையே இவாளை பற்றி ரொம்ப தெரியாது. ஆனால் பிரசித்தமான ஒரு கதை சொல்லுவாள். என்னென்னா பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார். ஒருத்தர் மயிலாப்பூரில் பிறந்தார், ஒருத்தர் திருக்கடல் மல்லைன்னு மகாபலிபுரத்தில் பிறந்தார், இன்னொருத்தர் காஞ்சிபுரத்தில் பிறந்தார். இந்த 3 ஆழ்வார்களும் பெருமாளை சேவிக்கணும்னு புறப்பட்டா. இவன் 3 பேருக்கும் ஒருத்தருக்கு யாருன்னு தெரியாது. இவன் 3 பேரும் ஒரே திவசத்தில் ஒரு கோயின்சிடன்ஸ் மாதிரி புறப்பட்டா. எங்கேன்னா திருக்கோயிலூருங்கிற ஊர். திருக்கோவலூர்னு பேர். கோவலன், அதாவது கோவலன்னு சொன்னால் கோபாலன், கண்ணன் இருக்கக்கூடிய ஒரு கிருஷ்ணாரண்ய க்ஷேத்திரம். விக்ரம்யேன விஜிதானி ஜகந்தி பூம்னான்னு எடுக்கிறார் சுவாமி வேதாந்த தேசிகன். அப்பேற்பட்ட ஊர். அந்த ஊரில் சேவிச்சேன்னா திரிவிக்ரம பெருமாள் ரொம்ப ஆச்சரியமாக தெரிவார். க்ஷேத்திரபாலகன் வேணுகோபாலன். அங்கே விந்தைமேய மடக்கன்னி காவல் பூண்ட பூங்கோவலூர்னு துர்கா அங்கே இருப்போம். அவள் தான் அவள் வைஷ்ணவின்னு பேர் அந்த இடத்துல. அதனால் வைஷ்ணவின்னு இருக்கா. அந்த இடத்துக்கு போனால் 3 பேரும் பெருமாளை சேவிச்சா. பெருமாளை சேவிச்சுட்டு கிளம்பி வெளியில் வந்தால் மழை கொட்ட ஆரம்பிச்சுடுச்சு. சுவாமி நேற்று நடந்தா மாதிரி இல்லை, இருங்கோ, நேற்று நடந்தா மாதிரி இருக்குது, மழை கொட்ட ஆரம்பிச்சுடுத்து. முதல்ல பொய்கை ஆழ்வார் ஒரு இடைகழிக்கு போனார். இடைகழிங்கிறது ஒரு சின்ன வழி. ஒரு வீட்டிலேயே இடைகழின்னு இருந்தால் ஒரு சின்ன பாத்வே மாதிரி ஒரு குகை பக்கத்தில் இருக்கக்கூடிய இடைகழிக்கு போனார். படுத்துட்டார். ஏன்னா மழை வெள்ளை கொட்டுறது, படுத்துக்கலாம், ரொம்ப ஜோன்னு கொட்டுறது, நாளைக்கு தான் போக முடியும் போல இருக்குன்னு பொய்கை ஆழ்வார் படுத்துட்டார்.
அடுத்தது என்ன பண்ணுறதுன்னு தெரியல. பூதத்தாழ்வார் வந்தார். ஓ நீங்கள் யார்? நான் பூதம்னு பேர். பாருங்க, பூதம்னா நம்ம உள்ளே விடுவோமோ. யாரோ வந்து கதவை தட்டி சொல்கிறா, சுவாமி அடியேன் பூதம் வந்திருக்கேன்னா ஐயோ விட மாட்டேன்னு சொல்லுவோம். ஆனால் பொய்கை ஆழ்வார் விட்டுவிட்டார். பரவாயில்ல, பூதமாக இருந்தாலும் தேவை, பெருமாளுங்கிற பூதம் இவரை பிடிச்சின்னு இருக்கார், அதனால் விட்டுள்ளான்னு விட்டார். விட்டுட்டு சொன்னார், நான் படுத்திருந்தேன் இவ்வளோ நாளி, கவலைப்பட வேண்டாம், 2 பேரும் உட்காந்துக்கலாம்னார். உட்காந்துண்டா. 3வது ஆழ்வார் வந்தார். உம பேர் என்ன கேட்டால் பேயின்னு விட்டார். இது எப்படி இருக்கு பாருங்க. முதல்ல வந்தவர் பொய்கை, யார் உம பேர்னு கேட்டால் பூதம்னார். அடுத்தது யாருன்னா பேயின்னு விட்டார். பயப்படல, வாங்கோன்னார். ஏன்னா பெருமாளுங்கிற பேய் இவரை பிடிச்சிருக்கார். 3 பேரும் நிற்க ஆரம்பிச்சுட்டார். ஏன்னா அவ்வளவுதான் இடம். ஒருவர் கிடக்க, 2 அமர, 3 நிற்க இடம் ஆயிடுத்து. அப்போ 3 பேரை கம்ஃபர்டபுளாக நிற்க ஆரம்பிச்சா. ஒன்று பெருத்து போன மாதிரி தெரியல, ஆனால் சட்டுன்னு யாரோ இவாளை இடிக்கிறாப்புல ஒரு கட்டம். யாரு சுவாமி இடிக்கிறான்னு பார்த்தா, ஒரு ஆழ்வாரை சேவிக்கும் போது கடைசியில் பேயாழ்வார் சொன்னார், திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன், ஆச்சரியமான ஒரு ரூபம் தெரியறது. அந்த ரூபம் கண்ணங்கரேல்னு இருக்கு, ஆனால் அந்த கண்ணங்கரேலுங்கிற நிறம் என் கண்ணுக்கு தெரிய மாட்டேங்கிறது, ஸ்வர்ண நிறம் தான் தெரியறதுன்னர். கருப்பு நிறம் தான் பெருமாள். வித்யுல்லேகேவ பாஸ்வரா எப்படி வருது இந்த இடத்துல? அந்த இடத்துல சொல்லும்போது நம்ம என்ன சொல்கிறோம்? நீலதோயத மத்தியஸ்தா வித்யுல்லேகேவ பாஸ்வரா. பெருமாள் கண்ணங்கரேல்னு இருக்கார். அப்போ மின்னல் வெட்டினாப்புல பிராட்டி ஸ்வர்ண நிறத்தில் இருக்கா. ஸ்வர்ண நிறம் முழுக்க தெரிக்கிறது. அதனால முதல்ல தெரிஞ்சது ஆழ்வாருக்கு, திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன்னர். இப்போ என்ன ஆகுது? மகா, இந்த இடத்துல நல்லா பாருங்க, இந்த இடத்துல அர்த்தம் சொல்லும்போது ரொம்ப பார்த்து சொல்லணும். இந்த இடத்துல சொல்லும்போது மகாக அப்படின்னா எவன் ஒருவன் மின்னுபவனோ, பளபளான்னு இருக்கக்கூடியவனு மகாக அப்படின்னு பேரு. அந்த மின்னுபவனுக்கு ஸ்வர்ண நிறத்தை சேர்ப்பவள் மகாலட்சுமி இல்லையா? மகாகன்னு அவருக்கு பேரு. இவளுக்கு மகாகாளின்னு பேர். மகாகாளிங்கிறதுக்கு இந்த அர்த்தம் வச்சுக்கணும். ஏன்னா நம்ம பொதுவாக சலச்சித்திரங்கள்லாம் பார்த்தா ஒருத்தர் சூன்யம் வைக்கிறாருன்னா ஒரு பெரிய காளி போஸ்டர் இருக்கும், நாக்கு தொங்க விட்டுருக்கோம், அப்போ கீழே வந்து 4-5 மண்டை ஓடெல்லாம் இருக்கும். அதை பார்த்தா அவர் பயப்படுவார், அதை பார்த்தா நம்ம பயப்படுவோம். 2 நாள் தூக்கமே வராது. என்ன தெரிஞ்சுக்கோம், இந்த மகாகாளி அந்த மகாகாளியா இல்லை. முழுக்க முழுக்க ஒவ்வொரு நாமாக்கும் நம்ம சாத்வீகமாக தான் அர்த்தம் சொல்லணும். 1. 2வது, எந்த இடத்துல பொதுவாக ஒரு மிருகவதையெல்லாம் நடக்கிறதோ அந்த இடத்துக்கு நம்ம போகிறத கொஞ்சம் தவிர்க்கணும். ஏன்னா நமக்கு குணம் எப்படின்னா, எதை பார்க்குறோமோ அதுவாகவே நம்ம நினச்சிட்டு இருப்போம். நீங்கள் குழந்தைகள்லாம் ராத்திரி டிவியை பார்க்கும், அப்போ அப்பா அம்மாலாம் சொல்லுவா, இதையே பார்த்துட்டு இருக்காது, அப்போ கனவுல உட்காந்து அழாதே அப்படின்பா. என்ன நம்ம பார்க்குறோமோ அதை எண்ணங்கள் தான் மனசில் ஓடிட்டு இருக்கோம். நீங்கள் லக்ஷ்மி அஷ்டோத்திரம் கேட்டுன்னு போகிறேன், சத்தியமாக நான் சொல்கிறேன், இது நீங்கள் 7 நாள் கேட்டுந்தேன்னு வச்சுங்கோ, நாளைக்கு 2-3 நாள் அந்த 6 மணி வரும்போது என்னமோ ஒரு மாதிரி ஆகிடும். ஐயோ, லக்ஷ்மி அஷ்டோத்திரத்தில் இன்னொரு 18 நாமாக்கள் அவர் மேலே சொல்லியிருக்கப்படாதா, 108 ஏன் நிறுத்தினார்னு தோணும். யாரும் ஆட்டவே மாட்டேங்கிறா, அவங்களெல்லாம் விட்டுருங்கோ, பரவாயில்ல, இது ஆகணும்னு நான் சொல்லலை. மகாக, அதனால் மகாகன்னு சொன்னால் பளபளான்னு மின்னக்கூடியவர், அவருக்கும் பொலிவை சேர்ப்பவள் மகாகாளி அப்படின்னு பேர். அதனால் அந்த மகாகாளி என்கின்ற நாமத்தை நம்ம புரிஞ்சுக்கும் போது சாத்வீகமாக புரிஞ்சுக்கணும். ஏன்னா நீங்கள் ஒவ்வொரு நாமாவும் சொல்லும்போது, இப்போது உங்களுக்கு கதை கேட்டதுனால, அர்த்தம் கேட்டதுனால ஒரு தேவி ஞாபகத்துக்கு வருவோம். இப்போ இந்த லக்ஷ்மி அஷ்டோத்திரம் சொல்லும்போது லக்ஷ்மின்னு ஒரு நாமம் முன்னாடி வந்தது. லக்ஷ்மி அஷ்டோத்திரத்தில் லக்ஷ்மி ஒன்று வந்தது. இப்போ நீங்கள் லக்ஷ்மின்னா உடனே 4 கை, சிரிச்சுட்டே இருக்கா, கையில் தாமரை, அப்படியே அனுகிரகம் பண்ணுறா அப்படின்னு நினைப்பேள். இப்போ மகாகாளின்னு சொன்னோன்னு அங்கே நாக்கு வெள்ளை தொங்க போட்டு ரத்தம் கொட்டி இதெல்லாம் நினைக்காதீங்க. மகாகாளின்னு சொன்னால் அந்த பெருமாளுடைய மார்பில் மின்னக்கூடிய மகாலட்சுமி தான் ஞாபகத்துக்கு வரணும். வாட் யூ பர்சீவ் இஸ் வாட் யூ கீப் ஆன் திங்கிங் அபவுட். நீங்கள் எப்படி நினைக்கிறீங்களோ அதையே தான் நினச்சிட்டு இருப்பேள். அதனால் மகாகாளின்னு எடுக்கிறார். இந்த மகாகாளிக்கு அர்த்தம் சொல்கிறார், மந்த்ரே ததீயே மகதீதி தேவி சாகீர்த்திதா ஹஸ்தி கிரௌ ததைவ தேவி ததாக்கியாகி மகாபிரபூர்வா பட்டேதி கேச்சுத்துத புதா வதந்தி அப்படின்னு சொல்கிறார். அப்பேற்பட்ட நாமாவோடு கூடிய பிராட்டி, அந்த பிராட்டியின் பெருமை மகாகாளின்னு இருக்கு. இந்த மகாகாளிங்கிற நாமத்தை மகாகால்யை நமகான்னு சொல்லலாம். மகாகால்யை, காள்யைன்னு சொல்லக்கூடாது, கால்யை. 1. இதே நாமாவுக்கு பரியாய வாச்சக சப்தமாக மகாதேவ்யை நமகான்னு சொல்லலாம். 2 விதமாகவும் சொல்லலாம். மகாகால்யை நமகா, மகாதேவ்யை நமகா, எப்படி வேணாலும் சொல்லலாம். இப்போ நம்ம எது சொல்லலாம்? 2த்தையும் சொல்லிடலாம். மகாகால்யை நமஹா, மகாகால்யை நமஹா, மகாகால்யை நமஹா,
மகாதேவ்யை நமஹ. இந்த நாமாவை சொன்னால் ஸ்வப்னங்கள் நன்னா வரும். கார்த்தால நல்ல ஸ்வப்னம் நன்னா இல்லைன்னா கார்த்தால ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும் பாருங்க, அதெல்லாம் வரவே இருக்காது. கார்த்தால பொலிவாக எழுந்து போய். அதனால மகாதேவ்யை நமஹ, மகாதேவ்யை நமஹ. அடுத்தது 106வது திருநாமம் பிரம்ம விஷ்ணு சிவாத்மிகா. பிரம்மாவுக்கு அந்தர்யாமியா இருக்கா, விஷ்ணுவுக்கு அந்தர்யாமியா இருக்கா, சிவனுக்கு அந்தர்யாமியா இருக்கா. பிரம்மாவுக்கும் சிவனுக்கும் அந்தர்யாமியா இருப்பதற்கு காரணம் ஏன்னா இவ ஒத்தருக்கு அம்மா ஒத்தருக்கு பாட்டி, அது என்கின்ற இருக்கின்றபடியால் ஆத்மாவா இருக்கா. பிரம்ம சிவாத்மிகா. விஷ்ணு ஆத்மிகான்னு எதுக்கு இருக்கணும்? பெருமாளுக்கு கட்டுப்பட்டு இருக்கான்னு இல்லை. நல்லா புரிஞ்சுக்கோங்க, நல்ல ஒரு விஷயம். பிராட்டிக்கும் பெருமாளுக்கும் எல்லா சக்திகளும் எல்லா திறமையும் சமம்தான். ஆனால் பிராட்டிக்கு என்ன பெருமைன்னா, இப்போ அங்கே ஒரு இடத்துல தான் சீட் இருக்குன்னு வச்சுக்கோ, பரவாயில்ல நீங்கள் இப்போ என்ன பண்ணுவோம், அம்மாவும் குழந்தையும் வெளியில் போகும்போது ரயில்வே கவுண்டரில், இப்போல்லாம் நம்ம ஆன்லைனில் பண்ணிடுறோம். அந்த காலத்தில் ரயில்வே கவுண்டரில் போய் உட்காரணும்னா கார்த்தால் 8 மணி கவுண்டர் தரப்பானா ஒரு 6:30 மணிக்கே போய் உட்காந்துப்பா. இப்படி மாதிரி சீட் போட்டிருப்பா, 2 சீட்டு தான் இருக்கும். அப்புறம் அது ஒரு சீட் ஆகிடும். அந்த ஒரு சீட் இருக்கும்போது தான் அம்மாவும் பிள்ளையும் போவா. அப்போது அம்மா பிள்ளையை பார்த்து சொல்வா, நீ போய் உட்காந்துக்கோ. வயசில் மூத்தவள் அம்மா, சக்தியில் மூத்தவள் அம்மா, ஞானத்தில் மூத்தவள் அம்மா, ஜனிச்சதுனால பெரியவள் அம்மா. ஆனால் குழந்தை போய் உட்கார வைங்கிறா. இப்போ குழந்தைக்கு பெருமையா அம்மாவுக்கு பெருமையா? உட்காந்தது என்னமோ குழந்தை தான், ஆனால் உட்கார வச்ச அம்மாவுக்கு தான் பெருமை. பெருமாளுக்கும் பிராட்டிக்கும் திறமை ஒன்றா இருந்தாலும் பிரதமாச்சாரியனா பிராட்டி பெருமாள் ஆக்கிட்டா. சரி சுவாமி நீ பிரதமாச்சாரியனா இரு. அப்போ பிரதமாச்சாரியனா இருக்கக்கூடிய பெருமாளுக்கு பெருமை இல்லை, பிரதமாச்சாரியனா உக்காத்தி வச்ச பிராட்டிக்கு தான் பெருமை. அதனால சிவனுக்கு ஆத்மாவா இருக்கா, பிரம்மாவுக்கு ஆத்மாவா இருக்கான்னு சொல்றது பெரிய விஷயம் இல்லை. ஏன் விஷ்ணுவுக்கும் ஆத்மாவா இருக்கா. ஆனால் அவா 2 பேருக்கும் ஆத்மாவா இருக்கிறது அம்மாவும் பாட்டியுமா இருக்கின்றபடியால், இவனுக்கு ஆத்மாவா இருக்கிறது குழந்தைகளுக்கு அனுகிரகம் பண்ணணுங்கிறபடியால். அதனால பிரம்ம விஷ்ணு சிவாத்மிகா அப்படின்னு பேரு. பிரம்ம சிவோ யதா யஜ்ஞப்யா பிரேமதோ விஷ்ணுரேவச்ச தஸ்மாதியம் ரமா புரோக்தா பிரம்ம விஷ்ணு சிவாத்மிகா. பிரம்ம விஷ்ணு சிவாத்மிகாயை நமஹ. பிரம்ம விஷ்ணு சிவாத்மிகாயை நமஹ. பிரம்ம விஷ்ணு சிவாத்மிகாயை நமஹ. 107வது திருநாமம் திரிகால ஞான சம்பன்னா. முக்காலத்தையும் தன் சக்தியால் உணர்ந்து நல்லதையே செய்பவள். நான் சின்ன வயசுலேருந்து அடியனுடைய பெற்றோர்கள் ஸ்கூல் படிப்பு இருக்கணும் அப்படின்னு, அவளும் அந்த காலத்தில் ஸ்கூல் படிப்பு படித்தவா சேர்த்துட்டா. அடியனுடைய தாயார் என்ன பண்ணா, ஸ்கூல் படிப்பு படிக்கிறதோட கொஞ்சம் விஷயங்களும் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக ஞானம் மூட்டுவதற்காக அடியேனை கொஞ்சம் சில ஆச்சாரியர்கள் கொண்டு சேர்த்து தேசிக ஸ்தோத்திரம் கற்றுத்தாங்கோ, நாராயணியம் கற்றுத்தாங்கோ, பகவத்கீதை கற்றுத்தாங்கோ, பாகவதம் கற்றுத்தாங்கோ அப்படின்னு ஒரு 5 வயசுலேருந்து அனுப்பி வச்சா. அது எதுக்கு கற்றுக்குறோன்னே புரியாது, பிடிக்காது, முதல்லலாம் பிடிக்கவே பிடிக்காது. சரி அப்புறம் கற்றுனுட்டோம், பிடிச்சி போயிடுத்து. அந்த கதைகள்லாம் கேட்க புரிஞ்சு போயிடுத்து. அப்போ தாத்தா பாட்டி நிறைய கதைகளுக்கெல்லாம் போவா. கதைகள்லாம் ஆற்றுல உட்காந்து கேட்பா. நான்லாம் பெங்களூரில் இருக்கும்போது தாத்தா பாட்டிக்கு அந்த காலத்தில் கேசட் எல்லாம் உண்டு. அதனால் அந்த கேசட் எல்லாம் போட்டு கேட்பா ராத்திரி. அப்போல்லாம் இவ்வளோ சேனல் இல்லை. இப்போ பார்த்தேன்னா 4 டிஜிட்டில் இருக்குது சேனல்லாம். இப்போது எவ்வளவு நீங்கள் சேனல், அப்போல்லாம் ஒன்று அப்படியே ஒன்று சுற்றிகிட்டே இருக்கும். ராத்திரி ஏதோ ஒன்று வரும், அவ்வளோதான். டிவி பார்க்கறதுக்கு ரொம்ப ஒன்றுமே இருக்காது. அதனால் இவ்வளோ சாதனங்களும் இல்லை, ஐபாட் எல்லாம் எதுவுமே இல்லை அந்த காலத்தில். அதனால் அடியேன் வேறு வழி இல்லை, இந்த ஸ்லோகங்கள்லாம் கற்றுட்டு ஸ்கூல் பாட்டத்தோடு படிச்சுன்னு வந்தேன். அப்புறம் ஒரு 11th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது அழீசிங்கர் திருநெடுந்தாண்டகம் காலக்ஷேபம் அஹோபில மடத்தில் சாதிக்கிறதா சொன்னால், அப்போ பெற்றோர்கள்லாம் சொல்லுவா, நமக்கெல்லாம் படிப்பு தான் முக்கியம், நமக்கு வேறு விதத்தில் சீட் கிடைக்காது, அதனால் போய் ஒழுங்காக படிச்சுட்டு வா. ஆனால் எனக்கு திருநெடுந்தாண்டகம் கேட்கணும்னு ஆசை. எப்படி சொல்கிறது, அதனால் வேஷ்டியை பேக்குள்ளே மறைச்சி வச்சுன்னு எடுத்துன்னு போய் அப்படி கிளாஸ் அட்டென்ட் பண்ணிவிட்டு இன்றைக்கி எக்ஸ்ட்ரா கிளாஸ்னு சொல்லிவிட்டு அந்த வேஷ்டியை கட்டின்ட்டு அப்படி திருநெடுந்தாண்டக காலக்ஷேபம் கேட்டுட்டு வெளில அந்த வேஷ்டியை மடித்து வச்சு சைக்கிள் வழியாக ஆற்றுக்கு வந்துடுவோம். இன்றைக்கி ரொம்ப லேட் ஆகிடுதுன்னு சொல்லிட்டு இப்படி ஒரு வருஷம் ஓட்டினா. அப்புறம் யாரோ சொல்லிட்டா, ஏதோ புண்ணியவதி மாமி உங்கள் பிள்ளை இப்படி வரான்னு சொல்லிட்டா. அப்புறம் சண்டை எல்லாம் ஆகி அப்படியே அது ஒரு மாதிரி ஆகிடுச்சு, சரியாயிடுச்சுன்னு வச்சுங்கோ. அப்புறம் என்ன எடுத்து பிலானிக்கு போனேன்.
பிலானிக்கு போனோடனே அப்படி சப்ஜெக்ட்ஸ்லாம் படிக்கும்போது எக்ஸ்போஷர் அங்கே ரொம்ப ஜாஸ்தி. என்னென்னா எல்லா மாநிலங்கள்லேருந்தும் பிள்ளைகள் வருவா. அதனால் அப்போது நாங்கள்லாம் விஷ்ணு சஹஸ்ரநாமம் போய் சண்டே எங்களுக்கு பாராயணம் நடக்கும் பிலானியில். ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் பாராயணம் பண்ணுவா. சரி அங்கே போய் பண்ணேன். அங்கே போய் பண்ணும்போது 2-3 தப்பெல்லாம் கண்டுபிடிச்சிட்டேன். எங்கேயாவது போனால் நக்கீரன் மாதிரி உட்காந்து அது மட்டும் அதில் ஒரு பகவான் சாமர்த்தியம் கொடுத்துருக்காரு. அதனால் எங்கேயாவது தப்பு சொன்னோடனே அவள்லாம் சொன்னா ஓகே திருத்திக்கிறோம் அப்படின்ட்டா. தப்புனா என்ன, இந்த இடத்துல இப்படி சொல்லலாமே. அப்போ அந்த இடத்துல எங்கள் வைஸ் சான்சலர் வந்திருந்தார். அவரை ஒரு நாள் என்னை கூப்பிட்டார். நீ ஒரு உபன்யாசம் சொல்லக்கூடாதா அப்படின்னு. நான் சொல்லி சுவாமி எனக்கு சொல்லியே பழக்கம் கிடையாது, உபன்யாசம்லாம் ஏதோ கற்றுன்னு இருக்கேனே ஒழிய பப்ளிக் ஸ்பீக்கிங்கில் இது சரியா தப்பா அந்த மாதிரி வாதம் பண்ணுவேன் ஒழிய இந்த உபன்யாசம்லாம் கொடுத்து பழக்கம் இல்லை. கேட்டிருக்கியா? அப்படி கேட்டிருக்கேன், நிறைய கற்றுன்ருக்கேன், ஆனால் சொல்கிறது நீ ட்ரை பண்ணுன்னார். சரி ஒரு 40 பேர் வந்தால் உபன்யாசத்துக்கு வெறும் ஸ்டூடெண்ட்ஸ். அவளுக்கெல்லாம் உபன்யாசம் பண்ண அப்புறம் சொன்னார், நீ ராமாயணம் சொல்லிட்ட, சீதா கல்யாணம், நீ பட்டாபிஷேகம் வரைக்கும் முடிச்சுட்டு போயிடு. சரி அப்படியே அந்த 2வது வருஷம் 3வது வருஷம் எப்போல்லாம் முடிகிறதோ அப்போல்லாம் என்ன நோட்டீஸ் தயார் பண்ணணும். ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ்லாம் அங்கே ஒரு 4000 பேர். அவளுக்குலாம் எப்படி தெரியும்? அப்போல்லாம் எஸ்எம்எஸும் 4000 பேருக்கு எஸ்எம்எஸ் அனுப்ப முடியுமா? பல்க் எஸ்எம்எஸ்லாம் அனுப்பினோம்னா ரொம்ப ரூபா ஆகுங்கிறதுக்காக அதை போய் எங்கள் வைஸ் சான்சலருடைய செக்ரட்டரி கிட்ட போய் பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு எல்லா இடத்துலையும் போய் ஒட்டிட்டு வருவேன். நானே போய் ஒரு இடத்துலையும் எங்கள் கேன்டீன் வாசல்லாம் போய் உபன்யாசம் இருக்குது உங்களுக்கு அது வேறு விதமாக தயாரிக்கணும். இப்போ நீங்கள் உபன்யாசம் பை அப்படின்னா போட்டால் யாருமே வரமாட்டா. Why did Ram kill Vali? ? To know the answer, come here அப்படின்னு போட்டுவிட்டா அவள் வந்துடுவா. அதனால் கொஸ்டின் வழியாக போட்டால் வந்துடுவா. நீங்கள் மட்டும் உபன்யாசம் ஆன் வாலி மோக்ஷம் அப்படின்லாம் போட்டால் யாருக்கோ மோக்ஷம்னு விட்டுருவா. அதனால் அப்படி போட்டு எல்லாரும் ஒரு 40 பேர் வந்தால் அப்புறம் 40-45 மிஞ்சி போனால் ஒரு 50-60 ஆச்சு. அப்புறமா அடியன் வேலை கிடச்சி பம்பாய்க்கு போனேன். அப்புறம் போய் யாரோ ஒரு குஜராத்தி உனக்கு இங்கிலீஷ் வருமானு கேட்டார். சுவாமி இங்கிலீஷ் வருமானு எனக்கு தெரியாது, நான் பேசுகிறேன் உங்களுக்கு புரியறதா பாருங்கோ அப்படின்னு. அதனால் அப்பத்திலேருந்தே நான் குஜராத்தியே கொஞ்சம் நல்லா ஃப்ரெண்ட் பிடிக்க ஆரம்பிச்சேன்னா நம்ம தேசத்துக்கு அதுதானே இப்போ தேவையாக இருக்குது. அதனால் குஜராத்தி சுவாமி நன்னா பார்த்துட்டு நான் இங்கிலீஷில் ஒரு 36 மணி நேரம் உபன்யாசம் கொடுனார். அந்த இங்கிலீஷ் சீடியை யாரோ வெளியிட்டு அப்படி பார்த்து அப்போ தான் சென்னையில் என்ன ஒரு வாட்டி ஃபஸ்ட் டைம் உபன்யாசத்துக்கு கூப்பிட்டான். அப்படி கூப்பிடும்போது அப்போ நாரதகான சபாவில் உபன்யாசம். எனக்கு நாரதகான சபா எங்கே இருக்குதுன்னு தெரியாது, ஏன்னா அவ்வளோலாம் மெட்ராஸுக்கு வந்ததில்லை. அதனால் மெட்ராஸ்ன்னு சொல்லக்கூடாதுல்ல, சென்னைக்கு வந்ததில்லை. அதனால் சென்னைக்கு வராதபடியால் எனக்கு நாரதகான சபா இந்த டிடிகே ரோடு அதெல்லாம் எதுவுமே தெரியாது. அப்போது ஒருத்தர்கிட்ட கேட்டேன். நன்னா ஒருத்தருக்கு இந்த ஊர் பழக்கம் உண்டு. அதனால் அவர்கிட்ட ஒரு ஷீட்டை கொடுத்துட்டு எனக்கு மேப் வரைஞ்சி தாங்கோ அப்படின்னு சொல்லிவிட்டு பஸ் ஏறி அப்படி பிடிச்சி, ஏன்னா அப்போ நான் பாம்பேயில் இருந்தேன், பாம்பேலேருந்து ஃப்ளைட்டில் அப்படி இறங்கி இங்கே பிடிச்சி வந்துட்டேன். வந்த உடனே உபன்யாசம் சொன்னேன். அப்போது ஒரு பெரிய செய்தித்தாளில் ஒரு விமர்சனம், இவர் இப்படி பண்ணுறார் அப்படி பண்ணுறார், இளைஞர்கள்னு சொல்கிறோங்கிறதுக்காக இப்படிலாம் பண்ணணுமா அப்படிலாம் உபன்யாசம். இது அவள் எழுதிவிட்டா, இது எனக்கு தெரியாது. நான் அவ்வளோதான் சொல்லிவிட்டு உடனே கிளம்பிவிட்டேனே. ஒரு வாரத்துக்கெல்லாம் அப்போ தான் எனக்கு காலக்ஷேபம் வேறு. அப்போது பம்பாயில் இருக்கும்போது காலக்ஷேபம் வேலை பார்த்துட்டே மண்டே டு ஃப்ரைடே வேலை. உங்களுக்குலாம் பம்பாயில் தெரியும், ஒரு முனையிலேருந்து ஒரு முனை போனோம். அதனால் சாட்டர்டே சண்டே என்ன ஆகும்னா என்னோட டீம் மெம்பர்ஸ்லாம் சொல்லுவாள், இந்த ஆஜ் ஹம் ஏக் மூவிக்கோ நிக்கல்தே ஹே யார், ஒரு படத்துக்கு போகலாம் அப்படின்பா. அப்போ என்ன எடுத்து எனக்கு ரகசியத்திரய சாரம் கற்றுக்கணும்னு ஒரு ஆசை, ஸ்ரீ வைஷ்ணவ கிரந்தம் அது. அப்போ எங்கள் ஆச்சாரியன் நியூ பாம்பேன்னு ஒரு இடம், இங்கே நியூ பாம்பே கேள்விப்பட்டிருப்பேன், பாம்பேலேயே பாம்பே நியூ பாம்பேன்னு அந்த பக்கம் உண்டு, அந்த நெருல் வாஷி எல்லாம் அந்த பக்கம். அங்கெல்லாம் தாண்டி 2 ட்ரெயின் தாண்டி அவர்கிட்ட போய் காலக்ஷேபம் கற்றுத்தரையலான்னு கேட்டால் அவர் வெறும் வயிற்றோட வான்னு சொல்லி அவர்கிட்ட போய் கற்றுனேன். அப்புறம் இன்னொருத்தர்கிட்ட போய் செம்பூரில் கற்றுனேன். அது கற்றுண்டபடியால் கார்த்தால சாட்டர்டே சண்டே ஒரு 6 மணிக்கு எழுந்து 7 மணிக்கு கிளம்பினா 12:30 மணி ஆகிடும் நான் வரத்துக்கு. இதெல்லாம் வெறும் வயிற்றோட போய் கற்றுக்கணும். இப்படி ஒரு 2-3 வருஷம் பண்ணி அப்போ தான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நான் பேச ஆரம்பித்தேன். அப்போ இந்த விமர்சனம் எனக்கு தெரியல. நான் ஒரு வாரத்துக்கு கழிச்சு நான் வேலையில் இருக்கேன், மீட்டிங் இருக்குது. அப்போது என் தாயார் மெசேஜ் பண்ணான், நீ பாரு, இன்டர்நெட்டில் போய் பாருன்னா. பார்த்த உடனே நான் யோசித்தேன், ஐயா இந்த மாதிரிலாம் இன்னும் உபன்யாசமே பண்ண வேண்டாம், இவா இப்படி சொல்கிறாளேன்னு. அப்போ அடியனுடைய தாயார் சொன்னான், நீ அன்றைக்கி பண்ண விஷயம் மகாலட்சுமியை பற்றி, அவள் எது பண்ணுறதா இருந்தாலும் நல்லதுக்கு தான் பண்ணுவோம், நீ மாட்டுக்கு பண்ணுறதை பண்ணுன்னா. திரிகால ஞான சம்பன்னா, எதுவாக இருந்தாலும் நல்லதுக்கு தான் நடத்தின்னு வருவா பாருங்க. அப்படி எழுதினவா இப்போ எந்த மூலையில் இருக்கானே தெரியல, எங்கே இருக்கானே தெரியல. எதுக்கு நான் சொல்ல வந்தேன், any incident in our lives we always come to a pre-conclusion that something bad has occurred to us. மகாலட்சுமி அனுகிரகம் இருந்தால் திரிகால ஞான சம்பன்னா எழுதினவாளே. அப்புறம் என்கிட்ட உபன்யாசம்லாம் கேட்க ஆரம்பிச்சுட்டா. அது வேற. அது என்னன்னா, அதை நம்ம ரொம்ப கணிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்க.
தட் இஸ் வேர் வி ஸ்டார்ட் கோயிங் பேக்வர்ட்ஸ். எதிர்நீச்சல் போட்டுந்தானே எந்த ஒரு தொழிலையுமே வர முடியும். பெரிய பெரியவாள்லாம் கேட்டேன்னா எல்லாரும் சொல்லுவா வி ஹாவ் டு கோ ஃபார்வர்ட். அந்த ஃபார்வர்ட் பட்டன் கொடுப்பவள் தான் திரிகால ஞான சம்பன்னா. அதனால் இந்த நாமாக்கு அர்த்தம் இந்த மாதிரி பல பல சம்பவங்கள் அவாவா வாழ்க்கையிலேயே இருக்கும். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சம்பவங்களை நினச்சி பாருங்க. அதனால் அதீதானந்த தானே ஹோ வர்த்தமான க்ஷணஸ்திதான் திரிகால ஞான சம்பன்னா ஜானாதி இதி ரமேரிதா. இதுக்கு நான் சொல்ல வந்தேன், திரிகால ஞான சம்பன்னா சொல்லும்போது ஒரு விஷயம். நான் அந்த பிலானியில் இருக்கும்போது போஸ்டர் எல்லாம் போய் நானே ஒட்டுவேன்னு சொன்னேன் இல்லையா. அப்போ என்ன எடுத்து 3வது வருஷம் ஒட்டும்போது எல்லாரும் சொல்லுவா நீ உபன்யாசம் சொன்னியா எங்களுக்கு தெரியவே இல்லையே அப்படின்பா. அப்போ நான் அவாக்கிட்டெல்லாம் கேட்டேன் எப்படி சுவாமி தெரியல, நான் தானே போஸ்டர் ஒட்டினேன்னு. அடுத்த வாட்டி உபன்யாசத்துக்கு போஸ்டர் ஒட்டும்போது நான் என்ன பண்ணிட்டேன், அந்தந்த கேன்டீன் வாசலில் போய் ஒட்டிட்டு என் சைக்கிளில் தூணுலேருந்து மறைஞ்சிருந்து பார்ப்பேன். அப்போது ஒரு ஆஸ்வாமி, அவர் பெரியம்மா பாகவதோத்தமர், அவர் வேணும்ன்ட்டே கிழிப்பர். அவர் இங்கே அப்படி கிழிப்பர். அப்போ அவர்கிட்ட போய் கேட்டேன், அவனும் ஒரு ஸ்டூடெண்ட் எங்கள் பேட்ச். அவன்கிட்ட போய் நான் கேட்டேன் ஏன்டா கிழிக்கிற அப்படின்னு. இல்லை இதெல்லாம் போய் ஸ்டூடெண்ட் இதில் சொல்கிறதா, கண்ணையான்னு அவன் பேர் இல்லை ஆனால் சொல்லிவிட்டான், அதனால் கிழிச்சுவிட்டான் போட்டு. அதனால் அப்படி இருந்தபடியால் இப்படி சொன்னான், கிழிச்சுட்டான். இதெல்லாம் காலேஜ்லலாம் இதெல்லாம் உபன்யாசம் பண்ணக்கூடாது, வாட் இஸ் ஆல் திஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளாம் பிட்ஸில் இருக்கோம், பெரிய ஞானிகள்னு பேர், இதெல்லாம் பற்றி உபன்யாசம் பண்ணுறதான் கிழிச்சுட்டான். சரி விட்டாச்சு. 2012ஆம் ஆண்டில் அடியேன் ஆஸ்திரேலியாவுக்கு உபன்யாசத்துக்கு போனேன். போகிறதுக்கு முன்னாடி ஒரு மெசேஜ், ப்ளீஸ் வென் யூ ஆர் கம்மிங் டு ஆஸ்திரேலியா இன்ஃபார்ம் அஸ், ஐ வுட் லைக் டு அட்டெண்ட் யுவர் உபன்யாசம். கிழிச்சவன் திரிகால ஞான சம்பன்னா. அதனால் அதுக்கு சொல்கிறார் அதீதாநாத நேஹோ வர்த்தமான க்ஷணஸ்திதான் திரிகால ஞான சம்பன்னா ஜானாதி இதி ரமேரிதா. திரிகால ஞான சம்பன்னாயை நமஹ. திரிகால ஞான சம்பன்னாயை நமஹ. திரிகால ஞான சம்பன்னாயை நமஹ. கடைசி நாமம் 108வது நாமம் புவனேஸ்வரி அப்படின்னு பேர் வருது. ஈஸ்வர அப்படின்னா எல்லா ஈஷிதவ்யங்களையும் தன் வசத்தில் வைத்திருப்பவன், ஈஷங்கிற வார்த்தையை வச்சுருக்க ஈஸ்வரன். ஈஸ்வரின்னு சொன்னால் அவனுக்கு தக்கவள் ஈஸ்வரி. எதுக்கெல்லாம் ஈஸ்வரின்னு கேட்டால் புவனங்களுக்கெல்லாம் ஈஸ்வரி புவனேஸ்வரி. அவன் சர்வலோக அகிலாண்ட கோட்டி பிரம்மாண்ட நாயகன். எல்லாவற்றையும் ஈஷிதவ்யங்களையும் அச்சேதன சேதன பிரகிருதிகளை தன் வசத்தில் நியந்தாவாயிருந்து வைத்திருப்பவன் ஈஸ்வரனான சர்வேஸ்வரனான ஸ்ரீயப்பதியான பகவான் ஸ்ரீமன் நாராயணன். அவனுக்கு தக்க மகிஷி புவனேஸ்வரி. அதனால் பெருமாளுக்கு எல்லா விதத்தாலும் எல்லா குணங்களாலும் சமமாக இருப்பவள் புவனேஸ்வரி. ஒரு படி ஒசத்தி ஒரு படி தாழ்த்தி கிடையாது. இவா 2 பேரை நினைச்சால்தான் ஒரு மிதுனமே உத்தேசியம் காடோப கூடானிதே. அப்பேற்பட்ட இந்த திவ்ய தம்பதிகளை முடிக்கும் போது தான் அடியனுடைய ஆச்சாரியன் எடுக்கிறார். அஷ்னோதி தாத்தௌ வரட்டாயுதே சியாதௌ நாதிகே டிப்சிஹாத்தாத்து சித்தஹ யதீஸ்வர சப்த இஹேஸ்வரார்த்தே லோகஸ்ய சா தத் புவனேஸ்வரீயம் புருஷோத்தம நகரே ஸ்ரீஹி. நல்லா பாருங்க, இப்போ தானே புருஷோத்தம க்ஷேத்திரம் பூரி ஜெகநாத்தில் ரத யாத்திரா நடந்து முடிஞ்சுது. நீங்கள் பூரி ஜெகநாத் பேர்க்கலாம் தெரியல, ஆச்சரியமான க்ஷேத்திரம், போங்க போய் சேவிச்சேன்னா பெருமாள் பலராமன் சுபத்ராவை சேவிச்சுட்டு பிரதட்சிணமாக வரும்போது மகாலட்சுமி சந்நிதி உண்டு. வெளியில் போட்டிருப்பா புவனேஸ்வரி சந்நிதின்னு போட்டிருப்பா. பெருமாளுக்கு ஜெகநாதன்னு பேர், ஜகத்துக்கு நாதன், புவனத்துக்கு ஈஸ்வரி புவனேஸ்வரி. அதனே என்னுடைய ஆச்சாரியன் எடுக்கிறார். புருஷோத்தம நகரே, புருஷோத்தம நகரம்னா பூரின்னு பேர். பிராச்சீன புஸ்தகங்களில் பூரின்லாம் போடவே மாட்டா, புருஷோத்தம க்ஷேத்ரே அப்படின்னு தான் போடுவா. புருஷோத்தம க்ஷேத்திரம்னா பூரி. புருஷோத்தம நகரே ஸ்ரீஹி நாக்னா புவனேஸ்வரி விபாதீயம் தன்னாமோக்தையா பூர்த்தௌ சூச்சயதி நுதிர் மகா பிரசாதாப்திம். ஏன் புவனேஸ்வரின்னு பேருங்கிறதுக்கு ஒரு ஆச்சாரியன் ஒரு விஷயம் எடுக்கிறார். மகாலட்சுமி சமுத்திரத்தை கடையும் போது வந்தாளா, சமுத்திரத்தை கடையும் போது வந்த ஒரு கொடியமான ஒன்று இது என்ன முன்னாடி ஹாலகால விஷம். அந்த ஹாலகால விஷத்தை குடித்தவர் யார்? சிவபெருமான் குடித்தார்.
பொதுவாக நம்ம கேட்குற விஷயம் என்ன, அவர் கழுத்தை போய் அம்பாள் பிடிச்சுட்டா அதனால் இந்த இடத்துல விஷம் தங்கி அவர் நீலகண்டன் ஆயிட்டார்னு. இது புராணத்தில் இல்லைன்னாலும் பகவத்பாதாள் சௌந்தர்ய லஹரியில் ஒரே ஒரு இடத்துல சூச்சனை பண்ணுறார். தவ ஜனனி தாட்டங்க மகிமான் அந்த இடத்துல எடுக்கிறார். நீ போட்டுருக்க தடாகத்தின் சௌபாகியத்தால் விஷம் இந்த இடத்த தங்கிடுத்தோன்னு. அர்த்தத்துக்கு தேசிகன் ஒரு விஷயம் சாதிக்கிறார். அதுக்கு என்ன சொல்லுவான்னா, விஷம் கழுத்துக்கு போயிடுத்து, ஆனால் விஷத்தின் தன்மையை எடுக்கணும் இல்லையா. பெருமாள் என்ன பண்ணிட்டாராம், விஷத்தின் தன்மையை எங்கே கொடுக்குறதுன்னு வச்சாராம். லோகத்தில் ஏகாதசி அன்னைக்கு யாரெல்லாம் போஜனம் சாப்பிட்றாளோ, அன்னத்தை சாப்பிட்றாளோ, அவள் சாப்பாடில் அந்த விஷத்தை கொஞ்சம் கலந்துருன்னு சாஸ்திரத்தில் வச்சுருக்கா. அதனால் ஏகாதசி அன்னைக்கு முழு அன்னத்தை சாப்பிட்டா அதில் அந்த ஹாலகால விஷம் கொஞ்சம் இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ விடுவோம். ஆனால் ஒரே ஒரு ஊரில் நீங்கள் பூரிக்கு மட்டும் போனேன்னா போட்டிருப்பா, ஏகாதசி கே தின் மே பி இதர் போஜன் ஹே. ஏன்னா அந்த புவனேஸ்வரி என்ன பண்ணிட்டாலாம், இந்த க்ஷேத்திரத்தை மட்டும் அங்கே போகுன்னு சொல்லுவா. அங்கே பூரியில் அந்த போக் ரொம்ப விசேஷம். அவருக்கு தான் லார்ஜஸ்ட் கிச்சன் இந்த வேர்ல்டுன்னு ஏதோ பேர், நான் பார்த்ததில்ல, நீங்கள் பார்த்துருக்கீங்களான்னு தெரியல, பெரிய போக். அதனால் அந்த ஊரில் மட்டும் ஏகாதசி அன்னைக்கு சாப்பிட்டால் புவனேஸ்வரியான ஸ்ரீ மகாலட்சுமி அந்த ஏகாதசி நாளன்னைக்கு சாப்பிட்டு வரக்கூடிய பாவத்தை கூட போக்குபவளாம் அந்த ஒரு க்ஷேத்திரத்தை. அதனால எங்கள் ஆச்சாரியன் எடுக்கிறார், தன்னாமோக்தையா பூர்த்தௌ சூச்சயதி நுதிர் மகா பிரசாதாப்திம். புவனேஸ்வர்யை நமஹ, புவனேஸ்வர்யை நமஹ, புவனேஸ்வர்யை நமஹ. லக்ஷ்மி அஷ்டோத்திரத்தை பூரணமாக படிச்சுடலாம். அப்படியே நீங்களும் கூடவே சொல்லிட்டு வாங்கோ. देव्यौवाच देवदेव महादेव त्रिकालज्ञ महेश्वर करुणाकर देवेश भक्तानुग्रहकारक अष्टोत्तरशतं लक्ष्म्याः श्रोतुमिच्छामि तत्त्वतः. ईश्वर उवाच देवी साधु महाभागे महाभाग्यप्रदायकं सर्वैश्वर्यकरं पुण्यं सर्वपापप्रणाशनं सर्वदारिद्र्यशमनं श्रवणात् भुक्तिमुक्तिदं राजवश्यकरं दिव्यं गुह्याद् गुह्यतमं परं दुर्लभं सर्वदेवानां चतुष्षष्टिकलास्पदं पद्मादीनां वरान्तानां निधीनां नित्यदायकं समस्तदेव्य संसेव्यम् अणिमाद्यष्टसिद्धितं किमत्र बहुनोक्तेन देवी प्रत्यक्षदायकं तव प्रीत्याद्य वक्ष्यामि समाहितमना शृणु. अष्टोत्तरशतस्यास्य महालक्ष्मीं स्तु देवता किं बीजं पदमित्युक्तं शक्तिस्तु भुवनेश्वरी अंगन्यासकरण्यास स इत्यादिः प्रकीर्तितः. ध्यानं वन्दे पद्मकरां प्रसन्नवदनां सौभाग्यदां भाग्यदां हस्ताभ्याम् अभयप्रदां मणिगणैर्नानाविधैर्भूषितां भक्ताभीष्टफलप्रदां हरिहर ब्रह्मादिभिः सेवितां पार्श्वे पङ्कजशङ्खपद्मनिधिभिर्युक्तां सदा शक्तिभिः सरसिजनयने सरोजहस्ते धवलतरां शुकगन्धमाल्यशोभे भगवति हरिवल्लभे मनोज्ञे त्रिभुवनभूतिकरि प्रसीदमह्यम्. प्रकृतिं विकृतिं विद्यां सर्वभूतहितप्रदां श्रद्धां विभूतिं सुरभिं नमामि परमात्मिकां. वाचं पद्मालयां पद्मां शुचिं स्वाहां स्वधां सुधां धन्यां हिरण्मयीं लक्ष्मीं नित्यपुष्टां विभावरीं अदितिं च दितिं दीप्तां वसुधां वसुधारिणीं नमामि कमलां कान्तां क्षमां क्षीरोदसम्भवां अनुग्रहपरां बुद्धिमनघां हरिवल्लभां अशोकाममृतां दीप्तां लोकशोकविनाशिनीं नमामि धर्मनिलयां करुणां लोकमातरं. पद्मप्रियां पद्महस्तां पद्माक्षीं पद्मसुन्दरीं पद्मोद्भवां पद्ममुखीं पद्मनाभप्रियां रमां पद्ममालाधरां देवीं पद्मिनीं पद्मगन्धिनीं पुण्यगन्धां सुप्रसन्नां प्रसादाभिमुखीं प्रभां. नमामि चन्द्रवदनां चन्द्रां चन्द्रसहोदरीं चतुर्भुजां चन्द्ररूपाम् इन्दिराम् इन्दुशीतलाम् आह्लादजननीं पुष्टिं शिवां शिवकरीं सतीं विमलां विश्वजननीं
तुष्टिं दारिद्र्यनाशिनीं प्रीतिपुष्करिणीं शान्तां शुक्लमाल्याम्बरां श्रियं भास्करीं बिल्वनिलयां वरारोहां यशस्विनीं वसुन्धरामुदाराङ्गां हरिणीं हेममालिनीं धनधान्यकरीं सिद्धिं त्रैण्यसौम्यां शुभप्रदां नृपवेश्मगतानन्दां वरलक्ष्मीं वसुप्रदां शुभां हिरण्यप्राकारां समुद्रतनयां जयां नमामि मङ्गलां देवीं विष्णुवक्षस्थलस्थितां विष्णुपत्नीं प्रसन्नाक्षीं नारायणसमाश्रितां दारिद्र्यध्वंसिनीं देवीं सर्वोपद्रववारिणीं नवदुर्गां महाकाळीं ब्रह्मविष्णुशिवात्मिकां त्रिकालज्ञानसम्पन्नां नमामि भुवनेश्वरीं लक्ष्मीं क्षीरसमुद्रराजतनयां श्रीरङ्गधामेश्वरीं दासीभूतसमस्तदेववनितां लोकैकदीपाङ्कुरां श्रीमन्मन्दकटाक्षलब्धविभवद्ब्रह्मेन्द्रगङ्गाधरां त्वां त्रैलोक्यकुटुम्बिनीं सरसिजां वन्दे मुकुन्दप्रियां मातर्नमामि कमले कमलायताक्षी श्रीविष्णुहृत्कमलवासिनी विश्वमातः नोदजे कमलकोमलगर्भगौरी लक्ष्मीं प्रसीद सततं नमतां शरण्ये त्रिकालं यो जपेद्विद्वान् षण्मासं विजितेन्द्रियः दारिद्र्यध्वंसनं कृत्वा सर्वमाप्नोति यत्नतः देवी नाम सहस्रेषु पुण्यमष्टोत्तरं शतं येन श्रियमवाप्नोति कोटिजन्मदरिद्रतः भृगुवारे शतं धीमान् पठेद्वत्सरमास्त्रकम् अष्टैश्वर्यमवाप्नोति कुबेरैव भूतले दारिद्र्यमोचनं नाम स्तोत्रमम्बा परं शतं येन श्रियमवाप्नोति कोटिजन्मदरिद्रतः भुक्त्वा तु विपुलान् भोगान् अस्या सायुज्यमाप्नुयात् प्रातःकाले पठे नित्यं सर्वदुःखोपशान्तये पठंस्तु चिन्तये देवी सर्वाभरणभूषिताम् இப்போ நாமாவளியா சொல்லிடலாம் அதுக்கு ஒரு 7-8 நிமிஷம் கூட ஆகாது प्रकृत्यै नमः विकृत्यै नमः विद्यायै नमः सर्वभूतहितप्रदायै नमः श्रद्धायै नमः विभूत्यै नमः सुरभ्यै नमः परमात्मिकायै नमः वाचे नमः पद्मालयायै नमः पद्मायै नमः शुचये नमः स्वाहायै नमः स्वधायै नमः सुधायै नमः धन्यायै नमः हिरण्मय्यै नमः लक्ष्म्यै नमः नित्यपुष्टायै नमः विभावर्यै नमः आदित्यै नमः दित्यै नमः दीप्तायै नमः वसुधायै नमः वसुधारिण्यै नमः कमलायै नमः कान्तायै नमः क्षमायै नमः क्षीरोदसम्भवायै नमः अनुग्रहपदायै नमः बुद्ध्यै नमः अनघायै नमः हरिवल्लभायै नमः अशोकायै नमः अमृतायै नमः दीप्तायै नमः लोकशोकविनाशिन्यै नमः धर्मनिलयायै नमः करुणायै नमः लोकमात्रे नमः पद्मप्रियायै नमः पद्महस्तायै नमः पद्माक्ष्यै नमः पद्मसुन्दर्यै नमः पद्मोद्भवायै नमः पद्ममुख्यै नमः पद्मनाभप्रियायै नमः रमायै नमः पद्ममालाधरायै नमः देव्यै नमः पद्मिन्यै नमः पद्मगन्धिन्यै नमः पुण्यगन्धायै नमः सुप्रसन्नायै नमः प्रसादाभिमुख्यै नमः प्रभायै नमः चन्द्रवदनायै नमः चन्द्रायै नमः चन्द्रसहोदर्यै नमः चतुर्भुजायै नमः चन्द्ररूपायै नमः इन्दिरायै नमः इन्दुशीतलायै नमः आह्लादजनन्यै नमः पुष्ट्यै नमः शिवायै नमः शिवकर्यै नमः सत्यै नमः विमलायै नमः विश्वजनन्यै नमः तुष्ट्यै नमः दारिद्र्यनाशिन्यै नमः प्रीतिपुष्करिण्यै नमः शान्तायै नमः शुक्लमाल्याम्बरायै नमः श्रियै नमः भास्कर्यै नमः बिल्वनिलयायै नमः वरारोहायै नमः यशस्विन्यै नमः वसुन्धरायै नमः उदाराङ्गायै नमः हरिण्यै नमः हेममालिन्यै नमः धनधान्यकर्यै नमः सिद्ध्यै नमः स्त्रैण्यसौम्यायै नमः शुभप्रदायै नमः नृपवेश्मगतानन्दायै नमः वरलक्ष्म्यै नमः वसुप्रदायै नमः शुभायै नमः हिरण्यप्राकारायै नमः समुद्रतनयायै नमः जयायै नमः मङ्गलायै नमः देव्यै नमः विष्णुवक्षस्थलस्थितायै नमः विष्णुपत्न्यै नमः प्रसन्नाक्ष्यै नमः नारायणसमाश्रितायै नमः दारिद्र्यध्वंसिन्यै देव्यै नमः सर्वोपद्रववारिण्यै नमः नवदुर्गायै नमः महाकाल्यै नमः महादेव्यै नमः ब्रह्मविष्णुशिवात्मिकायै नमः त्रिकालज्ञानसम्पन्नायै नमः भुवनेश्वर्यै नमः।